I'm very proud to invite Mr. Sudharsan Ganapathy, founder and CEO of the social company. Thanks, now. And Sriram, the ethical hacker and founder of Prime Fort. Mr. Kennet, Alphy, founder of Brand Dogs. Ramkumar, a digital media consultant and serial entrepreneur. Yuvaraj Muthu, associate director for creative at Kissflow. And our special guest N. Gopikrishnan. So media and IT HR consultant, physiotherapist. And our venue sponsor Mr. Ramkumar. So romba thanks na. So yeah, thanks for him. And our smart display partner Mr. the Future Wall Vengat and Future Wall team, thanks for them. We really want to know two specifics. அதாவது எங்கே இருந்து நம்ம வந்திருக்கோம், நம்மளோட ஊர் எது, ரெண்டாவது நம்ம எந்த காலேஜில் படித்தோம், இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம், இதை வந்து ஒரு ஜேர்னியாக எங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா இட் வில் பி கிரேட். ஓகே, சூப்பர். ஸோ ஐ எம் Kennet Alphy. I studied in Loyola College. Now I run a company called Brand Dogs. And what we do is we basically transform people who are looking for a job search and career transform. I just basically transform careers, okay? So நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 years 20 years experience இருக்க பீப்புளுக்கு I'm helping them to look big and go and achieve that. ஏன் நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லாருமே காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபயர் இருக்கும், ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், நான் பெரிய கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபயர் இருக்கும். அந்த ஃபயர்லேயே we'll be going and getting the best thing that we want in our life, okay? ஒரு 5 years 6 years 7 years போனதுக்கப்புறம் we face a stagnancy in our life because of family and other situation. சடனாக பார்த்தா ஏஞ்சி பார்ப்போம், என்னடா இது, நம்ம போக வேண்டிய லெவல் இங்கே இருக்குது, பட் நம்ம இன்னும் அங்கே போகலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சர்டன் பீப்புளுக்கு, okay, you really need to wake up and this is where you need to look into and this is where you need to go and how you need to go அப்படின்றத I'm just helping out. ஸோ இது எப்படி நான் பண்ணுறேன், ஏன் இதை பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட் ஆல் ஸ்டார்டட் வித் ஐடியா. ஸோ பேசிக்கலி ஐ நோ ஹவு டு பில்ட் ப்ரொஃபைல்ஸ். எல்லாருக்கும் ப்ரொஃபைல்ஸ் எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு தெரியும். செகண்ட் திங், ஐ லவ் ரீடிங் புக்ஸ். ஓகே, ஐ எம் நாட் அ ரீடர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புக்ஸ் படிங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஐ எம் நாட் அ ரீடர் அட் ஆல். நான் 23 years வரைக்கும் நான் என் வாழ்க்கையில் புக்கே படித்தது கிடையாது, சப்ஜெக்ட் புக்ஸை தவிர. சம்வேர் சம்ஹவ் என்னோட ப்ரொஃபஸர் வந்து, கெனி யூ ஆர் வெரி ஸ்ட்ரீட் ஸ்மார்ட், பட் நீ புக்கு படித்தா மட்டும்தான் உன்னால் க்ரோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னாலே என்னன்னு தெரியாது. நான் போயிட்டு கூகுள் பண்ணி பார்த்தேன், என்னடா ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னு சொல்லிட்டாரு அப்படின்னா என்னன்னு பார்த்தா, ஓகே நீ எங்கே போனாலும் பொழைச்சிப்ப அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் யூ கேனாட் சர்வை வித் தட்ல, யூ நீட் டு ரீட் புக்ஸ். சரி, அவர் சொல்லிட்டாரு, அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த ப்ரொஃபஸர் ரொம்ப பிடிக்கும், அதனால ஐ ஸ்டார்டட் ரீடிங் புக்ஸ். ரீட் பண்ணதுக்கப்புறம் ஒரே வாரத்தில் ஐ ஸ்டார்டட் சீயிங் சேஞ்சஸ் இன் மை லைஃப். 23 years நான் நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன், அதெல்லாம் என் வாழ்க்கையை மாற்றாதது இந்த ஒரு புக் மாற்றிச்சுன்னா, ஒய் கான்ட் ஐ கண்டினியூ திஸ் அப்படின்னு சொல்லி ஐ கண்டினியூ மை புக் ரீடிங். தென் நமக்கு நிறைய நாலேஜ் வர என்ன ஆகும், வி ஸ்டார்ட் ஷேரிங் இட் வித் பீப்புளில். ஸோ ஐ ஸ்டார்டட் டீச்சிங் பீப்புள். ஐ ஸ்டார்டட் மேக்கிங் வீடியோஸ். Without even me knowing what I am doing, I started growing my personal brand, okay? எனக்கு தெரியாது இதுதான் personal branding, இதெல்லாம் பண்ணால் என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. I just started with making videos. Suddenly, I was working in a good company and whenever I went outside to meet people, they actually wanted me to work with them. ஏன் இது நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, the thing is I really had a very good brand. People are knowing me for something which I do, okay? So that time, I also seen few people. இந்த ஐடி கம்பெனிஸ்லாம் ஒரு 7,000 10,000 பீப்புளாக ஃபயர் பண்ணாங்களே ஒரு டைமில். அந்த டைமில் ஐ பர்சனலி நோ அ பர்சன் ஹூ லிட்டரலி ஹேட் 50 years ஆஃப் ஏஜ். என்னாச்சுன்னா அந்த கம்பெனியில் ஃபயர் பண்ணிட்டாங்க. ஃபயர் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு வேலை கிடைக்கல. அண்ட் he had EMIs to pay, he had lot of commitments to handle, but he is not getting the job. Why is that? Because அவருக்கு ஸ்கில் இருக்குது, but he don't have the network around him. He don't know how to brand himself well, he don't know how to market himself well, and he don't know how to get the job opportunities. Whereas I was getting that. The problem is not with the skill. Everyone have skill here, but the problem is we don't know how to document that, we don't know how to market that, we don't know how to reach out to the right people and get the opportunity. இதை நம்ம ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஐடியா மைண்டில் வந்துச்சு. சும்மா ஐடியா தான் வந்துச்சு.
தென் ஓகே நல்லா தானே இருக்குது ஐடியா. அண்ட் we know that person Rathish-Krishnan. ஓகே அவர்கிட்ட போயிட்டு ராஜ் இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் அவர் வேணான்னு சொன்னார். த திங் இஸ் I believe in two things. There is a passion and there is a calling. ஓகே நீங்கள் பேஷனை உங்கள் பேஷன் எப்பவுமே உங்கள் கூட தான் இருக்கும். Sometimes you need to go for what you are called for. I feel this is my calling. Okay, so this is something which என்னோட லைஃப் சுச்சுவேஷன் நீங்கள் என்னை போட்டுச்சு. நான் வந்து இந்த ஐடியாவை வச்சு சுற்றிட்டு இருந்தேன். தென் ஐ ஃபவுண்ட் ஒன் கிளையண்ட். அவங்க வந்து ஒரு ஹெச்ஆர், அவங்களுக்கு வந்து ஒரு 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. I told her this is what you need to do. I created the resume, I created the LinkedIn, and I helped her to do the branding and all those stuff. Then she went to the job search. Within 1 week she actually got placed in a very good company, and she got a very good company and nalla I koda poitaanga. And in the profile paatha or recruiter, she called me back telling, hey, can you know what, I really saw the profile which you built. It was really nice and I think that we need to help a lot of people. Shall we work together? Appadi aarambichidhan the journey. Now I've worked with more than 1500 people till date. It's been like 3.5 years. And in the world liye neenga eduthu pathina top countries liye top companies liye Google, Facebook, Amazon என்ன கம்பெனி வேணா எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் ஒரு விதை போட்டிருக்கேன்னு அர்த்தம். I have my clients placed there. So that is what I have done till now. So yeah, that's how it is. Yeah. சூப்பர். ஸோ இதிலேருந்து ஒரு சின்ன விஷயம் என்ன பார்க்குறேன்னா, எடுத்தோடனே எல்லாமே வந்து நான் இதான் பண்ண போகிறேன்ற அந்த ஒரு தெரிஞ்சிருக்கணுன்ற தேவை இல்லை இந்த இடத்துல. நம்ம போகிறப்போவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வர்ற அந்த சிக்னல் சயின்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி வி டியூன் இட் அப். அந்த வகையில் சூப்பர், ரொம்பவே இம்பாக்டிங்கான ஒரு விஷயம். நீங்கள் எங்கே போகணும்னு உங்களுக்கு தெரிய வேணாம், பட் நான் பெருசாக பண்ண போகிறேன்னு தெரிஞ்சால் போதும், நீங்கள் பண்ணிடுவீங்க. ஸோ ஜஸ்ட் வாக் த்ரூ திஸ் பாத், யூ வில் பி ஏபிள் டு கெட் தேர். சூப்பர். சுதர்ஷன். வணக்கம். ரைட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டிஸ்க்ளைமர், நான் ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர் இல்லை, கென்னி மாதிரிலாம் பேச நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. என் கதை ரொம்ப சிம்பிள். இன்ஜினியரிங் படித்தேன், வேலைக்கு போக படிக்கல. பட் இன்ஜினியரிங் முடித்த உடனே ஒரு 3 கம்பெனியில் ப்ளேஸ் ஆயிருந்தேன். ஒரு 2 MS ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது, 2 மாஸ்டர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. அதில் 1 MS ஜெர்மனியில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு, இன்னொன்று இங்கேயே இந்தியாவிலேயே கேட் எக்ஸாம் எழுதி நல்ல ஸ்கோர் வச்சுருந்தேன். வீட்டில் போய் இதில் எதுவுமே எனக்கு வேண்டாம், நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொன்னப்போ செருப்பால் அடிப்பேன்னு சொன்னாங்க. ஏன்னா ஐ கம் ஃப்ரம் பக்கா ஜாப் பேக்ரவுண்ட். பக்கா ஜாப் ஃபேமிலினா எப்படின்னா நிறைய படிச்சிருப்பாங்க, மாத கடைசியில் யார்கிட்டயும் காசே இருக்காது, அது மாதிரி ஒரு பேக்ரவுண்ட். ஐ கம் ஃப்ரம் அன் அகடமிக்ஸ் பேக்ரவுண்ட். எங்கள் வீட்டில் எல்லாருமே டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், ஹெச்ஓடி, டீன் இது மாதிரி இருக்கிறவங்க. நான் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னா டைம் வேணும், இந்தியாவில் இருக்கணும். அதுக்கு வேலைக்கு போனால் டைம் இருக்காது, ஃபாரின் போயிட்டா இந்தியாவில் இருக்க முடியாது. ஸோ இங்கே இருந்தே எதாவது பண்ணோன்னா இங்கேயே மாஸ்டர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா யூனிவர்சிட்டி MIT கேம்பஸில் ஐ காட் இன்டு மாஸ்டர்ஸ். அங்கே போனதுக்கு முக்கியமான காரணமே வந்து மதியத்துக்கு அப்புறம் ஃப்ரீயாக இருக்கலாம், எனக்கு டைம் நிறையா இருக்கும், எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்றது தான். எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். காலேஜில் ஃப்ரீலான்ஸராக ஸ்டார்ட் பண்ணேன். ஐ ஸ்டார்டட் வித் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அந்த டைமில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் பணம் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ கூட அதுதான் பணம் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே எத்தனை பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரியும்? ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி தான் நானும் இருந்தேன். ஸோ ஐ ஸ்டார்ட் வித் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். காலேஜ் விட்டு வெளியே வரப்போ 6-7 கிளைண்ட்ஸ் இருந்தாங்க. எனக்கு ஜாப் தேவைப்படல அதுக்கப்புறமா. ஸோ வீட்டில் போய் சொன்னப்போ நீ கேட்டு போன்னு விட்டுட்டாங்க. ஏன்னா ஐ ஹேட் ஆல்ரெடி ப்ரூவ்ட், ஓகே இன்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டேன். வீட்டில் கொஞ்சம் தைரியம். ஸோ 2014 ஐ பாஸ்ட் அவுட் ஆஃப் மாஸ்டர்ஸ். 2016 ஐ ஸ்டார்டட் an ஏஜென்சி. 2020 வரைக்கும் ரொம்ப நல்லா போச்சு. அப்போ ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வந்துட்டோம், நிறைய கிளைண்ட்ஸ் வந்துட்டாங்க. அதுக்கு மேலே வந்து க்ரோத் வந்து என்னோட இஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒரு 10 பேருக்கு மேலே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அப்போ தான் பெரிய பிரச்சனை COVID-19. என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாருமே லோக்கல் பிஸ்னஸஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், சலூன்ஸ், இவங்கெல்லாம். ஸோ அவங்க எல்லோரும் மூடினாங்க, என் பிஸ்னஸை சேர்த்து மூடிட்டாங்க. ஸோ 22 கிளைண்ட்லேருந்து 6 கிளைண்ட்டுக்கு வந்துட்டோம் ஓவர் நைட். ஸோ பிப்ரவரியில் 22 கிளைண்ட், மார்ச் லாக்டவுன், ஏப்ரலில் 6 கிளைண்ட் எனக்கு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு தோணுது என்னென்னா, ஒரு பெரிய தப்பு பண்ணியிருந்தோம். மார்க்கெட்டிங் ஏஜென்சி வச்சுருக்கிற எல்லாருமே அவங்கள மார்க்கெட் பண்ணிக்கவே மாட்டாங்க. எல்லா கிளைண்ட்ஸும் வேர்ட் ஆஃப் மவுத்தில் வருவாங்க. நானும் அதே தப்பு தான் பண்ணியிருந்தேன். ஸோ ஐ ஸ்டார்டட் மார்க்கெட்டிங் மை செல்ஃப். See, the only way to create wealth in this era is you either build a product or productize yourself. இது 2 வேலை தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து நான் வந்து I'm not a techie, எனக்கு ப்ராடக்ட்லாம் பில்ட் பண்ண தெரியாது. ஸோ ஐ ஸ்டார்டட் ப்ராடக்டைசிங் மை செல்ஃப். நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் வந்து வேல்யூ ஆட் பண்ண ஆரம்பித்தேன் லிங்க்டின்ல. ஏன் லிங்க்டின்லனா என் கிளைண்ட் எல்லாம் அங்கே தான் இருந்தாங்க. சீரியஸ் டெசிஷன் மேக்கர்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஆர் ஆன் லிங்க்டின். ஸோ அவங்க முன்னாடி நான் இருக்கணும் அப்படின்னா ஐ ஸ்டார்டட் கிரியேட்டிங் கான்டென்ட் ஆன் லிங்க்டின். April 1st of 2021 was the first day I started creating content on LinkedIn. அன்னைக்கு வந்து
130 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. இன்றைக்கி 38,000 ஃபாலோவர்ஸ் ப்ளஸ். இது வரைக்கும் ஒரு 20 மில்லியன் இம்ப்ரெஷன்ஸ். நம்பர்ஸ்லாம் வேனிட்டி மெட்ரிக் தான். ஆனால் இந்த பாஸ்ட் 10 இயர்ஸில், இந்த ஃபர்ஸ்ட் 9 இயர்ஸ் இருக்குல்ல என்னோட கெரியரில், அதில் இருந்த க்ரோத்தை விட 10 டைம்ஸ் க்ரோத் இந்த போன ஒரு வருஷத்தில் மட்டும் வந்திருக்கு. போன ஒரு வருஷத்தில் மட்டும் we have started working with over 80 clients. We are currently working with 80 clients. இது வரைக்கும் ஒரு 200 ஃபவுண்டர்ஸ் பிராண்ட் பண்ணியிருக்கோம். இதில் ஏர்லி ஸ்டேஜ் ஃபவுண்டர்லேருந்து யூனிகார்ன்ஸ் வரைக்கும் நாங்கள் நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இது எங்கள் கம்பெனி எங்கே வந்திருக்குன்னு சொல்கிறது. இதில் லெசன் என்ன அப்படின்னா, பர்சனல் பிராண்டிங் அப்படின்றத ஒரு 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 பெரிய விஷயமா நம்ம ஊரில் யாரும் எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னு சொல்கிறேன், பிராண்டிங் மார்க்கெட்டிங் சொன்னால் நம்ம எல்லோரும் வெஸ்டர்ன் வேர்ல்டு தான் பார்ப்போம். யூஎஸ்ல எல்லாம் நல்லா பண்ணுறாங்க. அங்கே நம்ம பர்சனல் பிராண்டிங் எக்ஸாம்பிள்னாலே அங்கே யாராவது கேரிவி அப்படி தான் பேசுவோம்ல. நம்ம அங்கேருந்து எடுத்துப்போம் எக்ஸாம்பிள்ஸை. ஏன் இங்கேருந்து யாரும் எக்ஸாம்பிள் எடுக்கிறது இல்லைன்னா, இங்கே யாரும் அதை பற்றி பேசலை. முதல்ல அதை பற்றி பேசினா நிறைய பேர் ஆரம்பிப்பாங்க அப்படின்றது தான் கோல். இப்போ எங்கள் விஷயம் எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் முதல்ல வந்து என்ன பிராண்ட் ஆக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோலை வந்து இப்போ இந்தியன் ஆண்டர்ப்ரனர் ஸ்டோரிஸ் எல்லாம் குளோபல் ஸ்டேஜ் கொண்டு போகலாமே. ஏன்னா இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் வந்து we do better work than western world actually. we do good work. ஆனால் அந்த கதையை யாரும் சொல்கிறது இல்லை வெளியே. எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். we are working with a client in San Francisco. அவங்க கிறிஸ்மஸ்க்கு வந்து 20% எக்ஸ்ட்ரா போனஸ் கொடுத்தாங்க. இங்கே வந்து இது ரொம்ப நார்மல், கரெக்டாக. இங்கே வந்து அதுவும் ஸ்மால் பிஸ்னஸ், ஒரு 10 பேர் வேலை பார்க்குற கம்பெனி. ஆனால் அவங்களோட ப்ராடக்ட் வந்து நிறைய இடத்துல போயிடுச்சு. ஸோ இங்கே வந்து 10 பேர் வேலை பார்க்குற கம்பெனினா ஈஸியாக 1 month சேலரிலாம் போனஸாக கொடுப்பாங்க. நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட இது நாங்கள் பண்ணுறோம், இது எப்படியாவது பெருசாக ப்ளோ அப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இது ப்ளோ அப் பண்ணுற மாதிரி பெரிய விஷயம் இல்லை, சின்ன விஷயம் தான். ஆனால் இது எப்படியாவது பெருசாக சொல்லணும் அப்படின்னு கதையை சொல்கிறாங்க. நம்ம ஊரில் இருக்க கிளைண்ட்ஸ்லாம் இதை வருஷம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த கதையை எங்கேயும் சொல்கிறதே இல்லை. நாங்கள் இங்கே சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தம்பி இதை வருஷம் பண்ணுறப்பா, இதெல்லாம் போய் சொல்லணுமாப்பா அப்படின்னு கேட்பாங்க. இந்த நம்ம பிராண்டிங் அவர் செல்ஃப்ன்றது வேறு, தற்புகழ்ச்சி வேறு. நம்ம கதையை நம்ம சொல்லலைன்னா வேறு யாரும் சொல்லிக்க மாட்டாங்க. இந்த லெட்டிங் அவர் ஒர்க் ஸ்பீக் ஃபார் இட் செல்ஃப் அப்படின்றது இந்த டிகேடுக்கு வந்து ஒத்து போகாது. இது போன டிகேட் வரைக்கும் ஓகே, இப்போ வேறு. ஸோ வி ஹேவ் டு ஸ்பீக் ஃபார் அவர் செல்ஃப்ஸ் அப்படின்றதான் என்னோட மெசேஜ். தேங்க்யூ. சூப்பர். இதில் இருந்து ஒரு முக்கியமான விஷயம், லைக் அந்த லாஸ்ட்டாக சொன்னது, அந்த ஆன்லைன் ப்ரெசன்ஸுன்றது ரொம்ப முக்கியம். இந்த டிக்கெட்டுக்கு அது நம்ம தான் வந்து பண்ணிக்கணும். முன்னாடி ராஜா காலத்தில் கூட ஒருத்தரவங்க உட்காந்து அவர் என்னெல்லாம் பண்ணுறாரோ அதை எழுதுவாங்க, நிறைய மிகைப்படுத்தி எல்லாம் பண்ணுவாங்க. பட் ஆனால் இப்போது அந்த மாதிரி நம்ம கூட யாரும் இல்லை. ஒருத்தர் கூட உட்காந்து என்ன பண்ணுறாருன்னா அவரோட இதை தான் அவங்க வந்து பார்ப்பாங்க. ஸோ அது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து சொல்லணும் அப்படின்றத நம்ம தான் வந்து அந்த எஃபோர்ட்டை போட்டு நம்ம பண்ணணுன்றதை சூப்பராக சொன்னீங்க. தேங்க்யூ. மெசேஜ் லைட்டாக கிளியராக கேட்குறேன். நம்மளை பற்றி பேசணும்னா நம்மளை பற்றி இல்லை, நம்ம ஒர்க்கை பற்றி. Because people don't follow you, they follow your work. Right, thank you. Yuvaraj bro. So என்னோட பேர் வந்து யுவராஜ் முத்து. people call me யுவி. நான் வந்து குருநானக் காலேஜ் சென்னையில் தான் படித்தேன் நான். ஸோ என்னோட ப்ரொஃபஷனும் படித்ததும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்னா நான் பிசிஏ படித்தேன். இப்போ வரைக்கும் யோசிச்சிருக்கேன் ஏன் அங்கே போனேன்னு எனக்கும் தெரியல அந்த டைம். ஏன்னா நான் வந்து ஒரு டிசைனரை தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் as a 0 அப்படின்ட்டு. அது ஸ்கூல்லேருந்தே அந்த ஒரு கிரியேட்டிவ் மேலே ஒரு லவ் ஆக்சுவலாக. ஸோ அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, அந்த பெஞ்சில் வந்து காம்பஸ் வச்சுலாம் அங்கே பண்ணுவாங்க இந்த க்ரியேட்டிவிட்டி. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ண இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண ஒரு சில விஷயங்கள் தான். தென் அதே வந்து ஓகே நம்ம டிசைன் ரிலேட்டடாகவே போகலாம். டிசைன் இல்லை, க்ரியேட்டிவிட்டி சைடில் போகலாம். எனக்கு டிசைனும் பெருசாக இப்போ இது இல்லை. அப்போது ஐ ஸ்டார்டட் டூயிங் டிசைன், மேனிப்புலேஷன் பண்ணுறது, இந்த ஃபோட்டோவில் ஃபேஸ் மாற்றுறது, தென் பேக்ரவுண்ட் எடிட் பண்ணுறது, தென் வீடியோ எடிட்டிங், மோஷன் அனிமேஷன், லாட் ஆஃப் திங்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தேன். தென் ஐ காட் சம் ஃப்ரீலான்ஸ் ஒர்க். ஸோ ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்ணும்போது ஒரு பப்ளிஷிங் கம்பெனி ஃப்ரீலான்ஸராக ஒர்க் பண்ணேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் ஒன்று பண்ணி கொடுத்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா 125 rupees கொடுத்தாங்க. ஸோ அப்போ எனக்கு வந்து ஒரு பெரிய வேல்யூ அது. எனக்கு நம்ம பண்ண ஒர்க் வந்து ரெக்கக்னைஸ் ஆகுது, எனக்கு பெரிய வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஃபார் 6 months ஃப்ரீலான்சிங் பண்ணியிருந்தேன். தென் அந்த கம்பெனியை நீங்கள் ஃபுல் டைமாக நீங்கள் வர முடியுமா அப்படின்னு கேட்டால், ஸோ ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போயுமே ரொம்ப கம்மி தான், லைக் 1500 2000 அந்த மாதிரி தான் இருந்தது. தென் ஓகே நம்ம போய் இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ வந்து எனக்கு எக்ஸ்போசர்ன்றது வந்து எனக்கு சுத்தமாக அந்த வேர்டு கூட எனக்கு தெரியல. பிகாஸ் ஏன்னா அந்த டைம் பார்த்தீங்கன்னா டிசைன் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ஃபெமிலியர் இல்லை. அப்போ வந்து வீட்லேயே நான் டிசைன் பண்ணுறேன்னா இந்த பேனர் கடையெல்லாம் பண்ணுவாங்களே அது தானே அப்படின்னு சொல்லி வீட்டில் அந்த மாதிரி சொல்கிறது. ப்ளஸ் வெளியவும் டிடிபியில் அந்த மாதிரி தான் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பெருசாக எனக்கு தெரியல. ஓகே அது அப்போ ஒரு இதாக இருக்கும், ஃபைன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
நிறைய பேருக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தேன். ஸோ அது எதுக்குன்னா என்னோட லேர்னிங் நான் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாகவும் பண்ணி கொடுத்தேன். சரி நம்ம ஒரு கம்பெனியில் செலக்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணியிருந்தேன். என் ஃப்ரெண்டு ஆக்சுவலி போயிருந்தார். போயிட்டு வந்துட்டு அவர் என்ன பண்ணார், அவர் இன்டர்வியூவில் வந்து செலக்ட் ஆகலை. தென் என்கிட்ட சொல்லும் போது இல்லை நீலாம் செலக்ட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். என்ன அப்படி என்ன கம்பெனி அப்படின்னு சொல்லும் போது ஓகே அந்த கம்பெனி நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். அங்கே தான் நான் ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு விஷயம் பண்ணேன். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டில் எடிட் பண்ணி ஒரு ப்ரொஃபைல் கொடுத்தாங்க. ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணேன், ரெஸ்யூமை டிசைன் பண்ணேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 55 பீப்புள் வந்தாங்க. ஸோ அந்த 55 பீப்புள் என்னோட ரெஸ்யூம் மட்டும் ஒரு 2-3 மினிட்ஸ் பார்த்தாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஓகே அப்போ லைக் வி நீட் டு டிஃப்ரென்ஷியேட் அண்ட் யூனிக். நம்ம என்ன பண்ணுறோமோ அதான் லைக் சுதர்ஷன் சொன்ன மாதிரி ஒர்க்கில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்து ஓகே ரொம்ப இருந்துச்சு. அப்புறம் இன்டர்வியூ பண்ணாங்க, என்னை செலக்டும் பண்ணிட்டாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. தென் அது ஒரு 5 இயர்ஸ் போச்சு, லாட்ஸ் ஆஃப் லேர்னிங்ஸ் அந்த இடத்துல. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த டைமில் மணி இதுதான் எனக்கு மெயினாக இருந்தது. ஸோ ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்ததெல்லாம். தென் ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு தான் எனக்கு வந்து பேஷன் என்ன அப்படின்றது ஆரம்பிச்சுது. அது எப்படி இதுன்னா நீங்கள் சொன்னீங்களே அந்த 3 இயர்ஸ் வந்து அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து க்ரோ ஆகணும்னு நினைப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லைக் 10,000 ஹார்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ ஒரு இது எக்ஸ்பர்ட் ஆகுது. இப்போ நீங்கள் இஃப் யூ டிவைடட் 10,000 ஹார்ஸ் இன்டூ டிவைடட் பை 9 போட்டிங்கன்னா 3 இயர்ஸ் வரும் உங்களுக்கு கரெக்டாக. ஸோ அதுதான் ஆக்சுவலாக. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் வரைக்கும் எனக்கு அந்த மணி லேர்னிங் அது இருந்தது டெக்னிக்கலாக. அப்புறம் தான் எனக்கு வந்து கம்யூனிகேஷனும் பெருசாக இருக்குது. கொஞ்சம் ஷுவராக பேச மாட்டேன், ரொம்ப பயமாகவே இருக்கும். ஸோ ஸ்டேஜ்லேருந்து ஒரு மேனேஜர் லீட் கிட்ட பேசணும். ஸோ அப்போ தான் ஐ ஸ்டார்டட் தி ஸ்கில் அந்த கேப் என்னன்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். தென் ஐ ஸ்டார்டட் ஃபோக்கஸ் ஆன் தட் ஒன் திங். ஸோ என்னென்ன நான் வந்து ஸ்ட்ரென்த் வீக்னஸ் என்னென்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி தான் நான் ஓகே அப்படி தான் ஆரம்பிச்சது. தென் எனக்கு கரியர் பார்த்துன்றது அதெல்லாம் அப்போ தான் தெரிய ஆரம்பிச்சு. 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஓகே நம்ம எப்படிலாம் க்ரோ ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய பெரிய பெரிய கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்போசர் கிடச்சிருக்கு. மிந்த்ரா, இந்தியனில் மிந்த்ரா, ஸ்டாண்டர்ட் ஃபயர் ஒர்க்ஸ் ப்ளஸ் யூஎஸ் யூகேயில் வந்து ஃபேர்ஃபேக்ஸ்ன்னு சொல்லி இருக்கு. நிறைய ரீஜனல் மீடியா கம்பெனிஸ்க்கு எல்லாமே நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அந்த பிரிண்டிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன். அதில் நிறைய எக்ஸ்போசர் கிடச்சிது. பெரிய பெரிய பீப்புள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு கிடச்சிது. தென் அதுக்கப்புறம் ஓகே பிரிண்ட்லேயே இருந்துட்டுமே ஒரு 7 இயர்ஸ் முன்னாடி ஆக்சுவலாக பிரிண்ட்லேயே இருந்துட்டோம். இண்டஸ்ட்ரி இஸ் மூவிங் டிஜிட்டல். அப்போ தான் எனக்கு தோணுச்சு ஓகே நம்மளும் வி நீட் டு சேஞ்ச். ஏன்னா நான் இருக்க கம்பெனியில் அங்கே ஒரு இது இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஐ ஸ்டார்டட் லுக்கிங் ஃபார் ஜாப். அப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி தான் 2.5 இயர்ஸ் முன்னாடி தான் கிஸ்ஃப்ளோ பற்றி தெரியும் எனக்கு. என்னென்னா அது இப்போ கிஸ்ஃப்ளோன்னு எல்லாருக்கும் தெரியும், பட் அது வந்து ஆரஞ்ச்கேப் ஆக்சுவலாக இட்ஸ் ஆரஞ்ச்கேப். ஸோ அப்படி தான் நான் போனேன் ஆரஞ்ச்கேப் கம்பெனி. ஆக்சுவலாக நான் வந்து 65லேருந்து 70 அந்த எம்ப்ளாயி நான். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே 390 ஆக்சுவலாக அப்போ வந்து சுரேஷ் தான் இன்டர்வியூ எடுத்தார், என்ன அவர் தான் எடுத்தார். நல்லா போச்சு, ஜாலியாக போச்சு. அப்புறம் 1 இயர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிராஜுவலாக இருந்தது என்னோட இது. ஏன்னா அங்கே போயிட்டு அந்த கல்ச்சர் நாங்கள் பீப்புள் இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த ஒர்க் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து பண்ணுறதுக்கு. அப்போ 1 இயர் கழிச்சு தான் என்னோட லைஃப் ஆரம்பிச்சது. எப்போ ஆரம்பிச்சதுன்னா நான் கொஸ்டின் பண்ண ஆரம்பித்தேன். என்னென்னா ஏன் டிசைன் பண்ணுறோம், இந்த டிசைன் கேட்குறாங்கன்னா ஏன் பண்ணணும். ஸோ கொஸ்டின்னா வி நீட் டு ஆஸ்க் ஒய். ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் ஒய்னு ஒரு புக் இருக்குது ஆக்சுவலாக, அந்த மாதிரி தான். ஸோ அது வந்து ஒய் ஏன்றது கேட்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் நான் ஐ ஒர்க் ஃபார் அப்ஜெக்டிவ். அதுக்கு முன்னாடி எனக்காக தான் ஒர்க் பண்ணேன். ஸோ அப்போ தான் வந்து ஐ ஸ்டார்டட் ஒர்க் ஃபார் தி பிஸ்னஸ் அண்ட் கம்பெனி அண்ட் யூசர். ஸோ அப்படி மாறின ஒரு விஷயந்தான் என்னோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆச்சு. தென் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது ஓகே ஒர்க் இஸ் கோயிங் குட். நான் தெரிஞ்சவங்களுக்கே சொல்லித்தர ஆரம்பித்தேன். அப்போது எனக்கே ஒரு மாதிரி போர் அடிச்சது. என்னது நமக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்குது, நம்ம ஒரு மாதிரி பக்கெட் ஃபில் ஆகுது, நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட இதெல்லாமே போகுது அப்படின்னும் போது தான் ஓகே வி நீட் டு ஃபில் தி அதர் கிளாஸஸ் அப்படின்னும் போது தான் ஐ ஸ்டார்டட் லிங்க்டின்ல என்னோட கண்டென்ட் கிரியேஷன் மாதிரி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். லாட் ஆஃப் பீப்புள் ரிப்ளைட் மீ. ஸோ ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, என்னை கேட்டாங்க அந்த இடத்துல என்னோட போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணுங்கள், இதை பற்றி சொல்லுங்கன்னும் போது ஐ டோன்ட் ஹாவ் டைம் பிகாஸ் ஏன்னா அது வந்து ஒரு 1 hour 45 minutes எடுக்கும். நான் ஃபீட்பேக் சொல்லணும், ஐ கான்ட் ஸ்பெண்ட் டைம் இன் லிங்க்டின். அதை டைப் பண்ணி பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் என்ன பண்ணேன், ui.design ஒரு போர்ட்டலே ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஏடிபியிலே மென்டர்ஷிப் இருக்குது. பட் ஆனால் இப்போ என்னோடய ரிசோர்ஸுன்னு நான் நிறைய பாட்காஸ்ட் பண்ணுறேன், என்னோட புக்ஸ் நிறைய அதிலலாம் இருக்கும். பட் ஆனால் அதில் என்னால் ப்ரொஜெக்ட் பண்ண முடியாதுன்றதால நானே என்னோட இது ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக் 600+ பீப்புளை வந்து நான் மென்டார்ஷிப் பண்ணியிருக்கேன். 600 பீப்புள், ஒரு 2-3 countries பீப்புள் அதில் இருக்காங்க. ரீசெண்டாக இப்போ 2023 2 பேர் ப்ளேஸ் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து
என்ன சொல்கிறது, ஒருத்தர் மேனேஜர் லெவலில் செலக்ட் ஆகிருக்காங்க, ஒருத்தவங்க வந்து ஒரு யூஐ/யூஎக்ஸ் ப்ராடக்ட் டிசைனராக வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ நான் வந்து எனக்கு என்ன என்னோட லைஃப் லெசன் பார்த்தீங்கன்னா, பீப்புளுக்கு வந்து தே ஃபோக்கஸிங் ஆன் டெக்னிக்கல். ஆக்சுவலாக தே ஆர் வெரி ஃபோக்கஸ் ஆன் டெக்னிக்கல். தே ஆர் நாட் ஃபோக்கஸ் ஆன் மைண்ட் செட், தட் இஸ் க்ரோத் மைண்ட் செட். அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க. தே டென்ட் see the value, they are seeing the technical. ஸோ என்னோட லெசன் வந்து க்ரோத் மைண்ட் செட். ஸோ என்னோட வெப்சைட்டும் பார்த்தீங்கன்னா நான் டிசைன் சொல்லி தர மாட்டேன், நான் போட்டிருக்க மாட்டேன். I will help you on growth mindset to be a designer to leader, because design industry leaders கிடையாது. I want designers to be leaders. ஏன்னா நான் ஒர்க் பண்ணும்போது இட்ஸ் நாட் அசட், இட்ஸ் அ சப்போர்ட். ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. இன்னைக்கு வந்து இவங்க இல்லைனா இல்லை, எவ்ரி திங் இஸ் மார்க்கெட்டிங் மாதிரி எவ்ரி திங் இஸ் டிசைன் அப்படின்ற ஒரு இதை அடிச்சு தட்ஸ் வாட் ஐம் டூயிங் இட். ஸோ அந்த டிசைனரை வந்து லீடர் ஆக்கணும். என்னோட ஒரு எய்ம் என்னென்னா, பீப்புளை வந்து ஒரு லீடர்ஸாக கொண்டு போகணும். அது 1 million பீப்புளை கொண்டு போகணுன்றது என்னோட ஹை லெவல் குளோபலி ஃப்ரம் சென்னையிலேருந்து. Yeah, thank you. Awesome. Yeah, so, hello, hi. Very nervous. Okay, so my name is Sriram and I run a cyber security company. என் ஜேர்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு சின்ன வயசு வந்து எலக்ட்ரானிக்ஸ் தான் வரும். ஆக்சுவலாக எங்கள் அப்பா வாஸ் குட் அட் எலக்ட்ரானிக்ஸ். ஐ பின் லேர்னிங் எலக்ட்ரானிக்ஸ் சின்ஸ் ஐ வாஸ் 4. எங்கள் வீட்டிலலாம் ரைம்ஸ் புக்கு அதெல்லாம் இருக்காது. எங்கள் வீட்டிலலாம் எலக்ட்ரானிக்ஸ் புக்கு, ஃபிசிக்ஸ் புக்கு. நான் காலில் மெரிச்சாலுமே கூட அதை சால்ட்ரிங்கில் மெரிப்பினே தவிர ஏதோ டாய்ஸ் மேலேயோ லெகோ மேலேயெல்லாம் மெரிச்சது இல்லை. ஏதாவது ரெஸ்டன்ஸ் போய் காலில் குத்திக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வளர்ந்தேன். ஆக்சுவலி எங்கள் வீட்டில் என்ன தனியாக விட்டு போகும்போதுமே கூட எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, கரண்ட்லலாம் கை வைக்காது அப்படின்னு தான் சொல்லிட்டு விட்டுப்போம். மற்ற குழந்தைங்க என்ன பண்ண வெளில போகாது அப்படிலாம் எங்கள் வீட்டில் இதான் சொல்லுவாங்க இன்னைக்கு வரைக்குமே. ஃபோன் வந்துட்டு ரோடு கிராஸ் பண்ணாத, இது இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ ஐ வாஸ் கைண்ட் ஆஃப் தட் கிட். எனக்கு என்னென்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு டெக்னாலஜினா பிடிக்கும். ஆக்சுவலி அது என்னவோ தெரில, திடீர்னு ஒரு நாள்லாம் படுத்துக்கிட்டுலாம் யோசிப்பேன். என்னன்னா ஒரு டெக்னாலஜி, வாட் எவர் த டெக்னாலஜி தட் இஸ் கம்மிங் ரைட் நோ இல்லையா, அந்த டெக்னாலஜி மேரத்தில் ஒருத்தர் எந்த அளவுக்கு நம்பியிருப்பார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் சைக்கிள் ஆஸ் அன் எக்ஸாம்பிள். அது எனக்கு அடிக்கடி தோணும். சைக்கிள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சார்ல, அதில் பார்த்தீங்கன்னா 2 வீல் இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் பெடல் பண்ணிங்கன்னா அதை பேலன்ஸ் பண்ணி போகலாம். பட் இப்போ அது எல்லாருக்குமே தெரியும் பேலன்ஸ் பண்ணால் சைக்கிள் போகட்டு. பட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி இன்னொருத்தர் நம்பர் வைக்கணும்ல. நம்ம என்னன்னா ஒருத்தர் போய் சைக்கிளை கொடுத்து ஓட்ட சொன்னீங்கன்னா அவர் கீழே விட்டாருன்னு என்ன சொல்ல, நீ பண்ணது ப்ராப்பராக இல்லை அப்படிதான் சொல்லுவாரே தவிர பேலன்ஸ்ன்றது பிரெயினுக்கு தெரியாது. யூ கேனாட் டீச் அ பர்சன் ஹவு டு பேலன்ஸ். And that is the same thing with cyber security also. Cyber security is a mindset. Cyber security first இதை பண்ணுங்க, செகண்ட் இதை பண்ணுங்க, தேர்ட் இதை பண்ணுங்கலாம் தெரியாது. அதை பொறுத்தவரைக்கும் இட்ஸ் அ மைண்ட் செட். பேசிக்கலி ஒரு இடத்துக்கு போறீங்க, ஈவன் டு ராப் சம்திங், இட்ஸ் அ மைண்ட் செட். யூ கேனாட் டீச் திஸ் ஹவ் யூ ஆர் சப்போஸ் டு ராப். ஒரு பில்டிங் இந்த மாதிரி இருக்கும், ஒரு கண்ணாடி இந்த மாதிரி இருக்கும், ஒரு பூட்டு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் அபவுட் த மைண்ட் செட், ரைட்? ஸோ எனக்கு அந்த மாதிரிலாம் யோசிப்பேன் ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்து. ஸோ அதுக்கப்புறமேட்டா என்னன்னா எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் வரும், ஹார்ட்வேர் நல்லாவே வரும். எந்த புக்காக இருந்தாலும் எல்லாம் அந்த டெக்னாலஜி புக்கு, இந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காரு, அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காரு. என் ஸ்கூலில் என்ன சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு மட்டும்தான் தெரியும். மற்ற டைமில் பீப்புள் டோன்ட் ஈவன் நோ தட் ஸ்ரீராம் எக்ஸிஸ்ட். மற்றெல்லாம் எனக்கு அவ்வளோ வராது. சயின்ஸ் எக்ஸிபிஷனா ஓகே வரும். ஸோ எனக்கு என்னன்னா எதை பார்த்தாலுமே யோசிச்சுட்டே இருப்பேன். எங்கள் அப்பா கூட வண்டியில் உட்காந்து இது எப்படி வேலை செய்யுது, அது எப்படி வேலை செய்யுது, இந்த லைட் எப்படி இருக்குது, அந்த லைட் எப்படி. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின் ஐ யூஸ் டு ஆஸ்க். லைக் ஐ வாஸ் ஆல்வேஸ் கியூரியஸ். பட் எதுக்காக இதை கேட்பேன் அப்படின்னா, எனக்கு 4-5 கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளை நீங்கள் சர்க்கிள் பண்ணுறதுக்கோ இல்லை இந்த பாயிண்ட்டும் அந்த பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கோ இந்த கேள்வி தான் ஹெல்ப் பண்ணும். ஆக்சுவலி இப்போ ஒன்ஸ் யூ கெட் அவுட் ஆஃப் திஸ் ஆடிட்டோரியம் உங்களுக்கு ஒரு மைண்ட்ஸில் ஒரு பர்செப்ஷன் இருக்கும். சைபர் செக்யூரிட்டினா இதுதான், ஆண்டர்பிரினர்ஷிப்னா இதாட்டு. பட் அதை லிங்க் பண்ணுறதுக்கு யூ நீட் தட் பர்ஸ்பெக்டிவ். டு கெட் தட் பர்ஸ்பெக்டிவ் யூ நீட் டு ஆஸ்க் அ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். சும்மா வந்து ஹவு டு கெட் இன் டு சைபர் செக்யூரிட்டி, தட் இஸ் நாட் ஹவ் இட் ஒர்க்ஸ். இட்ஸ் அபவுட் ஆஸ்கிங் த ரைட் கொஸ்டின். ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு ஆளை போய் பார்க்குறீங்கன்னா அவங்கள்ட்ட எல்லா கேள்வியும், நீங்கள் எங்கேருந்து வரீங்க, எங்கே போகிறீங்க, என்ன பண்ணீங்க, இது இல்லை கேள்வி. when you are getting, if let's say you are talking to யூடியூபர் வந்து nuances, வியூஸ் எப்படி வரும், சிடிசினா என்ன, எப்படி ஆன் பண்ண, இதுதான் nuances. இந்த விஷயம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மற்ற இண்டஸ்ட்ரிக்கு போகும்போது இந்த பர்டிகுலர் ஸ்கில்லை வந்து யூ கேன் ஆக்சுவலி ஆல்வேஸ் அப்ளை ஆன் சம்திங் எல்ஸ். இட் இஸ் அபவுட் ஆஸ்கிங் தோஸ் nuances. ஒரு இண்டஸ்ட்ரிக்குன்னு ஒரு nuance இருக்கும், எஃப்என்பினா ஒரு nuance இருக்கும், சைபர் செக்யூரிட்டினா ஒரு nuances இருக்கும், மூவி இண்டஸ்ட்ரினா ஒரு அந்த nuances அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த இண்டஸ்ட்ரியோட பர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு புரியும். நீங்கள் போய் யூடியூப்ல எப்படி ஏர்ன் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா வீடியோ போடுங்க காசு வரணும், தட் இஸ் நாட் nuances. இட்ஸ் அபவுட் வாட் டு போஸ்ட், ரைட்? ஸோ திஸ் ஒன் திங். அப்புறம் 13 வயசு ஆச்சு. 13 வயசு ஆன உடனே எனக்கு எலக்ட்ரானிக்ஸ், ஹார்ட்வேர், இன்டர்நெட்லாம் வந்த பிறகு எனக்கு சைபர் செக்யூரிட்டி ஒரு மாதிரி ஆர்வம். அப்போ தான் அந்த ஹாலிவுட்டில் படங்கள்லாம் எல்லாம் ஹேக் பண்ணுவாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். எனக்குலாம் படங்கள் அப்போ வந்து யாருமே இல்லை இண்டஸ்ட்ரியில், வெரி லெஸ் பீப்புள். எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா ஒரு நார்த் இந்தியாவில் வந்து ஒரு 100 பேர் 150 பேர் இருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் இல்லை சவுத்தில் வந்து ஒரு 3 பேர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ரேஷியோ. எனக்கு லாங்குவேஜும் வராது. வி ஆர் நாட் தட் குட் வித் ஹிந்தி அண்ட் ஆல். நோ, இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ். நல்லா பிசினா பிகாஸ் நினச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நாள். அப்புறம் பார்த்தா இது கெட்ட வார்த்தை போடாது. ஸோ எதுக்குறா இது பிசி போட்டு ஆரம்பிக்கிறான் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருப்பேன். ஸோ இட் வாஸ் கைண்ட் ஆஃப் லைக் வெரி வியர்ட் ஃபார் மீ அட் த டைம். பிகாஸ் எனக்கு என்ன பாண்டிச்சேரினாலே சிட்டின்ற ஒரு இது இருக்கும். பாண்டிச்சேரியில் அந்த அளவுக்குலாம் எக்ஸ்போஷர். யூ ஹேவ் லாட் ஆஃப் ஐடி கம்பெனிஸ். யூ கோ அரவுண்ட் யூ ஃபைண்ட் திஸ் ஐடி கம்பெனி, தட் ஐடி கம்பெனி. அங்கெல்லாம் அப்படி இருக்காது. ஆக்சுவலாக அங்கே பீச் இருக்கும், இது இருக்கும். இட்ஸ் அ பிளேஸ் டு சில்.
But there are businesses that you can do, but cyber security kind of business won't work because you don't have a lot of IT companies there, right? So அப்புறம் பாண்டிச்சேரிக்கு போயிட்டு அப்புறம் 13 வயசு ஆயிடுச்சு. 13 வயசு ஆகும்போது தான் I was new to cyber security, how to learn hacking, how to hack Facebook, how to hack Google, how to speed up the internet. இப்படி தான் தேடுவோம். நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா 1 MB பேச 100 MB பேசுவோம், எப்படின்னா போகாது, அந்த ரிசீவரே அவ்வளோ இருக்காது, பட் வீடியோலாம் அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கற்று ஓகே இதுதான் இன்டர்நெட், இதுதான் குக்கி அப்படின்ட்டு I was doing that for quite some time. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தட் ஆர் தேர் இன் சவுத் இந்தியா, பிகாஸ் I've been to a lot of colleges, right? எனக்கு என்னன்னா, நான் இதெல்லாம் சைபர் செக்யூரிட்டிலாம் ஓரளவுக்கு எனக்கு என்னன்னா, அப்போல்லாம் எனக்கு இண்டஸ்ட்ரியில் நான் சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சர், சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்லாம் எனக்கு சொல்ல வராது. எனக்கு ஒரு வெப்சைட் கொடுத்தீங்கன்னா ஹேக் பண்ண தெரியும், இப்படி தான் எனக்கு தெரியும். ஆக்சுவலி சைபர் செக்யூரிட்டி I started in almost like எவ்வளோ 13 வயசு 2008 ஆக்சுவலி. எனக்கு அது வந்து நான் பண்ணுறதோட வேலை பேர் வந்து வெப் அப்ளிகேஷன் பெனிட்ரேஷன் டெஸ்டிங், அதுதான் அந்த பர்டிகுலர் இதோட பேர். அது தெரியுது எனக்கு 4 வருஷம் ஆச்சு. இங்கே நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனையே இதுதான். காலேஜ் விட்டு வந்துட்டு நான் டிகிரி வச்சிருக்கேன், வேலை கிடைக்காதுன்னா அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆக்சுவலாக என்னென்னா, காலேஜில் இருக்க வரைக்கும் தான் நீங்கள் ஸ்டூடெண்ட், காலேஜ் விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா யூ நீட் டு ஹேவ் த டேக். நான் ஒரு டிசைனர், நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர், ஐம் குட் அட் கோடிங் திஸ், ஐம் குட் அட் திஸ் அப்படி அந்த டேக் இருந்தால் மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஆக்சுவலி அதுதான் நிறைய பேருக்கு இங்கே தெரிய மாட்டேங்குது. நான் ஸ்டூடெண்ட், நான் டிகிரி வச்சிருக்கேன் அப்படின்னா நோபடி இஸ் கோயிங் டு கோ யூ. ஏன்னா என்னோட கம்பெனியில் நீங்கள் எங்கே பொசிஷன் ஆக போகிறீங்கன்றது நான் மைண்ட் செட் வர்றதுக்கு, அப்பா நான் ஒரு டிசைனர் தேடினேன், ஒரு பையனை ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தேன், அவர் எனக்கு தேவைன்னு தான் தெரியுமே தவிர ரெஸ்யூமில் ஐம் வெரி ஃப்ளெக்சிபிள், ஐம் வெரி பேஷனேட்னா we are not doing some yoga things. You don't have to be flexible, ரைட்டா? ரெண்டாவது கம்பெனியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யூ ஆர் மோர் லைக் அ ஃபேமிலி அப்படின்னா. மோர் லைக் அ ஃபேமிலினா அப்பா சைடா அம்மா சைடான்றது விஷயம் இருக்குது. யூ cannot treat, see you won't fire a family, நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஆக்சுவலி அது ஃபேமிலினா என்னன்னா, நீ என்ன பார்த்துக்கோ, நான் உன்னை பார்த்துக்கிறேன், இதுதான் ஃபேமிலி. when it comes to company culture, this is what culture is all about, right? ஸோ அதுக்கப்புறமேட்டா 2008 கம்பெனி, அதான் சைபர் செக்யூரிட்டி வந்து I started this company in 2017. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன் அப்படின்னா, கூகுள், பிளாக்பெரி இந்த மாதிரியான பெரிய வெப்சைட்லாம் we broke into it, we hacked it. So and then I was getting some amount. நான் 11th standard படிக்கும்போது I was making a decent amount, ஒரு 70-80,000 ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்சஸ் ஆஃப் இன்கம். பட் எனக்கு அது 70,000 பெரிய அமௌண்ட்டே அப்போ தெரியாது. அந்த மாதிரி பையன் நான். ஒரு கம்பெனி போய் ஜாயின் பண்ணுவேன், ஏர்ன் பண்ணுவேன், ஃப்ரீலான்ஸராக போவேன், ஒரு ஷூ வாங்க, வாட்ச் வாங்க, ரிசைன் பண்ணிடுவேன். எனக்கு தேவையான டைம்லாம் எனக்கு காசு வந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2017 I want to start a company. எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு வந்து என் கோஃபவுண்டர். ஆக்சுவலி அதுக்கு முன்னால் எனக்கு ஃப்ரெண்டு இல்லை. அப்போ தான் என்ன பண்ணுறேன், 10th முடிச்சுட்டேன். 10th முடிச்சுட்டு பயங்கர கம்மியான மார்க்கு, ரொம்ப மட்டமான மார்க்கு முடிச்சுட்டு அப்புறம் போய் காலேஜ் ஸ்கூல்லலாம் கேட்குறேன், எங்கள் பசங்களாம் மேக்ஸில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நீங்கள் போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிலபஸ் கேட்குறீங்க, நீங்கள் எப்படி அவங்களோட காம்பீட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு புரியவே இல்லை, எதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். அப்புறம் என்ன பண்ணேன், எல்லா ஸ்கூல்லையும் போய் கேட்டு அப்புறம் ஒரு ஸ்கூல், புது ஸ்கூல் ஆக்சுவலி என் மார்க்கு பயாலஜி சீட் கொடுத்தாங்க. நானும் பயாலஜி ஏன் எடுத்தேன் அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தால் போர் அடிச்சிடும், திருப்பி அதே மைக்ரோசாஃப்ட் வேர்டு, விஷுவல் பேசிக் இதே தான் வரும். ஸோ அதனால் எனக்கு இது போர் அடிச்சிடும் எப்படியும் போனா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்னை டாக்டர் ஆகணும்னு நான். பட் நான் ஐ டென்ட் சூஸ் பயாலஜி ஃபார் தட். I chose biology because computer science I've been doing it since a kid. So அதில் போனாலுமே எனக்கு போர் அடிச்சிருவான்ட்டு I chose biology. அது எதுவும் தெரியல, ஏதோ it worked for me. ஸ்கூல் செகண்டோ என்னோ பயாலஜியில், பட் it has worked for me. ஸோ பயாலஜி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா அதான் முடிஞ்சிருச்சு. என் ஸ்கூலே வந்து எனக்கு பயங்கர நம்பிக்கை இருந்துச்சு, கிளாஸில் ஃபஸ்ட் எடுப்பது. எனக்கு அடுத்த நாள் என்ன சப்ஜெக்ட்னே தெரியாது எக்ஸாமில், அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் காலேஜ்லாம் முடித்தா ஓரளவுக்கு டீசெண்டாக ரொம்ப டீசெண்டாக இல்லை, மார்க் அவ்வளோதான். மார்க் வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டா வீட்டுக்கு வந்தேன். எங்கள் வீட்டில் என்ன சேர போகிறேன் அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன பண்ணேன், எங்கள் வீட்டில் நிறைய ப்ரௌசர் இருந்துச்சு, எல்லா கம்பெனியோட காலேஜோட ப்ரௌசர் போனாலே கொடுத்துருவாங்கல்ல அந்த டைம். அப்புறம் பார்த்தா பிஇ, பிடெக் இது அதுன்னு இருக்குது. பிடெக் ஒன்லி சவுண்ட்ஸ் நைஸ், பிடெக் பிஇ டசன்ட் சவுண்ட்ஸ் நைஸ். ஸோ பிடெக் சவுண்ட்ஸ் நைஸ். என்ன எடுக்க போகிறேன்னா பயாலஜி சைடு எனக்கு போனேன். ஏன்னா எர்த்வாம்லாம் கட் பண்ண சொல்லுவேன், என் கையெல்லாம் நடுங்கும். ஸோ அதனால் அதெல்லாம் போக மாட்டேன். நான் வந்து பிடெக் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, பிடெக்கில் என்ன எடுக்க போகிறேன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏன்னா அதான் எனக்கு தெரியும். ஸோ நான் ஒரு லெவல் ஆஃப் விஷயம் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் பிடெக் போகிறதுக்கு ஐ நீட் டு பிடெக் இஸ் பேசிக்லி லேர்னிங் மோர் அபவுட் கம்ப்யூட்டர். அப்புறம் 1 year போனேன். 1 year போயிட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடியிலேருந்தே ஐ வாஸ் வெரி ஆக்டிவ் இன் சைபர் செக்யூரிட்டி கம்யூனிட்டி. ஐ கிவ் டாக்ஸ், ஐ பீன் கிவிங் டாக்ஸ் சின்ஸ் ஐ வாஸ் 16-17 ஐ கோ டு லாட் ஆஃப் காலேஜஸ். நான் போன காலேஜெல்லாம் SRM, V8 இந்த மாதிரி பெரிய பெரிய காலேஜ்லாம் போயிட்டு, காலேஜ்னா இதுதான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்துச்சு. அப்புறம் நான் போய் எனக்கு என்ன சொல்லுவாங்கல்ல, எனக்கு அட்டண்டன்ஸ்லாம் ஆன்லைன் தான் ப்ரோ இதெல்லாம் சொல்லுவாங்க. எங்கள் காலேஜ் போனால் நோட்டில் எழுதி எடுத்து ஸ்ரீராம் பிரசன்ட் மிஸ் அப்படி இருந்துச்சு. அது எனக்கு அந்த மாதிரி அது இதுவே செட் ஆகல. அப்புறம் 3 years I went to college and then that is the time I started this thing. அப்புறம் எனக்கு காலேஜ் உட்காரத்துக்கு பிடிக்கல. It all starts with a spark. எனக்கு ஏதோ ஒன்று யோசிப்போம், ஏதோ ஒன்று பண்ணுவோம், it works for us, right? ஸோ அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்போ ஒரு காலேஜுக்கு போய் நான் எங்கள் காலேஜில் உட்காரதுக்கு பிடிக்கல. ஸோ வேறு காலேஜில் போய் சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா எனக்கு போர் அடிச்சது என் காலேஜில் இருக்க. இல்லை சைபர் செக்யூரிட்டி பற்றி இந்த பசங்களுக்கு தெரியல, நிறைய பேர் ஆர் கெட்டிங் ஹேக்ட், there are people are losing their lives and all that. இங்கே மட்டும் தான், இந்தியாவில் மட்டும் தான் ஒரு ஃபேக் ஐடென்ட்ஸ்னா ஒரு கல்யாணத்தையும் நிறுத்திடலாம், அந்த அளவுக்கு இட் ஹாஸ் அ பவர் ஃபார் டிஜிட்டல்.
ஸோ அப்புறம் ஒரு காலேஜாக போய் அவேர்னஸ் கொடுக்குறேன், ஒரு காலேஜில் போய் இட் ஹஸ் ஒர்க் ஃபார் மீ. அப்புறம் அந்த காலேஜில் போய் அவேர்னஸ் கொடுக்குறேன், எல்லாம் வந்து ஒர்க் ஷாப் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வெளியே போய் நான் ஒரு சைபர் செக்யூரிட்டி ஒர்க் ஷாப் நடத்துறேன். ஃபர்ஸ்ட் வாட்டி அப்போ தான் ஒரு காலேஜில் போய் டாக் கொடுக்குறேன். அப்புறம் ஒர்க் ஷாப் எடுத்தால் ஒர்க் ஷாப் ஆல்சோ வாஸ் சக்ஸஸ்ஃபுல். அப்புறம் ஒரு காலேஜ் ரெஃபர் பண்ணி அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட் லைக் 1500 காலேஜஸ் நவ். என் மார்க்குக்கெல்லாம் உள்ளே விட மாட்டாங்க அந்த காலேஜில். ஸோ 1500 colleges I have been to. I would have spoken to at least 3 lakh students. I don't charge for it. I do it because I like it. அப்புறம் பண்ணும்போது ஒரு காலேஜாக போகும்போது, ரெண்டாவது காலேஜ் போகும்போது ஒரு பையன் வந்து, ப்ரோ நீங்கள் தான் டெக்னிக்கல் நல்லா வருது இல்லை, எனக்கு பிஸ்னஸ் நல்லா வரும். அகைன் he was a college student. நம்ம ஏன் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கூடாது? அவன் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு. ஒரு வீட்டில் தங்குறோம், 10 பேர் இருக்கோம், 10 பேர் வெளில போவோம், 10 பேர் கான்ஃபரன்ஸுக்கு போவோம். We did not have that habit of drinking or smoking any of that. We were just going out, attending conference, learning this. ஏதாச்சும் ஒன்று பேசிட்டே இருப்போம். It was all curious conversation that we had, right? அப்புறம் கம்பெனி ஆரம்பிக்கலான்னு ஒரு 10 பேர். அந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அங்கே போனாலே ஃபன்னு. நான் என்ஜாய் படம் பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் இல்லை. வி யூஸ்வலி ஹாவ் அ வெரி குட் கான்வர்சேஷன். அப்போ அதுக்கு ஒரு கம்பெனிக்கு பேர் வைக்கலாம் போது பிரைம் ஃபோர்ட் அப்படின்னு வச்சோம். பிரைம் ஃபோர்ட் பிகாஸ் இட் வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபோர்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ், ரைட்? ஸோ அந்த டைமில் வி ஹேட் குட் கனெக்ஷன் வித் ஆல் த ஸ்டார்ட் அப்ஸ். எனி ஸ்டார்ட் அப் யூ நேம் இட், வி வுட் ஹேவ் சம் கனெக்ஷன் இன் தட். அப்போ ஸ்டார்ட் அப்பை கான்சென்ட்ரேட் பண்ணி பிரைம் ஃபோர்ட்னு பேர் வச்சுட்டோம், ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணிட்டோம். வி டிட் இட் த்ரூ அன் ஆன்லைன் போர்ட்டல். தெர் இஸ் அ கம்பெனி which allows us to do online registration. We did it. அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா அதுக்கு வந்து டேக்லைன் வைக்கணும் இல்லையா? ஸோ வி வர் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ வி நேம்ட் இட் அட் பிரைம் ஃபோர்ட் செக்யூரிங் ஸ்டார்ட் அப்ஸ், செக்யூரிங் இனோவேஷன்ஸ். அந்த பேர்லாம் வச்சுட்டு ஒரு 6 மாதம் எங்களுக்கு எப்படி கம்பெனி நடத்தணும்லாம் தெரியாது. கம்பெனிலாம் ஆரம்பிச்சாச்சு, பேர் வச்சாச்சு, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு, கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. வி டிட் நாட் நோ ஹவு டு டேக் த கிளைண்ட். அப்போ வந்து எங்களுக்கு ஒரு கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாங்களே ஆன்லைன் போர்ட்டல், அதை வந்து வி டிட் இட் ஃபார் ஃபன். சும்மா நான் ரேண்டமாக டெஸ்ட் பண்ணேன். வி ஹேட் த ஃபுல் ஆக்சஸ் டு த கம்பெனி. வி ஹேட் த டாக்குமெண்ட், ஜிஎஸ்டி, டேக்ஸ் ஃபைலிங் எல்லாமே இருந்துச்சு. And then we went and approached, we are a cyber security company. நாங்கள் வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி பண்ணி தரேன். தட்ஸ் ஹவ் வி காட் த ஃபர்ஸ்ட் கிளைண்ட் ஆக்சுவலி. அப்போ தான் எங்களுக்கு தெரியும் இப்படி தான் இன்வாய்ஸ் போடணும் போல அப்படின்ட்டு. பிகாஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் மல்டிபிள் கம்பெனிஸ் பிஃபோர் தட், பட் ஆஸ் அ ஃப்ரீலான்சர். ஸோ எனக்கு இன்வாய்ஸ் தான் தெரியும். ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க, பண்ணுவாங்க, காசு தருவாங்க, இதோட. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு கம்பெனிலாம் ஆரம்பிச்சு ஒரு 2-3 வருஷம் இட் வாஸ் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்லிங் பிகாஸ் வி டிட் நாட் நோ ஹவு டு டூ இட். லைக் பட் என்ன விஷயம்னா பாண்டிச்சேரியில் அகைன் த ஆண்டர்பிரினர்ஷிப் திங் வேர் நாட் தட் குட். இப்போலாம் இவ்வளோ மீட்டப்ஸ்லாம் நடக்குது, அப்போலாம் அங்கே நடக்காது. அப்போ எல்லா கவர்மெண்ட்டும் இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை பார்த்து இது பண்ணலாம் அது பண்ணலான்னு சொல்லி போர் அடிச்சு போய் ஒரு நாள் நாங்களே வந்து சரி ஓகே நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வி ஆர்கனைஸ் த ஃபர்ஸ்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் கான்ஃபரன்ஸ் இன் பாண்டிச்சேரி. வி ஆர்கனைஸ் த ஃபர்ஸ்ட் சைபர் செக்யூரிட்டி ஈவெண்ட் இன் பாண்டிச்சேரி. வி ஆர்கனைஸ் த ஃபர்ஸ்ட் சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் இன் பாண்டிச்சேரி. எல்லாமே பண்ண எங்களுக்கு ஒரு மாதிரி டீமாக ஃபார்ம் ஆச்சு. அப்புறம் வெளியிருந்து ஆர்கனைசேஷன் லாட் started approaching us. Now I'm a board member of almost all the top cyber security organization in the country. We as a team broke into almost all the Fortune 100 companies. You name any company, we broke into it, right? அப்புறம் இந்த கம்பெனிலாம் ஆரம்பிச்சு அப்புறம் ஒரு காலேஜுக்காக போனோம். அப்புறம் we want to build a community also. அப்போ ஸ்டார்ட் அப் பாண்டிச்சேரின்னு ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி we did the first testing. அப்புறம் இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறமேட்டா அதான் சைபர் செக்யூரிட்டி. அப்புறமா தான் ஒரு ஆளாக போய் மீட் பண்ணுறோம், இப்படி தான் நடத்தணும். எப்பயுமே எல்லா விஷயமே நாங்கள் பண்ணது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். ஒரு பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டை போய் அப்ரோச் பண்ணோம், அவர் நமக்கு செட் ஆகாது, அப்புறம் ஓகே நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னு பண்ணுறது. அப்புறம் ஒரு டிசைனர் போய் அப்ரோச் பண்ணுவோம், நம்மள்ட்ட பட்ஜெட் இருக்காது அந்த டைமில், அப்போ நாங்களே லோகோ பண்ணிக்கிறோம் அப்படின்னு பண்ணது. டேக்லைன் வைக்கிறதுக்குலாம் ஒரு டிசைனர் ஹயர் பண்ணி, பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஹயர் பண்ணி, அதில் எங்கள்கிட்ட விட்டுனா ஹேவ் த மணி டு டூ இட். வெப்சைட் அகைன் UX பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, அப்புறம் நானே உட்காந்து பண்ண ஆரம்பித்தேன். இன்னைக்கு இருக்க லோகோ we did it with prime food is just a word logo, that's it. அந்த டைம்லலாம் யாருமே பண்ணல. ஏன் பண்ணலன்னா எங்கள்கிட்ட அன்றைக்கி அமௌண்ட் இல்லை. அப்புறம் கம்பெனி ஆரம்பிச்சு now we are almost $1 million in terms of revenue. We take care of almost $20 billion transaction of multiple companies in the country. And Prime Food is into cyber security. This is one thing. எனக்கு ஒரு கெஃபே ஆரம்பிக்கணும்னு ஆசை. ஸோ அதனால் we started a coffee brand along to it. And then we want to start a digital marketing company. ஏன்னா மார்க்கெட்டிங் யாருக்கு எப்படி பண்ணோம், கிரியேட்டிவ் எப்படி பண்ணோம். ஏன்னா நான் கம்பெனி ஆரம்பிக்க வந்து I used to look at least 100-200 கம்பெனிஸ். இந்த பிராண்டிங் ஏன் இருக்குது, இந்த இப்போ நீங்கள் IBMோட பிராண்ட் டிசைனிங்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற ஃபாண்ட் தான் ரெஸ்ட் ரூமில் டாய்லெட்னு எழுதுற வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஆக்சுவலி இந்த பில்டிங், ஹோல் பில்டிங். எனக்கு அதெல்லாம் பார்த்து பயங்கர இன்ஸ்பைரேஷன் ஆகி என்னோட ஃப்ரெண்ட் வாண்ட் டு ஸ்டார்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி, கிரியேட்டிவ் ஏஜென்சி ஆல். ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணோம். Now what we are actually looking at is that we are not a digital marketing company. ஒரு கம்பெனி இருக்கும், ரொம்ப நாளாகவே 5 கோடி 5 லட்சம் 10 லட்சம் இதே ஸ்கேலில் நின்றுருப்பாங்க. We wanted to acquire that brand and scale it up. This is the kind of thing that we wanted to. So this is one part which I noted. And second thing, நான் ஒரு காலேஜாக போகும்போதுமே என்னன்னா, சில பேர் இஸ் குட் அட் ஃபோட்டோஷாப். அவங்கள டிசைனர்னு அவங்களே தெரியாது. ஆக்சுவலி அவங்களுக்கு நல்லா பேச தெரியும், அது வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங்னே தெரியும். இது எல்லாமே அந்த டேக் தான் மிஸ் ஆகுதுன்றதுனால I started going to a lot of colleges. We organized one of the largest cyber security awareness event. ஏன் பண்ணுறோன்னா யாருமே பண்ணல. நாங்கள் பண்ணும்போது நாங்கள் ஒரு ஆர்கனைசேஷனாக பார்ப்போம், இல்லை இங்கெல்லாம் செட் ஆகான்னு சொல்லும்போது சரி நம்மளே ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ட்ரை பண்ண விஷயங்கள்லாம் that has always worked for us. அண்ட் ரெண்டாவது இந்த நுவான்சஸ். அது ஏன் நான் ஒருத்தரை மீட் பண்ணும்போது I asked a lot of questions. எதுக்காக அப்படின்னா
You don't ask them some boring questions. எங்க இருந்து வரீங்க, எவ்வளவு தூரம் ஆச்சு வரது. This is not how it works. When you are meeting someone, ask them about the nuances. இது ஏன் கேட்கணும் அப்படின்னா அவங்கள பார்க்கும்போது அந்த இண்டஸ்ட்ரி பற்றி அவ்வளோதான், அந்த nuances தான் that industry defines us. அதுக்கப்புறமேட்டா நீங்கள் வேற எங்கன்னா போகும்போது நான் இவரை மீட் பண்ணேன், அவர் இஸ் இன்டு யூடியூப் ஆர் இஸ் இன்டு கிரியேட்டிவ், அந்த கனெக்ஷன் இருக்குல்ல, தட் இஸ் ஆல்வேஸ் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ அவுட். நீங்கள் போய் ஒரு டேரெக்டாக ஒரு இடத்துல போய் பிச் பண்ணிங்கன்னா அது ஒர்க் ஆகணுன்ற அவசியமே இல்லை. ஓகே, உங்களுக்கு இந்த கிரியேட்டிவ் டிசைனிங் ஹெல்ப் தேவை, நான் ஒருத்தரோட மீட் பண்ண, நான் ஒருத்தரோட கனெக்ட் பண்ணி வரேன்னா அவங்க நாளைக்கு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. This is how the networking actually works. It's not like you get to meet a lot of people, take random pictures with Ratan Tata, Adani, இதெல்லாம் எடுத்து is not going to help you out, right? So the thing is, அங்கே நீங்கள் போகும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு கான்டாக்ட் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் this is going to work you for, right? அது இன்ஸ்டாகிராம் கனெக்டாக இருக்கட்டும், ஒரு நார்மல் டிஎம்மாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், அங்கே போகும்போது ஓகே உங்களுக்கு தேவைப்படுறது, எனக்கு ஒருத்தர் தெரிஞ்சவர் இருக்கும், அவர் நான் கனெக்ட் பண்ணி வரேன்னா அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்கும்போது உங்களுக்கு திருப்பி கனெக்ட் பண்ணுவோம். This is what is going to do. And முக்கியமான விஷயம், learn everything about something and something about everything. You need to be curious about whatever there is. இங்கே வந்தோடனே இந்த இதெல்லாம் பார்த்தேன் நான், ஓகே இது இங்கே இருக்குது, இந்த டிவி இங்கே இருக்குது, ரைட்? பிகாஸ் ஐம் ஜஸ்ட் கியூரியஸ் அபவுட் நோயிங் திங்ஸ், ரைட்? ஸோ இந்த ரத்தன் டாட்டாவோட அந்த ஒரு இதுவில் பார்த்தேன் ஆக்சுவலி, அவரோட அந்த ஸ்டோரியில், as long as you have fire in you, you will always figure it out. So this is one thing. And the second thing is, you'll always have to have that, you know, like the hard working skills and the failures. Because if you don't have a failure and you go convey your story to someone, people are not going to look at you as an inspiration, they're going to look at you as luck. You always need that, you know, you take any inspirational story, எதுக்கு அவரோட வீடை காமிச்சிட்டு இதெல்லாம் காட்டுறேன், அப்போ தான் உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும். திஸ் வாட் த பர்செப்ஷன் டஸ், ரைட்? ஸோ யூ ஆல்வேஸ் நீட் டு ஸ்டார்ட் இட். ஸோ அந்த சின்னதுலேருந்து ஆரம்பிக்கிறோம், எங்கள் அப்பா அம்மா சப்போர்ட் இல்லை, ஐ எம் ஜஸ்ட் 16, ஐ எம் ஜஸ்ட் 15, இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். ஐம் டெல்லிங் யூ, த ஏஜ் அண்ட் ஆல் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். இட்ஸ் அபவுட் இந்த இடத்துல இங்கே இருக்கல, இங்கே ஒரு 4 கனெக்ஷன் இருந்தால் 4 கனெக்ஷன் வச்சு என்ன பண்ண முடியும். தட் இஸ் வாட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ. அண்ட் யூ ஆல்வேஸ் கேரி அ டேக். நான் இந்த ஆர்டர் விட்டு வெளியே போகும்போது நான் பிரைம் ஃபோர்ட் இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஸ்ரீராம்னு ஒருத்தர் வந்தார், சைபர் செக்யூரிட்டி தெரியும், ஹேக்கர் அவர், இப்படி இதுதான் மைண்ட் செட். திஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ், ரைட்? யூ நீட் டு ஆல்வேஸ் கேரி த டேக் அண்ட் தட் இஸ் வாட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ அவுட் when you go out of it, right? So that's pretty much about the whole journey. Great, thank you. I can become an RJ, I guess. ராம்குமார் அண்ணா. சூப்பர். ஃபஸ்ட்டு கொஷனுக்கே இன்னும் நாங்கள் முடிக்கல, சீக்கிரம் முடிச்சிடறோம். என்னோட பேக்ரவுண்ட் சொல்லணும் அப்படின்னா, என்னோட நேட்டிவ் வந்து திருச்சி. ஐ எம் பேசிக்லி ஃப்ரம் டவுன் சவுத் ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்த பையன். எதுக்கு சென்னை வந்தோம் அப்படின்னா, சென்னையில் காலேஜ் படிக்கணும், இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணோம். எதுக்கு படிக்கணும் அப்படின்னா, சென்னைக்கு வந்தால் வாரம் வாரம் ஊர் சுற்றலாம், வீட்டில் இருந்தால் சுற்ற முடியாது, ரொம்ப கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி, ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும். சென்னை வந்தால் ஒரு வீக்கெண்ட் சுற்றலான்னு சொல்லிட்டு செங்கல்பட்டுக்கிட்ட ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணேன். அப்பயும் நான் அந்த பேஷனை விடலை, வாரம் வாரம் சென்னை வருவேன். சிட்டி சென்டர் போய் அதாவது வாரம் சிட்டி சென்டர் உள்ளே போயிட்டு அப்படி வேடிக்கை பார்த்துட்டு வர்றது ஒரு ஹாப்பினஸ். ஸோ இங்கேருந்து கிளம்பி வந்து அங்கே 2 மணி நேரம் உள்ளே போகிறதுக்கு நான் ஒரு 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். ஸோ அப்படி தான் இருக்கும், ஒரு 2 பஸ்ஸு ஒரு ட்ரெயின் தாண்டி வரணும். அப்படிப்பட்ட காலேஜ்லேருந்து வந்தேன். அண்ட் தென் காலேஜ்க்குள்ளே வர வரைக்குமே எப்படி படிக்கிறதும் கூட தெரியாது. ஸோ ஒரு ஸ்டடீஸ் கூட அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் கிடையாது. அப்போது ஒரு சின்ன ஒரு ஃபேஸ் மாறுது, அது கண்ணு முன்னாடி நம்ம பார்க்குறோம். என்ன மாறுதுன்னா, அங்கே ஒரு சில பசங்களை மீட் பண்ணுறோம், ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க, நெட்வொர்க் கிடைக்குது. அவங்க எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தான். இவ்வளோ ஈஸியாடா படிக்கிறது அப்படின்னு நமக்குள்ளே அந்த ஃபார்முலா தெரியாமல் இருந்துச்சு. அந்த ஃபார்முலாவை நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி யாருமே எனக்கு சொல்லித்தரல அப்படின்னு தெரிஞ்சுது. இத்தனை வருஷம் என் ட்ராவலில் அவன் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்தான். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளோட நோட்ஸுக்கு தான் காலேஜ் அடிச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்முக்கு மாறணும். டாப்பர். ஸோ என்னோட ஃபஸ்ட் இயரில் 3 அரியர் நான் வச்சேன். செகண்ட் இயர்லேருந்து டிபார்ட்மெண்ட் டாப்பர். ஸோ ஒன்று வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று அதோட வைவாவில் அதோட ப்ராக்டிகல்ஸில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கணும், இல்லைனா அதோட தியரியில் ஃபஸ்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடித்தாள். அப்புறம் ரொம்ப தெளிவாக இருந்தோம், படித்து முடிச்சிருவோம், வேலையெல்லாம் கொடுத்துருவாங்க, அந்த காலேஜில் கிடச்சிரும், கேம்பஸில் கிடச்சிரும், ஆனால் வேலைக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ வர அன்றைக்கெலாம் காலேஜுக்கு போக மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பேஷனேட். அப்போ போகிறப்போ எனக்கு கிடைச்ச இன்னொரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். ஸோ அதுதான் ஆக்சுவலாக இன்றைக்கி வரைக்கும் எனக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டுவோர்ட்ஸ் மீடியா பேஷனேட். ஸோ மீடியா சம்மந்தப்பட்ட ஆட்களோட நான் நிறையா பழக ஆரம்பித்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமையோ எனக்கு கொஞ்சம் பேச தெரியும், ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ண தெரியும். அதாவது கம்யூனிகேஷன்லேயுமே நிறையா இருக்குது. நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா, நல்லா விவரம் தெரிஞ்சவன் ஒருத்தர் இருப்பான், அவன்கிட்ட போய் உட்காந்துப்போம், அவன் எல்லாம் சொல்லி கொடுத்துருவான். ஒன்றுமே தெரியாதவனுக்கு இது ஈஸியாக சொல்லி கொடுத்துருவோம். இது ஒரு ஸ்பார்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் ஸ்ட்ரென்த்தாக நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணேன். அப்போ இதை எல்லார்ட்டையும் நான் செய்ய ஆரம்பித்தோன்னே, ஓகே நம்மக்கிட்ட இந்த ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது. இதே தான் மீடியாவுக்குள்ளேயும் ரெப்ளிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அப்போ இது ரிலேட்டடான என்ன ஜாப் இருக்கும் அப்படிலாம் எனக்கு தெரியல. அப்போ அந்த அளவுக்கு பெரிய அவேர்னஸ்லாம் கிடையாது. அப்போ பார்க்குறப்போ என் கூட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார். ஸோ அவரும் வந்துட்டு ரேடியோவில் ஆர்ஜேவாக ஜாயின் பண்ணிட்டார். ஓ பரவாயில்லையே, நல்லா இருக்கே இந்த ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே அவர் கூட ஜாலியாக ட்ராவல் பண்ணுறேன். டெய்லியும் செங்கல்பட்டுலேருந்து எக்மோருக்கு வருவோம். அப்போ ஆஹா எஃப்எம்னு ஒரு எஃப்எம் ஸ்டேஷன் இருந்தது. அந்த எஃப்எம் ஸ்டேஷனுக்கு டெய்லி ஈவினிங் 3 o'clock கிளம்பி இங்கே வருவோம். ஷோ முடிப்போம், திரும்ப நைட்டு 12 மணிக்கு காலேஜ் போவோம். ஸோ இப்படி இருந்தது. அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கப்போ எங்கள் கேன்டீன், காலேஜ் கேன்டீனில் அவரோட ரேடியோ தான், அந்த ஷோ தான் ஓடும். பஸ்ஸில் பார்த்தா அந்த ஷோ தான் ஓடும். பொண்ணுங்கள்லாம் பயங்கரமாக ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. பசங்களாம் தான், வாத்தியார்லாம் அப்படியே நமக்கு நடந்து போயிட்டு இருப்போம். அந்த பையனுக்கு டாட்டா கட்டுறது மாதிரி பயங்கர ஃபேன் ஃபாலோயிங் இருந்தது. என்னடா நீ மட்டும் தான் பண்ணுவியா, நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சும்மா போயிட்டு அப்ளை பண்ணால் அன்னைக்கு ஒரு 1000 பேர் அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்திருந்தாங்க அந்த ஸ்டேஷனுக்கு. சரி, 1 ரவுண்டு 2 ரவுண்டு 3 ரவுண்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 ரவுண்டு கிராஸ் பண்ணுறோம். 8 ரவுண்டு கிராஸ் பண்ணிட்டு உள்ளே போய் அட்டன் பண்ணியாச்சு. உள்ளே போகிறது ஒரு 5-6 பேர் உள்ள ஃபைனல் ரவுண்டுக்கு போகிறோம். அப்போ போகிறப்போ ஒரு 11 பேர் கொண்ட ஒரு குழு உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க தான் டிசிஷன் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணிட்டு பார்ட் டைமாக ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் அஸ் அ ரேடியோ ஜாக்கி. ஸோ அப்படி தான் என்னோடய கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் ரேடியோக்குள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு பெரிய ஆசை உண்டு. என்னென்னா, சார் சொன்ன மாதிரி தான் நிறையா பணம் சம்பாதிக்கணும். ஏன் நிறையா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா, எல்லாரும் எனக்கு வந்து அதுக்கான பதில் கரெக்டாக கேட்டிங்க அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ் நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய ஆள். அதே மாதிரி என்னை கூட இருக்கவங்கள கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் கூட இருக்கவங்கன்னு சொல்கிறது அப்படின்னா, நம்ம கூட வீட்டில் வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், இல்லை டிரைவராக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கலாம். அவங்களால என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் டைம் கொடுக்க முடியும். பட் ஆனால் பணம் நிறையா இருந்துச்சுன்னா பணம் கொடுக்க முடியும், அவங்க நல்லவங்கள சூஸ் பண்ண முடியுன்றதுக்காக பணம் நிறையா சம்பாதிக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு சின்ன வயசுலேருந்து. அப்புறம் என்னோடய ஷோஸ் போயிட்டே இருக்கும். அப்போ வந்து எங்கள் ஷோஸில் வந்து என்ன கிடைச்சிது அப்படின்னா, ஷோஸ் வந்து பிராண்டு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து தான் எங்களுக்கு காசு. ஸோ மீடியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால பிராண்ட்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு, மார்க்கெட்டிங் டீம்லாம் கூப்பிட்டு எல்லாரையும் பேசிட்டு இருந்தோம். அப்படின்னோட நான் அந்த மீட்டிங்கில் போய் உட்காந்துருந்தேன். என்னடா அதுக்கு 15% கமிஷன், யார் எடுத்துகிட்டு வராங்களோ இன்சென்டிவாக 15% ஃப்ளாட்டாக தரோம் அப்படின்ட்டாங்க. ஆனால் அது பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நானே ஷோஸை போயிட்டு மார்க்கெட்டை இறங்கி விற்க ஆரம்பிச்சு, நானே பிராண்ட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, என் ஷோவில் எப்படி பிராண்ட் இன்டிகிரேட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். அந்த ஸ்பேஸ் என்னோடது. பிராண்ட் என்ன கேட்டாலும் என்னால் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கான எனக்கு அந்த இடத்துல ஒரு பவர் இருக்குது, ஒரு ஹோல்டு இருக்குது, ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. இதை நம்ம பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் இறங்கி பிராண்ட்ஸை வந்து தூக்க ஆரம்பித்தேன். நல்லா காசு கிடச்சிது. அப்புறம் சரி, அப்போ நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னன்னா, பேசுறதும் தாண்டி இந்த மீடியா இன்வென்ட்ரி செல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்பேஸை. இதை நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனாவோ ஒரு கெரியராகவோ எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் ஐ செட் ஓகே, இப்போ வந்து என்னோடது 100% மீடியா ஃப்ரண்ட் அண்ட் ஃபேஸ் கிடையாது, மீடியா செல்லிங் தான் என்னோட ஃபேஸாக மாறப்போகுது இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே என்னோட ரேடியோ கெரியரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் MBA கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். ஸோ மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் VITயில் பண்ணேன். அங்கே பண்ணுறப்போ எனக்கு ஆக்சுவலி லயோலாவில் பண்ணணும்னு அவ்வளோ ஆசை. ஸோ எனக்கு அங்கே சீட்டு கிடைக்கும். அப்புறம் VITயில் கிடச்சிது. ஸோ VITயில் பண்ணேன். VITயில் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஐ ஸ்டார்டட். அப்போ வந்து எங்களோட கேம்பஸ் வந்து இங்கே கிண்டியில் அப்போ தான், வண்டலூரில் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ ரொம்ப சின்ன கேம்பஸை க்ரோ பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஈகோசிஸ்டம் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், அங்கே ஈவெண்ட்ஸ் நடக்கும், கல்ச்சுரல்ஸ் நடக்கும், யாராவது ஒரு பெரிய ஒரு ஸ்பீக்கர் வருவாங்க, இண்டஸ்ட்ரியிலேருந்து எக்ஸ்போஜர் வருவாங்க, யாராவது வருவாங்க பேசுவாங்க. இவங்களை ஹோஸ்ட் பண்ணுறது, பார்த்துக்கிறது, அவங்க வெல்கம் பண்ணுறதுக்குலாம் அவ்வளோ பெரிய டீம்லாம் அங்கே கிடையாது. அப்போ வேறு வழியே கிடையாது. அப்போது என்னோட டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்து, இல்லை நீ கொஞ்சம் கேரி பண்ணுறா இன்றைக்கி இந்த ஷோவை அப்படின்னு சொல்லி அன்றைக்கி வரேன்னு சொன்னவங்க வரல. வெளியிலேருந்து ஒரு ஹோஸ்ட் கூப்பிட்டோம், வரல. அப்போ அதை நான் எடுத்து பேச ஆரம்பித்தோம். அப்படின்னோடனே காலேஜ்லேயும் செம்ம ஒரு கிரேஸ் பில்ட் ஆச்சு. மேனேஜ்மெண்ட் லெவலில் இன்ஃபேக்ட் சேர்மேன் அவங்க வரைக்கும் எல்லாரையும் டேரெக்டாக பர்சனலாக கனெக்ட் இருந்தது. அப்போ ஓகே, இது நல்லா போயிட்டே இருக்கு. அப்போ கூப்பிட்டு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்பாங்க காலேஜில். இல்லைங்க, நான் வந்து மீடியாவில் தான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா. சூப்பர், அதை தாண்டி வேறு ஏதாவது பண்ண அப்படின்னா சத்தியமாக வாழ்க்கையில் தோற்றுருவேன், வேறு எதுவுமே பண்ணிடாத அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கப்போ வீட்டில் மீடியா வந்து தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட். ஈவன் தோ நான் மீடியா மார்க்கெட்டிங்கில் தான் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் அப்படின்னாலும் எங்கள் வீட்டில் வந்து அதை அலோவ் பண்ணல. இல்லைப்பா, மீடியானா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, அவ்வளோதான். அவங்கள பொறுத்தவரைக்கும் மீடியானா கல்யாணம் ஆகாது, பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, இதில் என்னத்த நீ பெருசாக சம்பாதிச்சிட போட அப்படின்ற மாதிரி ஒரு தாட் பெர்செப்ஷன். எஸ் அஃப்கோர்ஸ், அது வந்து தப்பு கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லணும். அப்போ சொல்லி கேட்குற அளவுக்கு நம்ம இன்னும் பெருசாக சாதிக்கல அந்த இடத்துல. சரி பரவாயில்ல, இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னோடனே, இல்லை எனக்கு வேறு ஏதாவது கேம்பஸில் வேலை பாரு அப்படின்னாங்க.
சரி கேம்பஸில் என்ன வேலை கிடைக்க போகுது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி கேம்பஸ் இன்டர்வியூ வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்வியூ வருது, ஒரு பேங்கிங் ஜாப்பு. அப்போ வந்து கொஞ்சம் ரெசெஷன் அந்த டைமில் இருந்தது. அப்போ வந்துட்டு பேங்கிங் கிடைச்சோன்னே சும்மா போகிறோம். இதே மாதிரி தான் ஒரு மீட்டப் நடந்தது. அங்கே வெள்ளூர் போனால் அங்கே ஒரு உட்காந்துருக்காங்க, ஒரு 500-600 பேர் உட்காந்துருக்கான். நமக்கு தான் வேலை தெரியுமே, ரேடியோ தெரியும், பேச தெரியும், மார்க்கெட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்ல. அதனால ஒரு பயமே இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக அவனை நான் உட்காந்து இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன இன்டர்வியூ பண்ண வந்தவங்கள எல்லாருக்கும் ஒரு ரவுண்ட் ஆஃப் ஹெச்ஆர் இன்டர்வியூ தான். நான் இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு எனக்கு வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என் கேம்பஸ் வந்து இந்த எண்ட்லேருந்து அந்த ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். நான் அந்த கடைசியில் இருக்குது. போய் வந்து அவங்களுக்கு கண்ணாப்பினான்னு ஒரு 3/4 மணி நேரம் நான் இன்டர்வியூ பண்ணிவிட்டு எங்களுக்கு அவங்களுக்கு பயங்கரமாக ஆர்கியூமெண்ட்லாம் நடக்குது. ஜாலியாக எல்லாத்தையும் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு நான் சட்டையெல்லாம் கழட்டி இது பண்ணிவிட்டு ஃபோல்டெல்லாம் பண்ணிவிட்டு நான் படி கிளம்பி அவுட் கேட் போயிட்டேன். திடீர்னு ஃபோன் அடிக்கிறானுங்க, எங்கடா இருக்க அப்படின்னா. என்னாச்சு என்ன இல்லை இன்னும் உனக்கு இன்னும் ஹெச்ஆர் ரவுண்டு இருக்கானே. டேய் அதான் முடிஞ்சிருச்சே அப்படின்னா. இல்லை இன்னொரு ரவுண்டு. டேய் ஒரு ரவுண்டு தான் சொன்னீங்க, ஒன்று முடிச்சிட்டேன் அப்படின்னோடனே இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த பக்கின்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அதை மட்டும் அமுச்சு விட்டு ஸ்பெஷலாக அவனை ஒருத்தன் வெளியே நிற்பான், அவனை கூட்டு வா அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு அங்கேருந்து கடன்னு வந்து உள்ளே வந்தால் நான் மொத்தம் வந்து 3 பேனல் அங்கே ஹெச்ஆர் இருந்தாங்க. 3 பேனல் இருக்க மொத்த பேரும் உள்ளே வந்து உட்காந்தாங்க. வா நீ தானே எங்களை கேள்வி கேட்ட, வா இப்போ நாங்கள் உன்னை திரும்ப கேள்வி கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பயங்கரமாக இன்னொரு 45 மினிட்ஸ் வந்து இன்டர்வியூ பண்ணாங்க. இன்டர்வியூ பண்ணி முடிச்சு வரும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு இவங்க வேலை கொடுத்துருவாங்க நமக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க, வந்து அனௌன்ஸ் பண்ண வராங்க. அப்போ அவங்க இன்னும் இன்டர்வியூ பண்ணவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஐஎம்ஏ ஐஎம்பி அந்த மாதிரி பெரிய ஒரு காலேஜ்லேருந்து முடிச்சுட்டு பெரிய போஸ்டிங்கில் விபி பிரசிடென்ட் ரேஞ்சில் அந்த பேங்கிங் ஸ்பேஸில் இருக்கவங்க. அப்போ வந்து அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக நாங்கள் ஒரு கேம்பஸ் ஜேர்னியில் இருக்கோம், நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். அப்போது இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் பர்சனை வந்து நாங்கள் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி நாங்கள் வந்து எடுத்துக்கணும்னு நினச்சோம், அது எங்களுக்கு கிடைக்கல. பட் இன்னைக்கு விஐடியில் அது கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறப்போ அப்படி சொல்லி என்னோட பேரை வந்து அவங்க கூப்பிட்டோன்னே எனக்கு பயங்கர, அது என்னோட ஃபஸ்ட்டு சக்ஸஸ் என் லைஃப்பில். ஒரு ப்ரொஃபஷனலாக என்னோட ஃபஸ்ட்டு சக்ஸஸாக நான் அதை பார்த்தேன். அதை பார்த்துட்டு அப்புறம் உடனே எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணோன்னே அந்த வருஷம் எங்களுக்கு வந்து என்டையர் கேம்பஸ்லேயே வந்து ஹைலி பெய்டு கம்பெனி அதுதான், அதுலேயும் நம்பர் 1 நான் தான் இருந்தேன் அப்படின்றது. சூப்பர், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் நான் என்னை எப்படி கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, ஓகே மீடியாவில் பிஸ்னஸ் பண்ண போகிறோம், மீடியாவில் மார்க்கெட்டிங் பேஸ்ட் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறோம். அப்போது பிஸ்னஸ்னால் முதல்ல என்னென்னு தெரியணும், பிஸ்னஸ்க்கு கோரே பேங்க் தான் அப்படின்றத எனக்கு மைண்டில் ஒரு மாதிரி கனெக்ட் ஆகிடுச்சு. சரி பேங்கிங்குள்ளே போவோம், என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வருஷம் பேங்கிங் ஸ்பேஸில் இருந்தேன். 3 வருஷம் 3 பேங்க்கில் இருந்தேன். 3 வருஷமும் 3 பேங்க்கில் ஒவ்வொரு ஸ்பேஸில் இருந்தேன். ஸோ ஒன்று வந்து ரீட்டைல் சேல்ஸில் இருந்தேன் 1 வருஷம். ரீட்டைலுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு பேங்க்கோடது ரீட்டைல் கிடையாது, ரீட்டைலில் தாண்டி வேறு ஒன்று இருக்குது, அவங்க வந்து பிஸ்னஸ் பேங்கிங்னு ஒன்று இருக்குது அப்படின்னாங்க. டபால் அன்றைக்கி தான் தெரிய வந்து அன்றைக்கி சாயங்காலம் பேப்பரை போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அப்படியே அமைதியாக உட்காந்துருந்தேன். ஒரு கரெக்டாக 1 இயர் முடிஞ்சது, அமைதியாக உட்காந்துருந்தேன். எங்கள் இன்னொரு ஜோனில் இருந்த ஒரு டீம் பர்சன் வந்து அவர் இன்னொரு இடத்துல பிஸ்னஸ் பேங்கிங்கில் ரீஜனல் ஹெட்டாக போகிறார். உடனே அவர் கூப்பிட்டு பிஸ்னஸ் பேங்கிங் வந்திருக்கேன், நீ தமிழ் ரீஜன் ஹெட் பண்ணுறியா, நான் வந்து என்டையர் தமிழ்நாடு கேரளா பார்க்குறேன், நீ தமிழ் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பார்க்க முடியுமா அப்படின்னா. சரிட்டு பிஸ்னஸ் பேங்கிங்குள்ளே போனேன். பிஸ்னஸ் பேங்கிங்குள்ளே போனோடனே ஒரு 1 இயர் அங்கே ட்ராவல் பண்ணோடனே எண்ட் டு எண்ட் அது ஃபுல்லாக, அதாவது எண்டு டு எண்ட் இது இப்படி தான் ஃபார்ம் இருக்கும், இப்படி தான் கையெழுத்து போகிறோம், ஏன் கையெழுத்து போடுற முதல்ல எல்லாத்தையும் அக்கு வேற ஆணு வேற பிரித்து மேய்ஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் போர் அடிச்சிருச்சு. சரி என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பிஸ்னஸ்க்கு B2Bக்கு இருக்குது, B2Cக்கு வந்து இது மாதிரி ஏதாவது லெண்டிங் இருக்க மாதிரி ஏதாவது நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆட்டோ லோன்ஸ் ஒரு ஸ்பேஸில் வந்து ஒரு ஓப்பனிங் கிடச்சிது. உடனே ஆட்டோ லோன் ஸ்பேஸ்னோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, எனக்கு கொஞ்சம் கார்னா பிடிக்கும்னோடனே சரி போகலாம் அப்படின்னோடனே, நீ வாங்குற சம்பளத்தை வந்து 30% கம்மியாக தான் கொடுப்பேன், வருவியா அப்படின்னா. யோசிச்சுட்டு எப்படியும் 1 வருஷம் தான் இருக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. சரி அதனால் பரவாயில்ல 30% கம்மியாக கொடு அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட அந்த டைம் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, மார்னிங் 8:30க்கு என்னோட பேங்கிங் அவர் ஸ்டார்ட் ஆகும், 8:30க்கு இருக்கணும். நைட்டு 12 மணிக்கு தான் பேங்க் விட்டு வெளியே வருவோம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி ஒரு லோன் ஒருத்தவங்க காருக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்றைக்கி நைட்டே போயிட்டு அவங்களுக்கு லோனை டிஸ்பர்ஸ் பண்ணி போனால் தான் அவன் நாளைக்கு காரை டெலிவரி அங்கே எடுக்க முடியும். ஸோ லாஸ்ட் மினிட் கால்ஸ்லாம் நிறையா வரும். ஸோ அதில் ஒரு 1 இயர் இருந்தேன். பேரலாகவே இந்த மீடியா பேஷனேட் நம்மளை விடலை. ஸோ அப்போது நிறையா ஆன்லைன் ரேடியோ ஸ்டேஷன்ஸ்லாம் நாங்களே பில்டு பண்ணிட்டு இருந்தோம். அப்போ என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திரும்ப ரீகனெக்ட் ஆகி ஒரு பிராண்டை ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த பிராண்டு தான் இன்றைக்கி பிளாக் ஷீப் அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் நெட்வொர்க். ஸோ பிளாக் ஷீப் வந்து ஒன் ஆஃப் தி கோஃபவுண்டராக நான் நினைக்கிறேன். அதில் டோட்டலாகவே நான் வந்து மீடியா அதில் என்ன பண்ண முடியும், அதில் என்ன செய்ய முடியும். ஸோ ஏன்னா இவங்க சொன்ன மாதிரி தான் டிஜிட்டலில் தான் காசு இல்லாமல் டக்குன்னு ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ண முடியும்.
மற்றதுக்கு பெரிய முதலீடு வேணும். எனக்கு மீடியான்னு தெரிஞ்சிச்சு. நான் போய் நீங்கள் எஃப்எம் ஸ்டேஷன் ஆரம்பிக்கணும் 3 கோடி ரூபா வருஷத்துக்கு லைசன்ஸே கட்டணும் அப்படின்றாங்க. டிவி ஸ்டேஷன் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சரி ஒரு லோக்கல் கேபிளாவது ஆரம்பிக்கலாம்லாம் அங்கே போயிட்டோம். அதுக்கு 35 லட்ச ரூபாய் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். இப்படிலாம் பார்க்குறப்ப நம்மகிட்ட காசு கிடையாது. வேற என்ன பண்ண முடியும்? நம்மகிட்ட ஐடியா இருக்கு, கண்டென்ட் இருக்கு, இதை வேற எங்க போட்டு காசு பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறப்போ டிஜிட்டல் ஒரு பெரிய ஸ்பேஸா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே சரி யூடியூப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யூடியூப்குள்ள கை வைக்க ஆரம்பித்தோம். அப்புறம் நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன், என் முகத்தை எங்கேயும் காட்டக்கூடாது, ஏன்னா நம்மளோட ஏரியா அது கிடையாது, நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் அலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மீடியா இன்வென்ட்ரி எப்படி இதில் கிரியேட் பண்ண முடியும், யூடியூப்ல என்ன இன்வென்ட்ரி கிரியேட் பண்ண முடியும், அவன் கூகுள் ஆடு போட்டுருக்கான், இல்லை வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் வேலையை பார்க்கலாம் உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பேன். அப்போ திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சு, எவ்வளோ பிஎன்எல் இன்னைக்கு இந்த வருஷம் எவ்வளோ பண்ணியிருக்கோம், மாதம் எவ்வளோ செலவாகுது வரவாகுது உட்காந்து அப்போ தான் பார்க்குறேன். பார்த்தா எங்கள் வரவுக்கும் செலவுக்குமே கரெக்டாக இருந்துச்சு. இப்படியே போனால் எப்படி நம்ம ஹாப்பியாக இருக்க முடியாது, நிறையா பணம் சம்பாதிக்க முடியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே அப்படியே ஆஃபீஸில் உட்காந்து யோசிச்சிட்டே இருந்தேன். எனக்கு இந்த மாதத்துக்கு எவ்வளோ இம்ப்ரெஷன் வருது அப்படின்னு யோசிக்கிறேன். பார்த்தா ஒவ்வொரு வீடியோக்கும் ஆவரேஜாக ஒரு 1 லட்சம் 2 லட்சம் பேர் வந்து பார்க்குறாங்க. அன்னைக்கு அது எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் இறங்க ஆரம்பித்தேன். போயிட்டு நான் சொன்னது 2015 போயிட்டு இங்கே பாருங்கள், என் வீடியோவை நீங்கள் 2 லட்சம் பேர் பார்க்குறான், உங்கள் ஆடியன்ஸு இவங்க தான். இந்த 2 லட்சம் பேரை நீங்கள் இதே பார்க்கறதுக்கு டிவியில் இவ்வளோ செலவு பண்ணுறீங்க, ரேடியோவில் இவ்வளோ செலவு பண்ணுறீங்க, நீங்கள் வெப்சைட்டு கூகுள் ஆட்லாம் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஓகே, எனக்கு 10,000 ரூபா கொடுங்க, அந்த 2 லட்சம் பேருக்கு உங்கள் ஆடை காட்டுறேன் அப்படின்னோடனே அவர் என்ன 10,000 ரூபா தான் கேட்குறேன் அப்படின்னாரு. 10,000 ரூபா கொடுங்க, அட்வான்ஸ் பேமெண்ட் இப்போ கொடுத்தீங்கன்னா நான் நீங்கள் ஓகே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிளைண்ட்ஸை என்னோட வீடியோ ஸ்பேஸ்க்குள்ளே இன்டெகிரேட் பண்ணுறதுக்காக ஒரு ஐடியாவை எடுத்து ஃபஸ்ட் டைம் இங்கே ரீஜனலாக இன்னைக்கு நாங்கள் தான் லான்ச் பண்ணோம். ஸோ இன்றைக்கி எல்லாரும் பண்ணுறாங்க, பிகேனுட்ஸு இவங்க எல்லாம் நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஃப்ரெண்டில் ஒரு ஆடு வந்துட்டுருக்கும். ஸோ 2015 அந்த இன்வென்ட்ரியை கிரியேட் பண்ணேன். ஸோ அது அப்புறம் நான் யோசித்தேன், ஓகே அங்கேருந்து நான் போகிறப்போ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்குள்ளே வேறு என்ன ஸ்பேஸ்லாம் கிரியேட் பண்ண முடியும், வேறு என்ன ரெவன்யூ பண்ண முடியும் அப்படின்றப்போ அப்போது வந்து மூவி ரிவ்யூஸ் வந்து மீம் ரிவ்யூ போட்டுட்ருப்பாங்க, ஆல்பம் மாதிரி வரும். ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்பமாக வடிவேல் காமெடி வச்சு போட்டுட்ருப்பாங்க. நான் என் கிளைண்ட்டிட்ட போனேன், இங்கே பாருங்கள் என் ஆல்பம் இன்னைக்கு மட்டும் 20,000 ஷேர் போயிருக்கு, எனக்கு ஒரு மாதத்துக்கு 25,000 கொடு, உன்னோட பிராண்டை அங்கே எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு பயங்கர ஹாப்பி, யாருமே அந்த ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணல, இது நல்லா இருக்கு இந்த ஸ்பேஸு நல்லா பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு ஸ்டார்ட் அப் வந்து தனியாக சைமல்டேனியஸாக ஸ்டார்ட் பண்ணோம். அது பேர் வந்து pickmyslot.com அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் நத்திங் பட் உங்களோட நீங்கள் ஒரு டிஜிட்டல் வீடியோ கிரியேட்டரா, உங்களோட டிஜிட்டல் வீடியோ கிரியேஷன் ஸ்பேஸில் எங்களால் ஒரு இன்வென்ட்ரி கிரியேட் பண்ண முடியும், அது மூலிமா உங்களுக்கு அடிஷ்னல் ரெவன்யூ பில்டு பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஐடியாவை எடுத்துகிட்டு போனோம். 2000 அஃபிஷியலாக 2017 தான் அது கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 17 to 21 நான் ரன் பண்ணேன் அதை. அவங்க சொன்ன மாதிரி அதில் எனக்கு பெரிய ஃபெயிலியர் இருக்குது, பெரிய அடி. அதில் என்ன அப்படின்னா டிஜிட்டல் எந்த அளவுக்கு க்ரோ ஆகும் நாங்கள் ப்ரிடிக்ட் பண்ணது அப்படின்னா 2020 ஜியோன்னு ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க வந்தாங்கன்னா மார்க்கெட்டை டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க, எப்படி மொபைலை டிஸ்டர்ப் பண்ணாங்களோ அது மாதிரி இன்டர்நெட்டை டிஸ்டர்ப் பண்ண போகிறாங்கன்றது நாங்கள் 2015-16 நாங்கள் படிக்கிறோம், சும்மா ஒரு ஆர்டிகலாக படிக்கிறோம். கடைசியில் பார்த்தா 2018 நடந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா யூடியூபோட ரெவல்யூஷன்லாம் கண்ணாப்பண்ணான்னு எல்லாரும் சேனல்லாம் கிரியேட் பண்ணாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கவங்க வரைக்கும் யூடியூப் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ட்ராவல் போயிட்டே இருக்கப்போ அப்போது ஒரு கிரியேட்டரை டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் தேவையே இல்லை. ஒரு பிராண்டு ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணலாம், மெயில் பண்ணலாம், இமீடியட்டாக கனெக்ட் பண்ண முடியும். அந்த மார்க்கெட்டு நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இன்றைக்கி எல்லாருக்கும் காமனாக ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து ஒரு ஹோல்டு பண்ணுறதுக்கு ஒன்றும் பெரிய இது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸ் வந்து டோட்டலாக ஃபெயில் ஆச்சு. ஸோ இப்படி தான் இந்த ஜேர்னி வந்து போயிட்டுருக்கு. ஸோ சைமல்டேனியஸாகவே ஐ ஆல்சோ கோஓன், இப்போ ரீசெண்டாக அதை அக்வயர் பண்ணேன். ஐ கோஓன் சென்னை மீம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம், மேபி கேள்விப்பட்டிருக்கலாம். சென்னை மீம்ஸோட கோ பார்ட்னராக இப்போ ரீசெண்டாக அக்வயர் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ இந்த கண்டென்ட் ஸ்பேஸு, இந்த கண்டென்ட்ல ரெவன்யூ ஸ்பேஸு, இந்த கண்டென்ட்ல இன்வென்ட்ரி செல்லிங், அதில் பிராண்ட் அசோசியேஷன். ஸோ என்னோட கோர் ஸ்ட்ரென்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ டாக் ஒன்லி அபவுட் இம்பேக்ட் மார்க்கெட்டிங். ஸோ ஒரு விஷயத்தை எடுத்தோம் அப்படின்னா இப்போ நாங்கள் ஏன் பிளாக் ஷீப் ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி சொல்கிறோம் அப்படின்னா எவ்வளோ சேனல்ஸ் இருக்குது, பட் இட் கிரியேட்டட் அன் இம்பேக்ட். இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து நம்ம ஒன்று பண்ணால் அந்த பண்ணுறதுல யாரெல்லாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு இம்பேக்ட் நடக்கணும். அது வந்து யூசராக இருக்கலாம், இதாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்போ போகிறப்போ இம்பேக்ட் மார்க்கெட்டிங் கிரியேட் பண்ணுறது, இம்பேக்ட் மார்க்கெட்டிங்குள்ளே ரெவன்யூ மாடலில் பில்டு பண்ண முடியும் அப்படின்ற ஏரியாவை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னைக்கு வரைக்கும் அதை பிடிச்சிட்டு இருக்கேன். இதை நோக்கி தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ சைமல்டேனியஸாக ஐ ஒர்க் அஸ் அ வைஸ் பிரசிடென்ட் ஃபார் பீப்புள்னு சொல்லிட்டு ஒரு சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் கம்பெனி சென்னை பேஸ்ட் இருக்கு. ஸோ அங்கே க்ரோத்தை வந்து நான் ஹெட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த லாஸ்ட் இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி இந்த ஓவரால் ஜேர்னின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 9-10 வருஷம் ஜேர்னி. இந்த 9-10 வருஷம் நான் பண்ண ஒரே சரியான விஷயம் என்ன அப்படின்னா
என்னோட ஏரியா டிஜிட்டல் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு டிஜிட்டலுக்குள்ளே என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன் ரொம்ப ஏர்லியராகவே. ஸோ இன்னைக்கு என்னோட ஏஜ் பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு 30 மிட் ஆஃப் 30s வச்சுக்கிட்டிங்கன்னா கூட பிஃபோராகவே நான் எனக்கு இந்த ஏரியாவை பற்றி ஏதாவது பேசினாங்க, ஒரு டிஸ்கஷன் நடக்குது, ஒரு கான்வர்சேஷன் நடக்க போகுது அப்படின்னா எனக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கும். அதை ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ ஒரு ஏரியாவை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணாமல். ஸோ அப்போது குமுலேட்டிவாக இன்னைக்கு ஓகே பிஸ்னஸ்ன்னு போகிறப்ப பேங்கிங்கு இந்த விஷயங்கள் தெரியும். டிஜிட்டலாக போகிறப்பமே நமக்கு வந்து சைமல்டேனியஸாக நம்ம ஒர்க் பண்ணதுனால கண்டென்ட் கிரியேஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன். கண்டென்ட் வச்சு ஈவெண்ட் பண்ணுறது எப்படின்னு தெரியும், கண்டென்ட்டை விற்கிறது எப்படின்னு தெரியும், கண்டென்ட் எப்படி ப்ரொமோட் பண்ணணும்னு தெரியும். ஸோ ஓகே இப்போ இவங்க சொன்ன மாதிரி ஒரு யூடியூப் சேனலில் எப்படி வியூஸ் கொண்டு வர தெரியும், சப்ஸ்கிரிப்ஷன் கொண்டு வரும், ஏன் இது ஒர்க் அவுட் ஆகலன்னு தெரியும். ஓகே இதுக்கு அதை சைமல்டேனியஸாக ஏஜென்சி நாங்கள் கிளைண்ட்ஸ் வரப்போ ஏஜென்சியாகவும் உள்ளேருந்தே ரன் பண்ணோம். எஸ்இஓ என்ன ஏஓஸோனா என்ன, பிளாக்ஸ் எதுக்கு எழுதணும், எதுக்கு கீவேர்ட்ஸ் இம்பார்ட்டன்ட்டு, இந்த மாதிரி எண்டு டு எண்டு எல்லாத்தையும் ஓரளவுக்கு படிச்சுட்டு வந்ததுனால இந்த ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு பீப்புளில் பயங்கரமாக ஆக்சுவலாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன் நான் அப்புறம் பீப்புள் சூஸ் பண்ணேன் அப்படின்னா இது எல்லாமே தெரியும், ஆனால் ஒரு ப்ராடக்டாக ஒரு பிளாட்ஃபார்மாக ஒரு அப்ளிகேஷனாக இல்லை. நான் யூடியூப்க்கு ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனால் நான் யூடியூப் கிடையாது. யூடியூப் இங்கே எப்படி ஆப்ரேட் பண்ணுது, ஏன் எப்படி யூடியூப் இவ்வளோ தூரம் க்ரோ ஆகுதுன்னு எனக்கு தெரியாது, ஒரு பிளாட்ஃபார்ம் எப்படி க்ரோ ஆகுதுன்னே தெரியாது. சரி அதை எடுத்து பண்ணலாமே, ஒரு சேலஞ்சிங்காக இருக்குமே அப்படின்னு நாங்கள் எடுத்து சரி பீப்புள் சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னோடனே நாங்கள் ஒரு சேலஞ்ச் வைக்கிறோம். இன்றைக்கி தான் இப்போ லாஸ்ட் January 26 லான்ச் பண்ணுறோம். சும்மா நாங்களே ரேண்டமாக அந்த டேபிள் ஒரு சேலஞ்ச் வைக்கிறோம். என்ன நமக்கு ஒரு 100 நாளில் 1 மில்லியன் யூசர்ஸை கொண்டு வர முடியுமா அப்படின்னு பிளான் பண்ணுறோம். ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்குறோம், யார் இது மாதிரிலாம் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்குறோம். 72 டேஸில் இன்ஸ்டாகிராம் கொண்டு வந்திருக்காங்க வேர்ல்டு வைடு. அதுக்கப்புறம் யாருமே இதை இந்த மாதிரி ஒரு டார்கெட் கிரேஸியாக வச்சதே கிடையாது. சரி இது சூப்பராக இருக்குது, ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு அடிக்க ஆரம்பிக்கிறோம். 76 நாளில் 1 மில்லியன் டவுன்லோட்ஸ் அடிக்கிறோம். நாங்கள் பிளான் பண்ணது 100 டேஸ்க்கு, ஆனால் 76 டேஸில் நாங்கள் அடிக்கிறோம். இன்வெஸ்டர்ஸ்லாம் மிரண்டு போகிறாங்க, எப்படி பண்ணுறீங்க, இது என்ன நடக்குதுங்க, யார் இவங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு நாங்கள் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல நேரம் இல்லை அப்படின்னு சும்மா ஜாலியாக பேசுகிறோம். அப்போ என்னென்னா நாங்கள் அடுத்து 5 மில்லியன் நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க இன்னும் 5 மில்லியன் ஏன்னா நாங்கள் கமிட் பண்ண நம்பரே ரொம்ப கம்மி, ஆனால் நாங்கள் இங்கே ரிசல்ட்டாக கொடுக்குறது வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அப்போ என்ன ஆகுது, ஓகே என்னோட இந்த ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் வச்சு இங்கே ஒரு ப்ராடக்டாகவும் ரியல் டைமாக ஒரு சக்ஸஸை பார்க்குறப்போ இது வேறு மாதிரியான ஒரு இம்பேக்டை நமக்குள்ளேயே க்ரியேட் பண்ணுது. ஸோ ஓகே இதுதான் நம்மளோட ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டீஸாக இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகணும், இதை நம்ம சேனலைஸ் பண்ணணும் அப்படின்றத இன்னைக்கு ஒரு மிஷனாகவும் எடுத்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அதை தாண்டி முதலே சொன்ன மாதிரி தான் டிஜிட்டலில் தாண்டி எனக்கு வந்து யோசிக்க தெரியாது, வராது, எதுவுமே பேசக்கூட தெரியாது. பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் நிறையா இருக்குது. இப்போ அங்கே அதனால தான் நான் வந்து இவர் கேட்டார் முன்னாடியே, தம்பி என்ன போடலாம் உங்களுக்கு, பீப்புள்னு போடலாமா இல்லை பிளாக் ஷீப் போடலாமான்னு. எதுவுமே போடாதீங்க, அதை விட்டுருங்க. ஏன்னா அது இதுக்கப்புறம் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்க போகுது. நான் ஒன்றை சொல்லி ஒன்றை விட்டுட்டு என்னால் போக முடியாது. ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னை மீம்ஸ் நாங்கள் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் ரீசெண்டாக தான் ரெக்வயர் பண்ணேன் நான். ஸோ சென்னை மீம்ஸ் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னா சென்னை மீம்ஸ்க்கு ஒரு மீம் பேஜ் இதில் நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க சும்மா கேட்டோன்னே பேப்பரில் எடுத்து எழுதுறேன். பார்த்தா 10 டிஃப்ரெண்ட் ரெவன்யூ வர்டிகல் எழுத முடியுது. ஒரு மீம் பேஜை வச்சு ஒரு டிஜிட்டலில் பண்ண முடியுமா அப்படின்னா சூப்பராக பண்ண முடியும். ஸோ அப்போது ஒரு மீம் பேஜை வச்சே என்னால் வருஷத்துக்கு இவ்வளோ தூரம் டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸாக க்ரியேட் பண்ண முடியும்னா நான் இன்னும் என்னென்னலாம் நிறையா பண்ண முடியும். ஸோ அதுலேயும் நம்மளோட கோர் வேல்யூவான அந்த இம்பேக்டை விட்டுறக்கூடாது அப்படின்றத ரொம்ப தெளிவாக பிடிச்சிக்கிட்டு நாங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். சூப்பர்ண்ணா. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், இந்த பேப்பர் எதுவும் சைடில் எங்கிட்டும் லீக் ஆகி எதுவும் எடுத்து பார்த்துட்டீங்களா? கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு ஃப்ளோவா வரிசையாக டாப் டு பாட்டம் நீங்கள் சொன்னது எல்லாமே நாங்கள் என்ன எதிர்பார்க்குறதா இருந்ததோ அப்படியே நெல்லிங்காக இருந்தது. ரொம்ப ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரியான ஒரு இது. சூப்பர்ண்ணா, தேங்க்யூ. சூப்பர். இப்போ அடுத்து Q&A மாதிரி போயிடலாமா டேரெக்டாகவே? அங்கே தான் வர்றேன் நான். ரைட்டு. என்னோடய கொஸ்டின் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ரீராம் ப்ரோக்கு. ப்ரோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, எஸ்பெஷலி இந்த சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டில் வந்து பண்ணிகிட்டு இருந்ததுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து தெரிஞ்சது இல்லையா, ஓகே இதுதான் நம்ம பண்ணுறோமான்றதே உங்களுக்கு அந்த ஒரு ரியலைசேஷன் வந்ததில்ல. இதே தான் வந்து ஐ திங்க் நிறைய பேர் இன்னுமே வந்து தே ஸ்டில் மிஸ் அவுட், அந்த ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. அந்த ரியலைசேஷன் கிடச்சிருச்சுன்னா தேல் ஸ்டார்ட் ஃப்ரம் தர். ஆனால் அந்த ரியலைசேஷனை எப்படி நம்ம வந்து கொண்டு வந்துடுறது? ஸோ என்ன விஷயம் அப்படின்னா லைக் பேஷனேட்டாக இருக்கலாம். சி யூ ஆர் ஆல்வேஸ் பேஷனேட் அபவுட் சம்திங், ரைட்? பேஷன் இஸ் ஆல் அபவுட் அப்சஷன். பேஷன்னு சொல்கிறது என்ன விஷயம்னா அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு 1000 பேர் இருக்க ஒரு ஆடிட்டோரியமில் உங்கள் பேரை சொன்னால் உங்களுக்கு தனியாக கேட்கும். நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க யாரோ கூப்பிட்டாங்களோ அப்படின்றது. தட் இஸ் ஹவு இட் ஒர்க்ஸ் வித் ஆண்டர்பிரினர்ஷிப் ஆல்சோ, ரைட்?
நிறைய இண்டஸ்ட்ரி யார் வேணா என்ன வேணா பண்ணலாம். உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி யாராச்சும் ஒருத்தர் தூரமாக ஒரு தியேட்டரில் போகும்போது 2 பேர் கான்வர்சேஷன் பண்ணியிருந்தாலுமே கூட உங்களுக்கு காதில் கேட்கும்ல. தட் இஸ் வாட் அப்செஷன். அப்செஷன் தான் உங்களை புஷ் பண்ணுமே தவிர பேஷன் காசு இல்லைனா ஓரளவுக்கு மேலே புஷ் பண்ணாது. திஸ் இஸ் த ட்ரூத். நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க, பட் தென் பேஷன் வந்தால் காசாக இருந்தால் மட்டும்தான் you can at least survive. See, you have a lot of way to make money and then you keep passion on top of it. That works. But passion நம்பி மட்டுமே இருக்கீங்க அப்படின்னா you need to find a way to convert that as a money at one point or the another. See, this is how it works. So the passion வந்து it should also come up with obsession. Obsession சொல்லும்போது என்ன, இப்போ let's say you are like e-commerce website அப்படின்னா, இப்போ நீங்கள் ரோட்டில் போகும்போது ஃப்ளிப்கார்ட்டோட போர்டு பெருசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு திடீர்னு தோணும் என் போர்டு எப்போ அந்த சைஸ் வரும். திடீர்னு நாளைக்கு இன்ஸ்டாகிராம் எடுக்கிறீங்க, ஒரு XYZ கம்பெனி ஹஸ் ரேஸ்ட் $200 million ஃபண்டிங்னா உங்களுக்கு அப்படியே தோணும் நம்ம எப்போ அங்கே ஆக போகிறோம். இட் இஸ் நாட் அபவுட் லைக் அந்த மணிலாம் இல்லை. இட் இஸ் அபவுட் டேக்கிங் யுவர் பிராண்ட் டு தட் லெவல், ரைட்? உங்களுக்கு இப்போ நான் த வே இட் ஹஸ் ஆல்வேஸ் ஒர்க் ஃபார் மீ, ரைட்? எனக்கு ஒரு விஷயம், நீங்கள் ஒரு கம்பெனி பில்ட் பண்ணும்போது லோகோலாம் பேப்பரில் எழுதுங்க எல்லாமே ஓகே, பட் அந்த லோகோ செவரில் அந்த வாலில் வரும்போது இட் ஹாஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபீலிங் ஆல் டுகெதர். இங்கேருந்து அங்கே போயிருக்கு அந்த பர்டிகுலர் பேர் ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போடுறதுனா அது பெரிய விஷயம். கம்பெனி ஆரம்பித்தது காரணமே என்னன்னா, ஒரு 10 பேர் இருக்கும், அந்த 10 பேர் 40,000 சம்பளம் எடுத்தாலுமே கூட போதும். none of us wanted to be a millionaire and all. எங்களுக்கு $1 million ரெவன்யூ வருமானா $1 million எத்தனை ஜீரோன்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் our goal was not to make that money. Our goal was to ஒரு 20 பேர் என் கூட இருக்க 20 பேருக்குமே சாப்பாடுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். திஸ் வாஸ் அ திங். எனக்கு என்னன்னா கம்பெனி ஆரம்பிக்கும், எனக்கு ஐம் நாட் ஃப்ரம் அ பிஸ்னஸ் பேக்ரவுண்ட், ஐம் அ டெக்னிக்கல் கை, ரைட்? எனக்கு கம்ப்யூட்டர் வெப்சைட் கொடுத்தா ஹேக் பண்ண இது இஸ் ஹவ் ஐ நோ இட், ரைட்? அதுக்கப்புறம் அதை டாக்குமெண்ட் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு ஸ்கில் தெரியும், ஒரு விஷயம் ஓகே ரிப்போர்ட்னா இப்படி தான் எழுதணும் அப்படின்ட்டு அப்போ யூ ஸ்டார்ட் கூகுளிங் அபவுட் இட், ரைட்? அந்த மாதிரி எனக்கு வெப்சைட் ஹேக் பண்ண தெரியும்ன்றதான் எனக்கு தெரியும். அதை வெளியே போய் சொன்னேன் என்ன பாமா, இது ஸ்டார்ட் லுக்கிங் அட் யூ as a criminal. This is how it actually works, இல்லையா? அப்போ இந்த வெப்சைட்டுக்கு அது என்ன அந்த பர்டிகுலர் விஷயம் பேர் என்னது, ஐ நோ டு ஹேக் வெப்சைட் அப்படின்னா ஓகே, அப்போ கூகுளில் போய் தேடுங்க, 4 பேர்கிட்ட கேட்பீங்க. அப்போ யூ நீட் டு புட் இட் இன் அ ப்ராப்பர் வே. யூ கேன் ஹேவ் மல்டிபிள் ஐடியாஸ். எதுக்கு ஒரு ஆஃபீஸில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு 65 இன்ச்சு 100 இன்ச்சு எல்இடி ஸ்க்ரீன் வச்சிருந்தாலுமே கூட ஒரு பக்கம் எதுக்கு போர்டு வச்சிருக்காங்க, அதை எழுதும்போது மட்டும்தான் உங்களால் அதை ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். திஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். டைரி எதுக்கு வச்சிருக்கோம், இன்னைக்கு எல்லாம் சொல்லலாம் இது இருக்கு அது இருக்குன்ட்டு, பட் அது எழுதுனா மட்டும்தான் யுவர் பிரெயின் அண்ட் யுவர் தாட் ப்ராசஸ் வில் பி சின்க்ரானைஸ்ட் வித் ஈச் அதர். அதனால தான் எழுதுறோம் நம்ம இன்னைக்குமே. சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஸ்டோரி இருக்கட்டும், மெசேஜ் எழுதும்போது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும் இல்லை இந்த விஷயம் இப்படி கன்வே ஆயிருமோ, இப்படி புரிஞ்சுப்பாங்களோ, எதுக்கு போர்டில் எழுது இந்த விஷயம் தான். அப்போ எனக்கு 4 வருஷமா எனக்கு ஹேக் பண்ண மட்டும்தான் தெரியும். அப்போ என் ஃப்ரெண்டு சொன்னால், ப்ரோ நீ பண்ணுறது பேர் வந்து வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி. அது பேர் வெப் அப்ளிகேஷன், ஐம் டூயிங் எ செக்யூரிட்டி. இது பேர் வந்து பெனிட்ரேஷன் டெஸ்டிங். வில் ஐ பி ஏபிள் டு பெனிட்ரேட் இன் டு திஸ் ஆர் நாட்? இதுதான் விஷயம். அந்த டைம்லாம் யாரும் இன்ட்ரெஸ்ட், எனக்கு இங்கிலீஷும் தெரியாது. ஐ லேர்ன்ட் இங்கிலீஷ் பை வாட்சிங் இங்கிலீஷ் மூவி சப்டைட்டில்ஸ். நவ் ஐ ரைட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஆல் தட். பட் அன்னைக்கு ஒருத்தர் வந்து சொன்னா, ப்ரோ யூஆர் குட் அட் வெப் அப்ளிகேஷன் பெனிட்ரேஷன் டெஸ்டிங், ஒய் டோன்ட் யூ ட்ரை ஜாயின் அ ஜாப் அப்படின்போ ஒருத்தர் போய் சொல்கிறேன் இந்த மாதிரி என்கிட்ட ரெஸ்யூமே, இன்னைக்கு வரையும் ரெஸ்யூமே இல்லை. ஐ நெவர் மேட் அ ரெஸ்யூமே. பிகாஸ் ரெஸ்யூமில் என்ன இருக்கும், பேர், ஏஜ், அட்ரஸ், இந்த காலேஜ் டிகிரி, இவ்வளோ மார்க், அதெல்லாம். பட் ரெக்ரூட் பண்ணுறவங்க அது தேவையில்லை. எனக்கு இந்த பொசிஷன் இருக்குது, நான் உன்னை உள்ளே கூப்பிட்டா உன்னை வச்சு உனக்கு ஒரு 40,000 கொடுக்குறேன்னா இதை வச்சு என்னால் ஒரு 8 மடங்கு 10 மடங்கு காசு பண்ண முடியுமா, பண்ண முடியாதான்? திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். யூ கேன் பி பேஷனேட் அபவுட் எனிதிங், பட் அது எண்ட் ஆஃப் த டே இந்த பிராண்டுக்கு ஏதாவது வேல்யூ ஆட் பண்ண முடியுமா, முடியாது. அப்போ எனக்கு வெப் அப்ளிகேஷன் பெனிட்ரேஷன் டெஸ்டிங் வரும். ஏன் எனக்கு மற்றவங்களோட நல்லா வரும் அப்படின்னா, ஐ வாஸ் வெரி அப்சஸ்ட் அபவுட் இட். நீங்கள் ஒரு விஷயம் 10 நாளில் படிச்சிங்கன்னா நான் 3 நாளில் படிப்பேன் தூங்காமல். இதுதான் விஷயம். நீங்கள் ஒரு பிளாக் என்கிட்ட கொடுத்து படிக்க சொன்னீங்கன்னா மேலே இருக்க லைனை படிச்சிருவேன், கீழே இருக்க லைனை படிச்சிருவேன், நடுவில் இதுதான் இருக்குமோன்னு நான் கொஞ்ச நேரம் அசியூம் பண்ணி அது கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்போ நான் இந்த ரைட் பாத். திஸ் ஹவ் ஐ லுக் அட், ரைட்? அப்போ எனக்கு வெப் அப்ளிகேஷன் பெனிட்ரேஷன் டெஸ்டிங்கிறது கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 4 வருஷம் ஆச்சு. அப்போ அந்த வெப் அப்ளிகேஷன் பெனிட்ரேஷன் ஒரு வேர்டு தெரிஞ்சா அது எப்படி ப்ராப்பராக பண்ணணும்னு தெரிய ஆரம்பிச்சு. அப்போ ஐ ஆஸ்க் டு a lot of people, ஓகே இது இப்படி தான் டாக்குமெண்ட் பண்ணணுமா, கூகுளில் இப்படி தான் ரிப்போர்ட் இருக்குமா, ஃபேஸ்புக்கில் இப்படி தான் ரிப்போர்ட் இருக்குமா, நம்ம இந்த லோக்கல் கம்பெனி அப்படிலாம் இல்லை, வேர்ல்டு கிளாஸ் எதை வைக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் எடுத்து அந்த ரிப்போர்ட் எனக்கு எழுதுறதுக்கு எவ்வளோ திறமை தேவை, அதுதான் லேர்னிங் ப்ராசஸ். ஸோ அந்த டாக்குமெண்டிங் ப்ளஸ் அந்த டாக்குமெண்ட் பண்ணதை நம்ம வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணி அதை நம்ம கூகுள் பண்ணி அதை கற்றுக்கணும். யூ நீட் டு நோ டு கன்வே சம்திங். நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இவ்வளோ பெருசு இருக்கக்கூடாது. சி வாட் ஐ ஸ்டார்டட் அஸ் ஜோக், நான் காலேஜ்லேருந்து வெளியே போனேன். அது அகெயின் நவ் வி ஆர் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி, ரைட்? ஃபார் சைபர் செக்யூரிட்டி வி ஆர் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி. இன்னைக்கு நான் பாதி பேர் நம்ம குரூப்லையோ நம்ம டிஸ்கார்ட்லையும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி என்ன காரணம் அப்படின்னா கம்யூனிட்டி எனக்கு நான் 100 பேர்கிட்ட பேசுவோம், 1000 பேரை பேசுவோம், அது இல்லை மேட்ரு. அட் எண்ட் ஆஃப் த டே அந்த 100 பேரை வச்சு உனக்கு என்ன பண்ண முடியும்? அந்த யூ நீட் த டேக், ரைட்? அதை புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை புரிஞ்சிக்கிறது இந்த மாதிரி நிறைய பேர் ஈவெண்ட்டு, நிறைய பேர் பார்க்கறது, நிறைய வீடியோஸ் பார்க்கறது. அப்போ பார்க்கும்போது உங்களுக்கே பேசிக்கலி வாட் லைஃப் இஸ் ஆல் அபவுட் கேதரிங் தோஸ் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். அதுக்கு அந்த டைம் எடுக்கலாம், அந்த டைம் கொடுத்து தான் ஆகணும். But once you figure it out, then you need to promote yourself as such. Right. That is the way to go about.
ரைட். இப்போது பேஷன் அப்சஷன் இதெல்லாம் வந்து பேசும்போது இப்போது ராம்குமார் உங்களோட அந்த ஒரு ஜேர்னியே வந்து இட் ஸ்டார்டட் ஆஸ் அ ஆர்ஜே. அதுவுமே வந்து ஜஸ்ட் ஹேப்பன்டுன்ற மாதிரி தான். லைக் நீங்கள் வேண்டான்னு சொன்னால் கூட யூ எண்டட் அப் தேர். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு பேங்கிங்க்கு போயிட்டு அப்புறமா மறுபடியும் ஒரு மீடியா சைடு வந்து ஒரு சேனல் ஸ்டேஷன் இதெல்லாம் ஆரம்பித்து இப்போது ஒரு அந்த ஒரு ப்ரொவைடராகவே நீங்கள் மாறிடுறீங்க ஆஸ் ஒரு சோஷியல் மீடியா ஆப்பாகவே. ஸோ இந்த ஒரு ஜேர்னியில் ஒரு விஷயம் என்ன வந்து ரொம்ப கான்க்ரீட்டாக தெரியுதுன்னா, யூ ஹேட் சம்திங் பிஹைண்ட். அந்த ஒரு விஷயம் நீங்கள் எந்த துறைக்கு போனாலுமே இட் கெப்ட் மூவிங் யூ. ஸோ அந்த ஒரு பேஷனை வந்து ஸோ இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லணும்னா பேஷன் அப்சஷன், இப்போ ஸ்ரீராம் சொன்ன மாதிரி அது கூட நிறைய பேருக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்ன்ற ஒரு ஃபேக்டர் இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு ஃபேக்டர், இன்ட்ரெஸ்ட்ன்றதும் இந்த பேஷன் அப்சஷன் இதெல்லாம். இதை நம்ம எப்படி வந்து பிரித்து பார்க்குறது? ஓகே, இதை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னு நான் சொல்கிறேன். இதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது. எல்லாருக்கும் சின்ன வயசில் சைக்கிள் வாங்குவோம் இல்லையா? சைக்கிள் வாங்குறப்போ நானும் சைக்கிள் ஆசைப்பட்டு சைக்கிள் வாங்க போகிறேன். அப்போ வந்து எல்லாரும் மார்க்கெட்டில் என்ன பெஸ்ட்டு சைக்கிளோ அதை எடுத்து வைக்கிறாங்க. நான் எடுத்து வச்சோடனே இது வேணாம் எனக்கு அப்படின்னு சொன்னோடனே அந்த சைக்கிள் கொடு அப்படின்னு சொல்கிறேன். அது வேஸ்ட்டுப்பா, அது மார்க்கெட்டில் வந்துட்டு போகல பெருசா அப்படின்னா. இல்லை பரவாயில்ல எனக்கு அது கொடுங்க அப்படின்னா. உடனே எங்கள் அப்பா வந்து எதுக்கு அந்த சைக்கிள் வேணும்னு கேட்குறேன் அப்படின்னு கேட்டார். இல்லைப்பா அந்த சைக்கிள் ஸ்ட்ரீட்டில் எல்லாரும் வச்சுருக்கான், நான் எல்லாத்தையும் ஓட்டி பார்த்துட்டேன், எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த சைக்கிள் என்ன பிரச்சனை, நான் ஓட்டினா மட்டும் தான் எனக்கு தெரியும், எனக்கு நான் அதை ஓட்டி பார்க்கணும், எனக்கு வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னோடனே டக்குனு இப்படி பார்த்தாரு. அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் வேறு எதுவும் வித்தியாசமாக மாற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு. இதே தான் என்னோட ப்ரொஃபஷனுக்கு மாற்றிக்கிட்டேன். என்ன பண்ணேன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் யூடியூப்னா என்னன்னே தெரியாது. அப்போது நான் என்ன மைண்டில் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இன்றைக்கி நான் ஆட்டோமொபைல் போகலாம், ஐடிக்கு போகலாம், சாஃப்ட்வேர் பண்ணலாம். இதே நான் வந்து ஒரு 80 to 90% க்ரோ ஆகிடுச்சு. மிஞ்சி போனால் எனக்கு கெரியர் க்ரோத் எவ்வளோ இருக்கும்? ஒரு 10% இருக்கும், இவ்வளோ தான் இருக்கும். பணமும் அவ்வளோதான் சம்பாதிக்கலாம், கெரியர் க்ரோத்தாக அவ்வளோதான் சம்பாதிக்க முடியும். பட் ஆனால் இந்த ஸ்பேஸ் ஒரு 5%லேருந்து ஒரு 10% தான் க்ரோ ஆயிருக்கு. இன்னும் ஒரு 90% இதுக்கு மார்க்கெட் ஸ்பேஸ் க்ரோ ஆகிறதுக்கு இருக்குது. ஸோ அந்த மார்க்கெட்டுக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு மூவர் அட்வான்டேஜாக உட்காந்துப்போம். ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. முதல்ல சீட்டை போட்டு உட்காந்துப்போம். அப்போ ஆப்வியஸ்லி இன்னொரு 90% இதுவே நம்மளை கூட்டிகிட்டு போயிடும் அந்த வேவு அப்படின்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் உள்ளே என்ட்ரானோம். ஸோ அதுதான் அந்த இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். அது அந்த ஃபர்ஸ்ட் மூவராக போகிறப்போ நமக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. அந்த அட்வான்டேஜ் நம்மளை ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும் அடுத்தடுத்து. ஓகே ஓகே சூப்பர். ஸோ அந்த ஒரு ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ்ன்றது உங்களுக்கு ஒரு மெயின் பாயிண்டாக இருந்தது. ஆமாம். இப்போ நான் வந்து இப்போ இவங்க நிறைய பேருக்கு அதில் ப்ளஸ் இருக்கும். இப்போ வந்து நிறைய பேர் இந்த Web3 பற்றி பேசுகிறாங்க, கிரிப்டோவை பற்றி பேசுகிறாங்க இல்லையா? இன்னைக்கு எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் நான் என்ன எடுத்துக்குவேன்னா, அந்த Web3 கம்யூனிட்டியோ இல்லை கிரிப்டோ பற்றி பேசுகிறவங்களோ நான் கூட போய் உட்காந்துப்பேன். அவங்க என்ன பேசுகிறான்னு நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் மட்டும் தான் இன்னொன்று நான் போய் ஃபஸ்ட்டு அடுத்து என்ன வரப்போகுதுன்னு கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கிற ஆள்லாம் கிடையாது. நான் முதல்ல எனக்கு என்ன தெரியும்னு நான் ஃபிக்ஸ் பண்ணேன்னா அந்த கம்யூனிட்டிக்குள்ளே போய் உட்காந்துப்பேன், அந்த ஆட்களோட பழகுவேன். அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் அந்த டெர்மினாலஜியை நோட் பண்ணிட்டு தான் கூகுளுக்கே போவேன். நான் இப்படி ரிவர்ஸில் ஒர்க் பண்ணுறாள். ஸோ அப்போது நம்ம முதல்ல அதுக்கு நம்மளை கொடுக்க ரெடி ஆயிடும். அவ்வளோதான். நைஸ். நெக்ஸ்ட்டு யுவராஜ் ப்ரோ, இப்போ ஜென்ரலாகவே இப்போது டிசைன் அப்படின்னு சொல்கிறது வந்து டெஃபினெட்லி சிலருக்கு வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ஓகே இதான்ப்பா டிசைன் அப்படின்றத ஸ்ட்ராங்காக ஒரு நேச்சுரலாக அவங்களுக்கு வந்துடுது. ஸோ இப்போ நம்ம பேஷன், அப்சஷன், இன்ட்ரெஸ்ட் இதை பற்றியெல்லாம் பேசும்போது டேலண்ட் வெஸ் ஸ்கில் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நிறைய அது வந்து ரொம்ப மிஸ்கைடடாக இருக்குது. அதுவும் டிசைனுன்ற ஆஸ்பெக்டில் ஹவு டு யூ சே இஸ் இட் வந்து ஒரு டேலண்ட்டா இல்லை இது வந்து யாருனாலுமே டியூன் அப் பண்ணிக்கூடிய ஒரு ஸ்கில்லா டிசைன்ன்றது? இது ஆக்சுவலி ஒரு மித்து தான். இப்போ ஓல்டன் டைமில், இப்போ நான் வந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டேலண்ட், ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு வரைகிறவங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரியேட்டிவ் இண்டஸ்ட்ரியோ ஆர் டிசைனோ வர முடியும் அப்படின்ற ஒரு மித்து இருந்தது. பட் அது லைக் லாஸ்ட் ஒரு 7-8 இயர்ஸாக எல்லாமே போயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ ஆக்சுவலாக ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டேலண்ட் இஸ் பார்ன் இன் ரைட், பிறக்கும் போதே இருக்கிறது. ஸோ ஸ்கில் வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கிறது தான். ஸோ ஆக்சுவலாக இட்ஸ் அ ஸ்கில். ஸோ அது வந்து மித்து. ஸோ பீப்புள் எப்படி சொல்கிறாருன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஐ எம் நாட் ஆர்டிஸ்ட், எனக்கு வரைய தெரியாது சீரியஸாக, ஓகேயா? பட் ஆனால் என்னை டிசைன் பண்ண சொன்னீங்கன்னா சூப்பராக பண்ணுவேன். அதுவும் நான் எப்படி பண்ணேன்னா ஐ லேர்ன்ட் அ லாட். ஸோ அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ இந்த மூவியில் இருக்கும்ல, அது டானில் சொல்லுவாங்க பாருங்கள், நான் இதை பண்ணுவா கடைசியில் he found out one thing, right? ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு நடந்தது. எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் லைக் நிறைய ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸோ தென் ஒன்லி அந்த பேஷன் எப்படி வந்ததுன்னா லைக் சஃபரிங் சொல்லலாம். ஸோ சஃபரிங்கிறது என்னென்னா லைக் ஐ ஒர்க் ஃபார் லைக் 14 hours ஃபார் ஃப்ரீ. என்ன சொல்கிறது, அதான் சொன்ன லாட் ஆஃப் கிரிட்டிசிசம். டிசைன் எடுத்தாலே இட்ஸ் எ கிரிட்டிசிசம். அது பீப்புள் நீட் டு லைக் நாட் டேக் டு பர்சனலி.
ஸோ அதெல்லாமே ஃபேஸ் பண்ணதுனால ஓகே அந்த இருக்க முடியுது, ஓகே இதுதான் எனக்கு பேஷன்றதா இருந்ததுனால ஸோ அந்த ஒரு ஸ்கில்லை நான் வந்து டெவலப் பண்ணேன். அதேமாரி இப்போ நிறைய இடத்துல நான் ஸ்கூல்ஸோ காலேஜஸ்லாம் நான் பேசுறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் சொன்னது டேலண்ட் வர்சஸ் ஸ்கில். ஸோ அது வந்து கம்ப்ளீட்லி மித். ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹவு டு மேக் மணி இன் ஸ்கில் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வெரி சூப்பர். ஸோ இப்போ நமக்கு கண்டிப்பாக வந்து இட் இஸ் அ ஸ்கில்ன்றது நமக்கு தெரியுது. ஸோ அந்த ஸ்கில்லை யாருனாலும் டெவலப் பண்ண முடியும். தே டோன்ட் நீட் அ நேச்சுரல் டேலண்ட். அப்படி இருக்கிறப்போ அந்த ஸ்கில்லை இப்போ நம்ம வந்து நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் சுதர்ஷன் அண்ணாக்கு. ஸோ அந்த ஒரு ஸ்கில்லை நம்ம வந்து நம்ம வெளிக்கொண்டு வரணும். ஸோ நீங்கள் சொன்ன அந்த முக்கியமான பாயிண்ட் வந்து நம்மளை பற்றி பேசுகிறத விட நம்மளோட ஒர்க்கை பற்றி பேசணும். ஸோ அந்த ஸ்கில்லாக எந்த ஒரு ஸ்கில்லை நம்ம புதுசாக எடுத்தாலும் அதை நம்ம ஆன்லைன் அப்படின்றது தான் இப்போ கரண்ட் அந்த டிஜிட்டல் அப்படின்றது. ஸோ அதை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி வரும்போது அந்த கண்டென்ட் கிரியேஷன் அப்படின்றது வந்து ஒரு ப்ரைமரியானதாக இருக்குது. ஸோ அஸ் அ டெக்கியாக இருக்கட்டும் இல்லை வந்து நான் டெக்னிக்கல்னா ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டாக நீங்கள் அடித்தா கூட இட் இஸ் வேல்யூபிள். பட் ஒரு டெக்னிக்கல் பர்சனுக்கு அந்த ஒரு கண்டென்ட் கிரியேஷனை எப்படி வந்து ஹி கேன் ஸ்டார்ட்? கான்டென்ட் கிரியேஷன் இன் யுவர் இண்டஸ்ட்ரி அது உங்களுக்கு தான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தெரியும். ஏன்னு நான் சொல்கிறேன், ஏன்னா யூஆர் த ஒன் ஹூ இஸ் ப்ராக்டிஸிங் இட். யார் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கான்டென்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியும். நீங்கள் நிறைய கான்டென்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். நம்ம நிறைய பேர் இதில் கான்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்க, நம்மளும் கான்டென்ட் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு டேரெக்டாக இறங்குறத விட நிறைய பேர் இதில் வேலை பார்க்குறாங்க, நம்மளும் வேலை பார்க்கணும், அந்த வேலையை கான்டென்ட்டாக மாற்றணும் அப்படின்னா தான் அது ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ அவங்களோட அந்த துறையில் அவங்களுக்கு தான் வந்து கண்டென்ட்ன்றது என்னன்றதே புரிய வரும். பட் அஃப்கோர்ஸ் அந்த ஒரு ஃபார்மேட் எல்லாம் வந்து வில் ஹேவ் டு சூஸ் அண்ட் தேல் கெட் ஸ்டார்டட். ஃபார்மேட் யூ ஹேவ் டு எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ எனக்கு எந்த ஃபார்மேட் ஒர்க் ஆகுன்றது நான் எல்லாத்தையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தென் ஐ ஸ்டக் வித் வாட் ஒர்க் ஃபார் மீ. ஆனால் எனக்கு ஒர்க் ஆகுது உங்களுக்கு ஒர்க் ஆகணும்னு எந்த அவசியமும் இல்லை. இந்த ஸ்டேஜில் 5 பேர் இருக்கும், 5 பேருக்கும் வந்து 6 பேர் இருக்கும். இந்த 6 பேருக்கும் வேறு கான்டென்ட் தான் ஒர்க் ஆகும். ஒரே மாதிரி கான்டென்ட் ஒர்க் ஆக சான்ஸே இல்லை. இது வந்து யூ ஹேவ் டு எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் வாட் ஒர்க்ஸ் ஃபார் யூ அண்ட் தென் ஸ்டிக் வித் வாட் ஒர்க்ஸ் ஃபார் யூ. ஓகே. ஸோ கண்டிப்பாக அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங்காக தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே. ஆக்சுவலாக கான்டென்ட் கிரியேஷன் மட்டும் இல்லை, லைஃபே எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் தான். நைஸ். ரைட். கேன் யூ ப்ரோ இப்போ கரண்ட்லி வந்து மேஜராக நம்மளோட கம்ப்ளீட் ஜாப் இண்டஸ்ட்ரியே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா ரிசெஷன் அப்படின்றது. ரீசெண்டாக தான் வந்து நிறைய பேத்துக்கு அப்படின்னா என்னன்றதே வந்து தெரிய ஆரம்பிச்சது. இந்த ஒரு டயத்தில் எங்கள் லைக் மல்டிபிள் பீப்புள் வந்து பல்காக அப்படியே ஒவ்வொரு கம்பெனிலேருந்து வெளியே வர்றாங்க. இப்படி இருக்கிற டயத்தில் இந்த நெக்ஸ்ட் கம்மிங் 2 or 3 months ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் வந்து புதுசாக மார்க்கெட்டுக்குள்ளே போகிறாங்க. ஸோ வாட் ஷுட் தே கீப் இன் தேர் மைண்ட்? ஹவு ஷுட் தே கெட் ரெடி தெம்செல்ஃப் டு ஃபேஸ் திஸ்? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெசெஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சூப்பர். ஓகே. ரெசெஷன்னா என்ன? சப்ளை அண்ட் டிமாண்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது. சப்ளைனா என்ன? எனக்கு சர்டன் விஷயம் வருது, எனக்கு தேவைப்படுற லெவலுக்கு வருது, எனக்கு ஓகே. பட் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யாவில் ஒரு வார் நடந்துகிட்ருக்கு, அங்கே சர்டன் ரிசோர்ஸஸ் நமக்கு வர வேண்டியது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில். Okay, Russia is the biggest producer of oil. Oil is not coming to us because of that. The petrol price is going high. Petrol price is going high. People don't have the money to spend. So, in the madri, petrol is a resource. And the madri, nariya resources irukku. Nariya resources oda demand adhigama irukku, but supply kammiya irukradhanaala we are going to face recession. This is one thing which is happening. In the madri, nariya resources vandu companies ku thevapadudhu. Correct? So, and the companies is handle panna, and the companies vandu the resources illa. And என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ ஐம் சென்டிங் ஃபியூ பீப்புள் அவுட். ஏன்? சி ஐம் நாட் சென்டிங் ஃபியூ பீப்புள் அவுட். கம்பெனிஸ் ஆர் ஆல்வேஸ் தேர் டு க்ரோ. எவ்ரி பிஸ்னஸ் வாண்ட் டு மேக் மனி, ரைட்? கம்பெனிஸ் எதுக்கு நடத்துறீங்க? காசு பார்க்கணும். எவ்ரி பிஸ்னஸ் வாண்ட் டு க்ரோ. இஃப் யூ ஆர் ப்ரொவைடிங் வேல்யூ டு மை கம்பெனி, வை டு ஐ வாண்ட் டு ஃபயர் யூ? நீங்கள் என் கம்பெனியில் வேலை செய்கிற, உன்னால் எனக்கு காசு வருது, நான் உனக்கு கண்டிப்பாக ஃபயர் பண்ண மாட்டேன். ஐ எம் ஜஸ்ட் ஃபயரிங் பீப்புள் ஹூ ஆர் நாட் வேல்யூபிள் ஃபார் மீ ரைட் நோ. ஓகே, நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, ப்ரிப்பேர் ஆகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பொங்கல், போகி அப்போலாம் என்ன பண்ணுவோம்? பழைய பொருள்லாம் தூக்கி எரிப்போம். கரெக்டாக? அப்போ மட்டும் நம்ம எல்லாத்தையும் தூக்கி போய் எரிக்கும் போது நமக்கு ஜாலியாக இருக்குது, புது ட்ரெஸ்லாம் வாங்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஆனால் கம்பெனிஸும் அதே தானே பண்ணுது. அதுக்கு மட்டும் நம்ம ஏன் வந்து உட்காந்து ஃபீல் பண்ணுறோம்? யூ ஜஸ்ட் நீட் டு அக்செப்ட் த ஃபேக்ட். த திங் இஸ் மீடியா இஸ் கவரிங் வாட் த கம்பெனி இஸ் டூயிங் இன் அ பேட் வே. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபயரிங் நடக்குதுன்றதை மீடியா கவர் பண்ணுது, ஹையரிங் நடக்குதுன்றதை கவர் பண்ண மாட்டேங்குது. சிம்பிள் ஆஸ் தட். ஸோ hiring is also happening currently, but what kind of hiring which is happening? Because the world is evolving, you need to know what kind of skills the companies are expecting from you and upgrade that skill. Simple as that. என்னென்ன ஸ்கில்ஸ் இந்த மார்க்கெட்டில் தேவைப்படுதோ அந்த ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணிக்கோங்க. பட் த கொஸ்டின் இஸ், ஸ்கில் இருக்குது, என்கிட்ட இருக்குது, ஸ்கில் எல்லாம் சூப்பராக இருக்குது, பட் எனக்கு வேலை கிடைக்கல. ஏன் கிடைக்கல?
ஏன்னா நீ யாருன்னு யாருக்குமே தெரில. த திங் இஸ் லைக் ஸ்ரீராம் டோல், ரெஸ்யூம் எல்லாம் தேவையே இல்லை. நானும் அதனால தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வந்தேன். சி மை கான்செப்ட் இஸ் யூ டோன்ட் நீட் டு ஹாவ் அ ரெஸ்யூமே டு கெட் அ ஜாப். எனக்கே என்னை பற்றி ஒரு ரெஸ்யூமே எழுதுறது பிடிக்காது. ஏன்னா ஐ எம் a very creative guy. Okay, I do everything differently. Okay, நான் போய்ட்டு ஒரு ரெஸ்யூமே நான் ஏன் சப்மிட் பண்ணணும்? There is a format. Why should I submit a resume? That is why I came up with a different concept called branding documents. என் கம்பெனி பேர் பிராண்ட் டாக்ஸ். ஓகே, நான் பிராண்டிங் டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு தான் லிங்க்டினில் போய் பேச ஆரம்பித்தேன். யாருமே என்னை திரும்பி பார்க்கல, யாருமே என்கிட்ட வரல. தட் இஸ் வேர் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் மார்க்கெட் மெசேஜ். நீ ஒன்று கொடுக்குறேன்னா மார்க்கெட்டும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணணும். தென் ஐ டோல்ட் ரெஸ்யூமே உடனே ஓ ஐ வாண்ட் ரெஸ்யூமே அப்படின்னு வந்துட்டாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் தான் சொல்கிறேன் ரெஸ்யூமே இருக்குது, ரெஸ்யூமே தான் தேவைப்படும், பட் நம்ம எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் கிரியேட்டிங் பிராண்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் தெம் which worked for them, which started getting results for them. Second thing is you need to have a skill and you need to know how to market it properly by branding it properly. People don't want skill. If you are selling your skill, you will get paid less. If you are selling your brand, you can charge more, right? So build as a brand by building a documents. I mean documentation தேவைப்படும். ரெஸ்யூமேல இருக்கலாம், அதுக்கப்புறம் லிங்க்டின்ல உங்களோட எம்ப்ளாயர், உங்களை ஹையர் பண்ண போகிற எம்ப்ளாயர் actually is on LinkedIn, no? You just need to find him on LinkedIn. So brand yourself on LinkedIn. Go find him and just tell him that, hey, this is who I am, this is what you need, and this is what we need to do. Then you need to build your branding and networking. So basically, start learning skills the world needs currently. Brand yourself for that and network with the right people. Recessionலாம் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமே இல்லை, because the world is going to go down, go up, everything is going to happen. But one thing is happening always in this world is growth, right? So you grow yourself, the companies also grow, and you get connected with the growing company. That's how you solve this problem. It's not at all a problem. Nice. So இதை பார்த்து யாருமே பயப்படவோ இல்லை ஒரு கன்ஃபியூஸ் ஆகவோ தேவையில்லை. இது பற்றி பயப்படவே வேணாம். யார் பயப்படணும்னா people are not upgrading, they can பயப்படலாம். பயப்பட நல்லது தானே, பயந்தா தானே நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ பயப்படுங்க, பயப்படும் போது கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டா பயப்பட வேணாம்ல. நைஸ், சூப்பர். ஸோ நெக்ஸ்ட்டு என்னோட கொஸ்டின் ராம்குமார் எனக்கு. ஆனால் இப்போது ஜென்ரலாகவே நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு போகும்போது 30% கம்மியாக தான்ப்பா கொடுப்போம், ஓகேவான்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க. ஆனால் இப்போ இருக்கிற ட்ரெண்டு, நான் கம்யூனிட்டியில் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேசுகிறத வச்சு பார்க்கும்போது இன்டர்ன்ஷிப் கூட ஒரு கம்பெனி எனக்கு 12,000 கொடுக்குறாங்க, ஆனால் இந்த கம்பெனி 10,000 தான் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த கம்பெனிக்கு பிராண்ட் நேம்லாம் நல்லா இருந்தாலும் எனக்கு 12,000 வருதில்ல, அந்த இதுதான் பார்த்துட்டு மூவ் ஆகிறாங்க. இது இன்டர்ன்ஷிப்பில் மட்டும் இல்லை, ஜாபுக்குமே பேக்கேஜ்ன்றது ஒரு இதாக ரொம்ப பார்க்குறாங்க. ஹவு டு யூ சீ திஸ்? நான் பேக்கேஜஸ் இம்பார்ட்டண்ட்டா இல்லை என்ன? சரி, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி கன்சல்டிங் கொடுக்குறீங்க, இல்லை ஒரு விஷயத்தை பார்க்க சொல்கிறீங்கன்னா, இப்போ நான் காசை காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு விஷயம் தெரியும். நான் விஷயம் கற்றுக்க போகிறப்ப தான் நான் காம்ப்ரமைஸ் ஆகலாம். ஸோ நான் இப்போ அவங்க சொன்ன மாதிரி தான் டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். இப்போ என் பக்கம் டிமாண்ட் இருக்குது, நான் சார்ஜ் பண்ணுறேன். ஸோ அடுத்து எனக்கு மேபி இன்னொரு சைக்கிள் மாறலாம். ஸோ இப்போ அதே தான். இப்போ நான் கிரிப்டோ பற்றி பேசணும் இல்லையா, Web3 எனக்கு தெரியாது. அப்போ நான் போய் நீ எனக்கு காசு கொடு, நான் வரேன் இது பண்ணுறேன்னா அதெல்லாம் இல்லை. நான் ஓரமாக உட்காந்து கூட நான் கேட்டு போயிட்டு நான் என்ன ஸ்கில்லை பண்ணிக்கிட்டேன்னா நான் டிமாண்ட் பண்ணலாம் அந்த இடத்துல. ரைட். ஸோ உங்களுக்கு அந்த ஒரு டிமாண்டை நீங்கள் கிரியேட் பண்ணுற வரைக்கும் யூ வில் ஹேவ் டு கோ. அஃப்கோர்ஸ் பிரதர். இன்னொன்று, இது எந்த ஏஜில், இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடி பண்ணிட்டேன், இப்போ பண்ணிட்டேன், இப்போ சார் அவங்க பண்ணா அப்படி கிடையாது. இது ஒரு சைக்கிள் தான். இன்னைக்கு நம்ம இந்த ட்ரெண்ட்ல நம்ம மேல இருக்கோம். அடுத்த ட்ரெண்ட் நம்ம மேல இருக்கணுமா வேணாமா நம்ம முடிவு பண்ணிக்கலாம். வேணா ரிட்டையர் ஆகிக்கலாம், அதுவும் தப்பு கிடையாது. ஸோ இது ப்ராப்ளமே கிடையாது. பட் ஓகே, அடுத்தது ஸ்ரீராம் ப்ரோக்கு. ப்ரோ, இப்போது ஜென்ரலாகவே எல்லாருக்கும் இப்போ ஒரு லேப்டாப்னு வாங்கிடுறாங்க. வாங்கினோடனே அவங்களுக்கு என்னென்னா ஒரு ஆன்டிவைரஸ் போட்டோம்னா வி ஆர் ஹாப்பி அப்படின்ற ஒரு இதுக்கு வந்துடுறாங்க. ப்ளஸ் ஒரு இமெயிலெல்லாம் நான் சேஃபாக இருக்கிறேன். ஃபிஷிங்ன்றாங்க. பட் ஆனால் இமெயிலில் நான் திறக்காமல் இருந்தாலே அப்போ நான் சேஃபு அப்படின்ட்டு தே ஃபீல் வெரி இது. முன்னாடி நின்றுட்டு என்னையெல்லாம் யாரும் ஹேக் பண்ண முடியாதுப்பா, பார்த்துக்கலாமான்ற ஒரு இதில் தான் இருக்கிறாங்க. எஸ்பெஷலி இந்த ஒரு சைபர் செக்யூரிட்டி சைடு இருக்கிற என்தூசியாஸ்ட்ஸ் இன் காலேஜஸ். அவங்களுக்கு அதோட ஃபுல் நாலேஜ் இருக்கோ இல்லையோ, பட் தே ஃபீல் லைக் நான் ஸ்ட்ராங்கஸ்டான பாஸ்வேர்டு, நான் வச்சிருக்க பாஸ்வேர்டு நோ ஒன் கேன் டூ, இந்த மாதிரிலாம் சொல்கிறப்போ இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இஸ் இட் சம்திங் தட் தே கேன் கோ போஸ்ட் அபவுட் ஆர் எப்படி? டெக்கில் இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி அதுப்போ தான் பேசுவாங்க. அதோட மைண்ட் செட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானே வீட்டிலேருந்து வரும்போது நீங்கள் NAAM ஃபவுண்டேஷன் லிங்க் அனுப்புறீங்க. சரி, ஃபவுண்டேஷன் ஓல இல்லை வரல, ஏன்னா யூ இல்லை போல் அதில் NAAM ஃபவுண்டேஷன் தான் இருக்காது.
நான் வேறு ஏதோ போகிறேன், வேறு எங்கேயோ காட்டுது. அப்புறம் வந்து பார்த்தா ஒரு பக்கத்து தெருவில் விட்டார் என்ன ஓலா. ஸோ இது ஏன் இது நான் இருந்துச்சு அப்படின்னா, ஓகே இது எனக்கு தெரியும், இதில் என்ன இருக்குது, எனக்கு ஏபிசிடி தானே வந்துடும் அப்படின்னு சொல்லி இது ஒரு மைண்ட் செட் இருக்குது. திஸ் ஆக்சுவலி குட் மைண்ட் செட் டு அன் எக்ஸ்டென்ட். பட் என்ன விஷயம்னா, ஒரு ஃபோனை இப்போ ஒருத்தவங்க ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சில பேர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 4-5 படத்தை பார்த்துட்டு வந்து இங்கே பாருங்க இவன் எதுவுமே பண்ணல, என் ஃபோனை ஹேக் பண்ணிட்டான், நான் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன், லிங்கே கிளிக் பண்ணல ஹேக் பண்ணிட்டான் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஃபோனை ஹேக் பண்ணுறதுக்கு there are ways, but that will cost you 6 to 7 crores minimum. இப்போ விஷயம் என்னன்னா, ஒரு காலேஜ் படிக்கிற பையனோட ஃபோனை ஒரு 7-8 கோடி ரூபா போட்டு நான் ஒரு ஃபோனை ஹேக் பண்ணணும்னு கேட்டால் பண்ண மாட்டேன். there is no point. புரியுதா? ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, இது எல்லாம் என்ன ஆயிருது அப்படின்னா, இது சைபர் செக்யூரிட்டி, Web3, பிளாக் செயின், கிரிப்டோ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின், இதெல்லாம் கூல் டேர்ம். இது ஏன் கூல் டேர்ம் யாருக்கும் தெரியாது. இது என்ன சொன்னாலுமே நம்புவாங்கன்றதுனால தான் இது கூல் டேர்ம். சைபர் செக்யூரிட்டி இஸ் வெரி வாஸ்ட் இண்டஸ்ட்ரி. சில பேர்லாம் கோர்ஸ் எடுக்கிறாங்க, உங்களுக்கு கம்ப்யூட்டரே தேவையில்ல, நான் சைபர் செக்யூரிட்டி சொல்லித்தரேன் அப்படின்னா சிம்பிள். வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி இருக்குது, மொபைல் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி இருக்குது, ஏபிஐ செக்யூரிட்டி இருக்குது, ஐஓடி செக்யூரிட்டி இருக்குது, ஹார்ட்வேர் செக்யூரிட்டிலேருந்து ஃபிசிக்கல் செக்யூரிட்டிலேருந்து பெரிமீட்டர் செக்யூரிட்டி, இந்த மல்டிபிள் செக்யூரிட்டி. இது எல்லாருக்குமே தெரியாது சைபர் செக்யூரிட்டி இருக்கவங்களுக்கு. வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டினா வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி தெரியும், மொபைல் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி தெரியும், நெட்வொர்க் செக்யூரிட்டி தெரியும். இதெல்லாம் தனித்தனி இண்டஸ்ட்ரீஸ். இப்போ இது இருக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அவங்களுக்குமே ஒரு பேப்பர் இருக்குது இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி. அதாவது இந்த பர்டிகுலர் விசினிட்டியில் என்னோட ஆர்கனைசேஷன், இந்த பேப்பர் எப்படி வேணா இருக்கலாம். ஒரு டேட்டா நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வைக்கலாம், பென்ட்ரைவில் பண்ணலாம், கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணலாம், மொபைலில் வரலாம். இது டேட்டா. திஸ் டேட்டா பிலாங்ஸ் டு திஸ் ஆர்கனைசேஷன். இந்த டேட்டா வெளியே எப்படி போனாலுமே இது வந்து இட் வில் அஃபெக்ட் தி ஆர்கனைசேஷன். இது இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி. ஐ எம் கோயிங் டு ப்ரொடெக்ட் திஸ் இன்ஃபர்மேஷன். இது ஒரு டைரியில் எப்படி வேணும். அப்போ உள்ள வரதுக்கு நான் ஒரு டோர் வைக்கணும், சிசிடிவி வைக்கணும், ஆர்எஃப்ஐடி வைக்கணும். இதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் சைபர். இது இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி. இதில் டிஜிட்டல் பார்ட் மட்டும்தான் டிஜிட்டல் சைபர் செக்யூரிட்டி. கம்ப்யூட்டர், மொபைல் மட்டும். இதில் இதெல்லாம் ஹேக் பண்ண முடியுமா முடியாதான்னு சொன்னால் அதுதான் பெனிட்ரேஷன் டெஸ்டர். இதை தான் எத்திக்கல் ஹேக்கர்னு வெளியே சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு சின்ன டேர்ம், இட்ஸ் a very small term, ரைட்டா? there is a lot to learn in cyber security, ரைட்? ஒரு இடத்துல ஒரு கம்ப்யூட்டர் எல்லாமே பண்ணிட்டீங்க, ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துகிட்டு போய் விண்டோலேருந்து பார்த்தா ஸ்க்ரீன் தெரியும்னா there is no point. அதனால தான் பேங்க் உள்ளலாம் நீங்கள் போகும்போது மானிட்டரு வாசல்லேருந்து பார்த்தா தெரியாது. இதனால தான் நடுவில் அந்த இதுவும் இருக்குது. ஆக்சுவலாக இங்கேருந்து எட்டி பார்த்தா தெரியக்கூடாது. இதுதான் விஷயம். இதெல்லாமே பார்ட் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி. எனக்கு சைபர் செக்யூரிட்டி தெரியும்னா ஐ பீன் டூயிங் திஸ் ஃபார் ஆல்மோஸ்ட் 13 years. எனக்கு எல்லாமே தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. பட் ஆனால் விஷயம் என்னன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு பேசிக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் விஷயம் நீங்கள் ஈஸியாக அப்கிரேட் பண்ணிக்கலாம். இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜுக்குள்ளே போனாலே சைபர் செக்யூரிட்டி தெரியும் எதுக்கு சொல்கிறாங்க? இட் இஸ் நாட் லைக் தேர் ப்ரொஜெக்டிங் தட் ஆஸ் அ டேலண்ட். இட் இஸ் பேசிக்லி கிரியேட்டிங் அ ஃபியர். நீ என்கிட்ட முறைச்சிக்கிட்டா நான் உன் ஃபோனை ஹேக் பண்ணிடுவேன். This is how it works, right? It is more like, see, cyber security, a lot of people are looking at it in a different way. See, militaryயும் கண்ணு வச்சிருக்காங்க, டெரரிஸ்டும் கண்ணு வச்சிருக்காங்க. அதனால ரெண்டு பேருமே தப்பானவங்க இல்லை. Basically, it's more like, cyber security is more like I'm giving you a knife. You can either carve something beautifully or kill someone. It is totally up to you. Cyber securityமே அப்படி தான். பட் படங்கள்லாம் காட்டுறது இன்னைக்கு அப்படி காமிச்சிட்டாங்க. இன்னைக்கு எடுத்தோடனே பேங்க் ஹேக் பண்ணுறது, எடுத்தோடனே ஒரு காரை ஹேக் பண்ணுறது அப்படின்னு ஏன் காட்டுறாங்க அப்படின்னா, அதை காமிச்சா தான் கை தட்டுறாங்க. அது வில்லனா காமிச்சா தான் ஒர்க் அவுட் ஆகுது ஆக்சுவலி. கரெக்டாக? ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு உள்ளே இருக்கும்ல, இவனை எப்படியாச்சும் செஞ்சிடணும்ட்டு. அது சைபர் செக்யூரிட்டி இன்னைக்கு இருக்குது. ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு டிஜிட்டல் இருக்கான். இதை பேசும்போது யூடியூப் ஹேக் பண்ணிடுறேன். இதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா யூடியூப் இஸ் ஸ்பெண்டிங் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் டு செக்யூர் இட். ஒரு காலேஜ் படிக்கிற பையன் ஒன்றுமே தெரியாமல் 2 மாதம் வந்து ஒரு வெப்சைட் ஹேக் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. அப்போ பண்ண முடிஞ்சதுன்னா அவன் வீக்காக இருக்கான், அவன் ஏதாவது லத்தாச்சுக்கும் அவனை மிஸ் பண்ணியிருக்கான்னு தான் அர்த்தமே தவிர, இது ஓரளவுக்கு இருக்கலாம், உங்களுக்குள்ளே இருக்கலாம். அது எப்படி இருக்குன்னா, எனக்கு எல்லா விஷயமும் தெரியுன்றது எப்படி இருக்குன்னா, நான் எதை படித்தாலும் ஃபாஸ்ட்டாக கற்றுக்க முடியுன்ற பர்ஸ்பெக்டிவ் அது இருக்கலாமே தவிர, ஒன்றை விடலாம் எனக்கு பயங்கரமாக தெரியும்னு இருந்துச்சுன்னா அது வேலைக்கு ஆகாது. ஏன்னா பீப்புள் டோன்ட் வாண்ட் டு டாக் டு யூ இஃப் யூ ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் மைண்ட் செட். சிம்பிள். நான் இங்கே வந்து எனக்கு எல்லா இண்டஸ்ட்ரி பற்றியும் தெரியும் அப்படின்னா யாருமே என்கிட்ட வந்து பேச மாட்டாங்க. இப்போ ஒருத்தர் வந்து என்கிட்ட கேள்வி கேட்குறான், ப்ரோ நான் சைபர் செக்யூரிட்டி 10 வருஷம் பண்ணிருக்கேன் ப்ரோ, எனக்கு சைபர் செக்யூரிட்டி சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டால் நான் ஃபஸ்ட்டு கேள்வி என்ன பண்ணுவேன்? 10 வருஷமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க தான் கேட்பேன். ஸோ இது இருக்குல்ல, அதனால் அந்த மாதிரியான ஆட்டிடியூட் இஸ் ஆக்சுவலி ராங். இட்ஸ் பேசிக்லி நீங்கள் யார்கிட்ட வேணால் போங்க, எங்கே வேணால் போங்க, ஏதாச்சும் ஒரு விஷயம் கற்றுக்க முடியும், கண்டிப்பாக கற்றுக்க முடியும். அந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து இஸ் கோயிங் டு சேஞ்ச் யுவர் லைஃப். இன்றைக்கி நான் இங்கே வந்தேன், இங்கே இவ்வளோ பேரை பார்த்தேன், எனக்கு லிங்க்டின் மார்க்கெட்டிங்னா இது, டிசைனிங்னா இது, இப்படி தான் ஒரு கம்யூனிட்டி நடக்கும்னு தெரிஞ்சுதுன்னா நான் ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது ரெலவெண்ட்டாக இருப்பேன். நான் இட் இஸ் மோர் லைக் ரெலவெண்ட். நீங்கள் எந்த அளவுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கீங்களோ அவ்வளோ பேர் உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. இன்றைக்கி ஏன் எல்லாத்தையும் அவ்வளோ பேர் என்கிட்ட பேசுவாங்கன்னா, நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரி பற்றி பேசினாலும் எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 3-4 லைன் அதை பற்றி தெரியும். அது இருந்தால் மட்டும் தான் பேசுவாங்க. நான் ஒன்று பேசிட்டே இருக்கேன், நீங்கள் ஒன்று பேசிட்டே இருக்கீங்கன்னா இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ், ரைட்? இன்னைக்கு எல்லாம் எதுக்கு எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா, they want to learn something. It is basically relevant. ஒரு ரேண்டமாக ஒரு 100 பேரை கூப்பிட்டு நீங்கள் உட்கார வச்சிங்கன்னா, ஒருத்தர் ஃபோன் வந்துருப்பாங்க, ஒருத்தர் வேறு ஏதோ பேசிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி ஒரு 100 பேர் வந்தாலுமே கூட 100 பேரும் கேள்வி கேட்குறேன். ஏன் காரணம்னா, they know for a fact that this is the reason why they are coming. Relevance is something. எல்லாமே தெரியும்னு சொன்னால், but you need to have that curiosity to learn everything. Right. Super.
நெக்ஸ்ட்டு சுதர்ஷன் ப்ரோ, இப்போது ரீசெண்டாக வந்து ஹைலி ஸ்போக்கன் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி கண்டென்ட் சைடு வந்து சாட் ஜிபிடின்ற ஒரு டூல். இப்போது அந்த ஏஐ வந்து வந்ததுக்கப்புறம் கண்டென்ட் க்ரியேஷன் அப்படின்றத நம்ம லைக் அதை நம்ம வந்து அதை வந்து எப்படி லெவரேஜ் பண்ணலாம், அதை இல்லை எப்படி பார்க்கணும், பயப்படணுமா? See, AI is overrated. It does not do things that you don't teach it to do. ரைட்டா? நம்ம அது கற்றுக் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் அது பண்ணும். அது சாட் ஜிபிடின்ற டூலே இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்குது. அது இன்னும் முழுமை அடையலை. கான்டென்ட் எல்லாமே அது கொடுக்குற, நீங்கள் ஜென்ரிக்காக ஏதாவது கான்டென்ட் கேட்டிங்க அப்படின்னா அந்த ஜென்ரிக் கான்டென்ட் எல்லாமே அது கொடுக்குறது எல்லாமே பிளாகரைஸ் கான்டென்ட் தான். இட் ஸ்க்ரேப்ஸ் ஃப்ரம் சம்வேர், கிவ்ஸ் இட் டு யூ. நீங்கள் அதுக்கு டெப்த்லாம் நீங்கள் கற்றுக்கணும் ஆக்சுவலாக அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஐ நோ பயப்படணுமான்னு கேள்வி கேட்டார். யார் பயப்படணும்னா, இஃப் யூ ஆர் வீக் இன் கான்டென்ட் நீங்கள் பயப்படணும். நல்ல கான்டென்ட் எழுத வராதா, நீங்களே ஏற்கனவே தத்தி தடுமாறி நீங்களே எழுதுறீங்க அப்படின்னா உங்களோட பெட்டர் ஜாப் சாட் ஜிபிடி பண்ணும். ஆனால் இஃப் யூ டூ குட் இன் கிரியேட்டிங் கான்டென்ட் யூ கேனாட் பி ரீப்ளேஸ்ட். ஒரு நல்ல எக்ஸாம்பிள், சென்னையில் இருக்கிற ஒரு கம்பெனி, நான் கம்பெனி பேர் சொல்லலை, அவங்க வந்து 10 கான்டென்ட் ரைட்டரை வச்சு பண்ண வேலையை 8 பேரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. சாட் ஜிபிடி அண்ட் 2 நல்ல கான்டென்ட் ரைட்டரை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. வேலை போகுமானா போகும், நீங்கள் நல்லா பண்ணலன்னா போகும். ஆக்சுவலாக எப்போவுமே ஒரு இண்டஸ்ட்ரி வந்து அந்த ஒரு டெக்னாலஜிக்கல் க்ரோத் வரப்போ சிலரை வெளியே தூக்கி எரிஞ்சிரும், சிலரை உள்ளே எடுத்துக்கும். கம்ப்யூட்டர் ஆரம்பத்தில் வந்தப்போ வந்து நிறைய பேர் பயந்தாங்க கம்ப்யூட்டரை பார்த்து. அவங்கெல்லாம் அதுக்கப்புறம் இரலவெண்ட் ஆகிட்டாங்க. யாரெல்லாம் ரெலவெண்ட்டாக கற்றுக்கிட்டாங்களோ அவங்களாம் கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க. உலகமே அடுத்த லெவலுக்கு போச்சு. இப்போ ஏஐ வந்து அடுத்த லெவல் கூட்டு தான் போகுது நம்மளை. ஆனால் யாரெல்லாம் அடாப்ட் பண்ணிக்க தயங்குறாங்களோ அவங்களாம் வெளியே போயிடுவாங்க. ஸோ பயப்பட்டு வெளியே போகிறவங்கலாம் they will be irrelevant from now on. யார் உள்ளே வர போகிறாங்களோ அவங்களாம் இன்னும் பெட்டராக இருப்பாங்க. either you learn AI or learn to use AI. ChatGPT will replace people who don't use it actually. அது ChatGPT மட்டும் இல்லை, அது மாதிரி நிறைய AI tools இருக்குது. ChatGPT is only one tool. See, Google is coming up with one more tool. Maybe in less than a year they will bring it. அடுத்து இந்த 2023 முடியறதுக்குள்ள கூகுள் ChatGPT மாதிரி ஒரு டூல் கொண்டு வந்துருவாங்க. ஸோ அது இட் வில் பி ஈவன் பெட்டர். கூகுள் கிட்ட இல்லாத டேட்டாவா? ஸோ தேட்ஸ் வாட் ஏஐ இஸ். ஸோ பயப்படணுமானா, நீங்கள் கான்டென்ட் ஃபீல்டு எத்தனை பேர் இருக்கீங்க? ஹவு மெனி ஆஃப் யூ கிரியேட் கான்டென்ட், எதுவும் ரிட்டன் கான்டென்ட்? ஹவு மெனி ஆஃப் யூ கோட், பேசிக் கோட்? ஸோ நீங்கள்லாம் வந்து உங்கள் ஸ்கில் செட்டை வளர்த்துக்கணும். சி தேர் சம்திங் கால் ஸ்கில் ஸ்டாக். இப்போ நான் ஆண்டர்பிரினர்ஷிப்குள்ளே வந்தப்போ வந்து என் அண்ணன் எனக்கு கொடுத்த அட்வைஸ் அது. தரன் தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. என் அண்ணன். ஸோ அவர் கொடுத்த அட்வைஸ் இது. என்ன அட்வைஸ்னு சொல்கிறேன். நம்மக்கிட்ட எக்ஸ்பர்டீஸ்னு ஒரு விஷயம் இருக்கும், ஆனால் நிறைய விஷயத்தில் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போது ஸ்ரீராம் சொன்ன மாதிரி நோ லிட்டில் அபவுட் எவ்ரி திங், அட்லீஸ்ட் டு மேக் கான்வர்சேஷன். நோ லிட்டில் அபவுட் எவ்ரி ஒன். அந்த இண்டஸ்ட்ரியில் நான் பண்ண ஒரு விஷயத்தை நான் சொல்லித்தரேன். என்னென்னா, ஒரு இண்டஸ்ட்ரியில் எந்த இண்டஸ்ட்ரி பற்றி பேசினாலும் என்னால் 5 நிமிஷம் பேச முடியும். அதை பற்றி 5 நிமிஷத்துக்கு மேலே பேச முடியாது, எனக்கு அவ்வளோ தெரியாது. அந்த இண்டஸ்ட்ரி பற்றி பேசுனீங்கன்னா அதில் டாப்பில் இருக்க 2-3 பேரை எனக்கு பர்சனலாக தெரியும், சென்னையிலேயாவது. அது என்ன அட்வைஸ்னால், ஒன்று அந்த இண்டஸ்ட்ரி பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், அந்த இண்டஸ்ட்ரியில் யார் பெஸ்ட்டோ அவங்களையும் தெரிஞ்சுக்கணும். நமக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் இவங்களெல்லாம் தெரிஞ்சிருந்தால் நமக்கு இட்ஸ் இனஃப் டு மேக் கான்வர்சேஷன். இது மாதிரி ஏஐலையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க டு ஸ்டார்ட் வித். ஏன்னா இப்போ ChatGPT இப்போ தான் வந்திருக்கு. இட் வில் டேக் சம் டைம் டு பிக் அப் ட்ராக்ஷன்லாம். அதுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா யூ கெட் பெட்டர் அட் இட். கான்டென்ட் கிரியேஷனுக்கு இது மாதிரி நோயிங் லிட்டில் அபவுட் எவ்ரி திங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். ChatGPT என்ன விஷயம்னா, ChatGPT இருக்கு, பட் ஸ்டில் ரீப்ளேஸ்மெண்ட்ன்ற பார்ட் வந்து வாட் ஐ தாட் வாஸ் பர்சனலி திஸ் சம்திங் விச் பிகாஸ் ஐ பீன் யூசிங் இட் சின்ஸ் தே ஹேவ் பீட்டா திங் ரைட். ChatGPT as such உங்கள் பிரெயின்லேருந்து அப்படியே பர்ஸ்பெக்டிவ் எடுத்து எழுதாதது. நீங்கள் அதுக்கிட்ட இன்புட் கொடுக்கணும். எனக்கு இந்த மாதிரி இன்புட் வேணும், எனக்கு இந்த மாதிரியான கண்டென்ட் வேணும், என்னோட அவுட்கம் இப்படி இருக்கணும்னு கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சவங்களால மட்டும்தான் அதோட பெட்டரான ரிசல்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ChatGPT இருக்கே ஒரு ஆளை ரிப்ளேஸ் பண்ணனா அப்படி இல்லை. அதாவது ஒரு விஷயம் நீங்கள் போய் நான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ எனக்கு ஒரு கான்டென்ட் write a content about me, I do this, I have this company, this is what we've been doing, this is the metrics that we have சொன்னால் மட்டும்தான் அதுக்கு எழுத தெரியுமே தவிர எனக்கு ஒரு கான்டென்ட் எழுதிதானா எழுத தெரியாது ஆக்சுவலாக. இப்போ விஷயம் என்னன்னா, யாருக்கு வந்து ரேண்டமாக இந்த விஷயமே கம்யூனிகேட் பண்ண தெரியாமல் இருக்காங்க பார்த்தி, அவங்கள மட்டும்தான் ChatGPT ரிப்ளேஸ் பண்ண முடியுமே தவிர சும்மா வந்து ChatGPT வந்து எல்லாமே அதை பார்த்துக்காது. ஏன்னா ChatGPTயும் ஒருத்தர் டெவலப் பண்ணணும். ChatGPT பின்னாடியும் ஒரு கான்டென்ட் ரைட்டர் இருப்பார், ChatGPT பின்னாடியும் ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இருப்பாங்க, ஒரு ப்ரோக்ராமர் இருப்பாங்க, கோடர் இருப்பாங்க, மேத்தமெட்டிக்ஸ், இது எல்லாமே இருந்தால் மட்டும் தான் ChatGPT வரும். இங்கே இருக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், பிளாக் செயின், இது எல்லாமே இட்ஸ் கோயிங் டு என்ஹான்ஸ். நார்மலாக ஒரு விஷயம் இருக்குது, இட் இஸ் கோயிங் டு மேக் இட் பெட்டர் தானே தவிர அந்த இண்டஸ்ட்ரி அப்படியே தள்ளி விட்டுறாது. ஒரு காலத்தில் திருவள்ளுவர் வந்து ஆணி எடுத்து ஓலைச்சூட்டில் எழுதுனா அதுதான் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர். இன்னைக்கு செகண்டரி காயில், பிரைமரி காயில்னு நீங்கள் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. அது தனியாக பிரித்தா அதுதான் வந்து ஒயர்லெஸ் சார்ஜர்.
ஏதோ புதுசுலாம் இல்லை, மைக்ரோவேவ் வந்து உங்களுக்கு மேக்னட்ரான் இருக்கும், அதை வச்சு தான் சேட்டலைட் இன்னைக்கு கம்யூனிகேட் பண்ணோம். இதெல்லாமே பேசிக்ஸ். இந்த பேசிக்ஸை இந்த பிளாக் செயின் இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரி இஸ் கோயிங் டு என்ஹான்ஸ் இட். கான்டென்ட் இப்படி தான் நான் வாயில பேச போகிறேன், என்ன பண்ண போகிறேன், நான் ஐம் கோயிங் டு சென்ட் சம் வைப்ரேஷன், அந்த வைப்ரேஷன் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் யுவர் இயர் ட்ரம். இந்த வைப்ரேஷன் போய் ஒன்றுக்கு மேலே மோதணும், அது மோதிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி சவுண்ட் அங்கே ப்ரொடியூஸ் ஆகும். இது மைக், அது ஸ்பீக்கர், இவ்வளோ தான். இது ஏதோ புதுசாக எங்கேயோ இருந்து வந்த விஷயங்கள்லாம் இல்லை, இது எல்லாமே நம்ம கூடவே சுற்றிட்டு இருக்க விஷயங்கள். இது இந்த டெக்னாலஜி எல்லாமே அதை என்ஹான்ஸ் பண்ணும். இன்டர்நெட்னு ஒன்று இருக்குது, என்னது, நீங்கள் ஃபோன் வச்சு இங்கேருந்து ஒரு டேட்டா அனுப்புறீங்க, நாளைக்கு வீடியோ அனுப்ப முடியுமான்னு கேட்டால் அதுக்கு இன்டர்நெட் தேவை. இங்கேருந்து ஒரு ஒயர் கடலுக்கு அடியில் போகும், அதான் ஃபைபர். ஏதோ வானத்துக்கு போய் அப்படிலாம் போகுது, எல்லாமே நம்ம கூடவே இருக்க விஷயங்கள். ஒரு டெக்னாலஜி வந்தால் ஒரு ஆளை ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் எப்போ பண்ணோன்னா அது அந்த விஷயம் ப்ரெடிக்ஷனே நடக்காத ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தால் மட்டும்தான். மார்னிங் நான் இப்படி எழுந்துக்கிறேன், இப்படி போகிறேன், இப்படி வரேன், இதை பண்ண போகிறேன்னு ஒருத்தரோட ரொட்டீன் இருக்குல்ல, அவங்களோட வாழ்க்கையை மட்டும்தான் டெக்னாலஜி ரீப்ளேஸ் பண்ணிருமே தவிர, யோசிச்சு ஒரு விஷயத்த பண்ணுறீங்களா அதை பண்ணாது என்றைக்குமே. எந்த டெக்னாலஜி எதையுமே அப்படி பண்ணாது. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் சொன்னீங்களா சைபர் செக்யூரிட்டி ஒரு ஆன்டிவைரஸ் போட்டால் போதுமான்ட்டு. தெர் இஸ் நோ பாயிண்ட் ஃபார் கூகுள் டு ஸ்பெண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ். இன்னைக்கு என்கிரிப்ஷன் ஒன்று சொல்கிறோம். இங்கே இப்போ ஒரு 4 பேர் ஒரு நார்த் இந்தியன் இருந்தாங்க அப்படின்னா, நீங்களும் நானும் தமிழில் பேசுகிறோம், அவங்களுக்கு புரியவே இது என்கிரிப்ஷன். இவ்வளோ தான் என்கிரிப்ஷன். பிகாஸ் வி ஆர் டாக்கிங் இன் அ லாங்குவேஜ் தட் தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இந்த என்கிரிப்ஷன் வந்தவொடனே எல்லாருமே பேசத்தை நிறுத்திப்போமான்னு கேட்டால் இல்லை. திஸ் என்கிரிப்ஷன் இஸ் அகைன் கோயிங் டு என்ஹான்ஸ் வாட் வி கோயிங் டு சே. எல்லா டெக்னாலஜியுமே இன்னைக்கு இருக்கிறது. யூடியூப் வரதுக்கு முன்னாடி கிரியேட்டரே இல்லையா? தேவர் ரைட்டிங் புக்ஸ். இன்னைக்கு தேர் போஸ்டிங் இட் இன் அ வீடியோ ஃபார்ம். நாளைக்கு மெட்டாவர்ஸ் வந்துச்சுன்னா அது வேறு ஃபார்மேட்டில் மாறுமே தவிர the content is going to be the same. இந்த டெக்னாலஜி மாற்றிருமான்னு கேட்டால், நான் என்ன பண்ணாலும் புக்கில் தான் எழுதுவேன்னு சொன்னாங்கன்னா அந்த மாதிரி அடம் பிடிச்சாங்கன்னா அவங்கள மாற்றுமே தவிர இட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் த பர்சன். எஸ். ஸோ வந்து மோர் ஆஃப் அன் அடாப்டபிலிட்டி. அதே சமயம் அதை நம்ம வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக நம்ம பார்த்துக்கணுமே தவிர அதை நம்ம that's exactly what I was going to say. அது வந்து நல்ல அசிஸ்டன்ட். அது மாஸ்டர் ஆக்கணும்னா நீங்கள் அவ்வளோ மொக்கையாக இருக்கணும். ஆக்சுவலாக வந்து இதில் டெப்த்துன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸ்ரீராம் சொன்னதுனால அதையும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிடுறேன். கூகுளிங் இஸ் அ ஸ்கில்லா, சாட் ஜிபிடிங் இஸ் ஆல்சோ ஸ்கில். அதில் வந்து நிறைய டெப்த் ஆட் பண்ண முடியும் கான்டென்ட்டில். ஃபார் எக்ஸாம்பிள், ரைட் அ போயம் அபவுட் a glass jar that has yellow sheets in it, as if Eminem has written it அப்படின்னா it will give you a rap. As if William Wordsworth has written it, it will give you a poem. Specific-ஆ, so be very specific about what you ask. And parameters, multiple parameters, multiple layers. அவ்வளோ நீ ஆட் பண்ணிங்கன்னா செம்ம கான்டென்ட் கொடுக்கும். நான் பிளேக்ரைஸ் கான்டென்ட் கொடுக்க முடியும் அதால். ஸோ அது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் முதல்ல. ஸோ சாட் ஜிபிடியே நம்மளை ரீப்ளேஸ் பண்ணோம்னா இல்லை, இந்த அளவுக்கு டெப்த்தாக யூஸ் பண்ண முடிஞ்சவங்கள ரீப்ளேஸ் பண்ண வாய்ப்பு இல்லை. ஏன்னா யோசிக்கிறது நம்ம தான் யோசிக்கிறோம். வி ஆர் ஆஸ்கிங் இட் ஹவு டு திங்க். ஸோ அது மாதிரி இருக்கிறவங்கள ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஓகே, தட்ஸ் குட். இப்போது நெக்ஸ்ட்டு யுவராஜ் ப்ரோக்கு. ஸோ இப்போது டிசைனிங்கிறது வந்து இட்ஸ் மோர் ஆஃப் ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் ஒரு கான்செப்டாக தான் இன்னுமே நிறைய பேருக்கு இருக்குது. இப்போது ரீசெண்ட் டேஸில் கேன்வான்ற டூல்லாம் வந்து நல்லாவே யூஸ் பண்ணிவிட்டு தே கம் அப் வித் அ வெரி குட் டிசைன். அப்படி இருக்கப்போ இந்த டிசைன்றதை ஒரு டூலாக நம்ம பார்க்குறதா இல்லை வந்து இட் இஸ் சம்திங் எல்ஸா? ஆக்சுவலாக அந்த இதை நான் ஆட் பண்ண நினச்சேன். ஆக்சுவலாக ஏஐ வந்து நம்மளை வந்து ஒரு டெமோக்ராட்டிக் பண்ணுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கேன்வா இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி டிசைன் வந்து நீங்கள் யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் டிசைனர். இப்போ என்கிட்ட வரணும்னா மேபி எனக்கு ஒரு ஒர்க் லோடு இருக்குன்னா யூ வெயிட் ஃபார் 2 days ஆர் 3 days. பட் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கான்டென்ட் வேணும்னா தே ஜஸ்ட் லாகின் கேன்வா, கூகுள் போட்டுட்டு we need to find the template பண்ணிவிட்டு அவனே ஒரு 20-30 டெம்ப்ளேட்ஸ் வச்சுருக்கான். அதில் we choose the template and we just replace the content. அவ்வளோதான். ஓகேங்களா? ஆக்சுவலாக இட் மேக்ஸ் அஸ் வெரி எஃபிஷியன்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நான் வந்து பிஸ்னஸில் ஒரு 100 டிசைன்ஸ் தான், ஒரு 5 ரிசோர்ஸ் வச்சுட்டு 100 ரிசோர்ஸ் தான் நான் டெலிவர் பண்ணுறேன்னா ஐ கேன் மேக் இட் 500 to 600 டிசைன்ஸ் இன் அ மந்த். லைக் இட்ஸ் 3x amount ஆக்சுவலாக. ஓகேயா? ஸோ ஆக்சுவலி AI இஸ் எனேபிளிங் பீப்புள். இட்ஸ் டெமோக்ரட்டிஸ் டு எவ்ரி ஒன். ஸோ அதுதான் ரைட். ஸோ இதே தான் வந்து நமக்கு கேன்வா ஆர் சாட் ஜிபிடி வாட் எவர் த டூல் இஸ், நம்ம லைக் அதுலேருந்து எடுத்துக்க வேண்டியது இந்த ஒரே விஷயம். கண்டிப்பாக. ஏன்னா ஆக்சுவலாக இப்போ அவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி தான். ஸோ பீப்புள் யார் அந்த ஸ்கில் இல்லையோ அவங்க தான் பை பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ கண்டிப்பாக. Nice. So one final question before we jump into the audience question. That is for Kennet. இப்போ ப்ரோ ஜாப் ஸ்விட்சிங் இது வந்து நம்ம ராம்குமார் நான் சொன்ன மாதிரி ஜாப் ஸ்விட்சிங் ஹேஸ் பீன் த திங். அது வந்து நம்ம மாறணும், பட் ஸ்டில் கீப்பிங் அப் டு த பேஷன் எல்லாமே. பட் இந்த ஜாப் ஸ்விட்சிங்ன்றதை வந்து ஹவு வி ஆர் பீங் ப்ரொஜெக்டட்ன்றது வந்து தே கன்சிடர் டு பி எ ட்ரீசன். என்னடா இத்தனை நாள் ஒன்றா தானே ஒர்க் பண்ணோம், யூ ஆர் லீவிங் அந்த மாதிரி. ஸோ ஜாப் ஸ்விட்சிங்ன்றதை நம்ம எந்த ஒரு கேப்பில் நம்ம வி கேன் டூ,
எப்போ வரைக்கும் அதாவது எத்தனை மந்த்ஸ் ஆர் சம்திங் நம்ம வந்து ஒரு கம்பெனிக்குள்ளே இருந்தால் தே வில் see us as a பாசிட்டிவ் பர்சன். ஓகே, எத்தனை வருஷம் நீங்கள் கம்பெனிக்குள்ளே இருக்கணுன்றது வந்து பழைய கதை. எப்படின்னா நம்ம அம்மா அப்பாலாம் பார்த்தீங்கன்னா ஒரே கம்பெனியில் 10 வருஷம் 20 வருஷம் இருந்திருப்பாங்க. அதே இதில் முடிச்சுட்டு அந்த கிராட்டுவிட்டி இதெல்லாம் வாங்கிட்டு வெளில வந்திருப்பாங்க. பட் நவ் தட்ஸ் நாட் த சீன் பிகாஸ் டேலண்ட்ஸ் ஆர் எவ்ரிவேர் அண்ட் people want to upgrade every time. ஓகே, நான் இவர் வந்து எனக்கு இவ்வளோ ஒர்க் கொடுத்துட்டாருன்னா ஐ வாண்ட் டு ட்ரை வித் சம்திங் எல்ஸ் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் நீங்கள் ஒரு கம்பெனியில் எவ்வளோ நாள் இருக்க போகிறீங்கன்னு ஒரு கம்பெனியில் நீங்கள் எவ்வளோ வேல்யூ கொடுக்க போகிறேன்றதை மட்டும் யோசிச்சுட்டு தென் ஆக்சுவலி யூ நீட் டு மேக் அ ஷிஃப்ட். ஓகே, பிஃபோர் மேக்கிங் அ ஷிஃப்ட் வேர் யூ நீட் டு ஸ்டார்ட் இஸ் யூ நீட் டு ஹாவ் அன் ஐடியா. ஓகே, நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் நான் என்னவா இருக்க போகிறேன்றது உங்களுக்கு தெரியணும். இட்ஸ் நாட் ஃபார் த கம்பெனி, இட்ஸ் ஃபார் யூ. ஓகே, நான் இந்த மாதிரி இந்த லெவலில் இவ்வளோ இன்கமோட நான் இங்கே இருக்கணும்னா வாட் இட் டேக்ஸ் ஃபார் மீ டு டூ. இஃப் திஸ் கம்பெனி ஹாவ் தி ஆப்பர்ச்சுனிட்டி to do that for me, I can stay here. If not, I'm going to move company and I'm going to find something which is better outside. This is all about it. Okay, so இதை வந்து நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா first you be in the company, you give the best value. When you give the best value, you will learn the best from that company. So you take the best from the company, then with that learning you go again put it out in the document பண்றது ஆன்லைனில் டாக்குமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ரெஸ்யூமேல டாக்குமெண்ட் பண்ணுங்க, டாக்குமெண்ட் பண்ணிட்டு then go for the next opportunity. It's not about how long you stay here, it's about what is the value that you give to the company and how soon you're documenting it and making other people look at that so that you will always keep growing. Now what after working with 1500 plus people, what I'm understanding is, see, மேக்ஸிமமே ஒரு 20 வருஷம் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு பர்சனே வந்து என்னோட ஆனுவல் இன்கம் வந்து 1 crore இருக்கணும்னு தான் யோசிக்கிறாங்க. ஐ ஃபீல் தட் இஸ் ஆல்சோ லெஸ். ஒரு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு பர்சன் they are making only 10 lakh per month na, that itself is a less thing. Okay, so நான் என்ன சொல்வேன், it all starts with setting up the right goals. Okay, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 20 வயசு 25 வயசு இல்லை ஒரு 30 வயசு ஆகுதுன்னா think what are you going to become in your 50th year. Actually நான் இது ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். என்னன்னா you need to create a picture about you in your 50th age or உங்களுக்கு 50 years age இருந்துச்சுன்னா உங்களோட 70th ageல நோட் பண்ணுங்க. Write down minimum of 20 points. எப்படின்னா what is the income that you will have, how many house you will have, how many cars you will have, how many what is the kind of value that I have, how many people I will know, how many businesses I will start, how many projects I would have done. அப்படின்ற மாதிரி ஒரு பர்சனை நீங்கள் கிரியேட் பண்ணுங்க. that person should be you. And when you create that person and every day you need to read that lines, at least you need to have 20 lines about that person and you need to read that at least 5 minutes. And when you read that person is getting inside your mind and you compete that person every day, every second, every moment of your day. When you do that, you know when to shift, when not to shift. So every day you compete with that person and that's how you grow. It's not about how long, it's about the value that you provide and how soon you grow. Super, that's more about அந்த ஒரு mindset. I have an addition. இது நாங்கள் 2 பேரும் பேசிட்டு ஒரு விஷயம் ரீசெண்டாக தான் பேசிகிட்டு இருந்தோம். இந்தியா பொறுத்த வரைக்கும் டேலண்ட் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் செல்ஃப் ஒர்த் ப்ராப்ளம் இருக்குது. நம்ம அதிகமாக காசு கேட்குறதுக்கே பயப்படுவோம். சீரியஸாக இது வந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரீசெண்டாக இவர் ஒரு கிளைண்ட் வச்சுருந்தாரு. அவர் வந்து இஸ் 20+ years எக்ஸ்பீரியன்ஸ்ட், ஆனால் மாதம் 40,000 சம்பளம் வாங்குறாரு. அதை பெருமையாகவும் சொல்லிக்கிறாரு. அது வந்து ஆனால் அவரோட ஸ்கில் செட்டை பார்த்தா வேறு லெவலில் இருக்குது. அதுக்கு சம்மந்தமே இல்லை. அது ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்னா அவருக்கு அந்த செல்ஃப் ஒர்த் ப்ராப்ளம் இருக்குது. அந்த செல்ஃப் ஒர்த் ப்ராப்ளம் நமக்கு இல்லைன்னு நம்ம முதல்ல உறுதிப்படுத்தணும். ஏன்னா நமக்கு அது ஏன்னா உங்களுக்கே உங்கள் ஒர்த் தெரியலன்னா உங்கள் எம்ப்ளாயருக்கு தெரியாது. அண்ட் எம்ப்ளாயர் எப்படி எடுத்துப்பாங்கன்னா உங்ககிட்ட நிறைய வேலை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. கரெக்டாக உங்களை விட 10 மடங்கு அதிகமாக தான் சம்பாதிக்கணுன்றது தான் பேஸ் ரூலாக இருக்கும் யூஸ்வலாக. ஆனால் உங்களோட 100 மடங்கு அதிகமாக சம்பாதிக்க நீங்கள் விடாதீங்க. 10 மடங்கு ஓகே, வெரி குட். பட் 100 மடங்கு ஏன் விடணும்? நமக்கு அந்த ஒர்த் தெரியணும்ல. ஸோ அந்த ஒர்த் தெரிஞ்சாலே எனக்கு தெரிஞ்சு இப்போ கேட்ட கேள்விக்கு பதில் வந்துடும் நான் நினைக்கிறேன். எஸ், அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஏஐ பற்றி பேசிட்டு இருக்கும்போது நான் நினச்சேன் என்னென்னா, we people always want to upgrade. என்ன அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, if you just observe all the innovations happening, we just want to reduce the time and improve the effectiveness. அவ்வளோதானே. ஸோ இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு ப்ராசஸ் சூப்பராக பண்ண தெரியும். I want to make it, if you do something good, it is your moral responsibility to help this world by doing that.
ஸோ உங்களால் ஒரு 10 பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களோட சர்வீஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா யூ நீட் 12 100 people 1000 people. ஸோ இப்போ எனக்கு யார் வேணும்? I need people to come and work for me and make things happen. So I'm just buying the time. Okay? So இந்த buying time தான் இந்த AI நமக்கு பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து if at all if you are a designer, if at all if you are a whatever job that you are into, just add this AI into that. ஏன் அப்படின்னா if you are a writer, become a AI based writer. Where if you can produce 10 content per day, you can, by using AI, you are leveraging time for that company which is also want to leverage the time. You can create 30 content per day or 300 content per day, so you are going to get hired. So companies just want to hire time. They don't want to replace people, they want to hire time. So if you can replace the time for them by you learning about AI, you will get hired. So simple as that. People want to buy time, so you buy time for them and keep the time for them and they buy you. Simple as that. So that's good. Yes. So என்னன்னா நிறைய கம்பெனிலேருந்து ஃபயர் பண்ணுறாங்கன்றாங்களே. ஜென்ரலாக என்னன்னா ஒரு கிரிட்டிக்கல் ரிசோர்ஸை எப்பயுமே வந்து ஒரு கம்பெனி ஃபயர் பண்ணாது. ஏன்னா அந்த கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ் தான் வந்து இஸ் கோயிங் டு நம்ம ஒரு சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறோம். சைபர் செக்யூரிட்டி சர்வீஸ் இல்லை டிசைனர் இதுன்னு பண்ணுறோம் இல்லையா. இந்த டிசைனர் அப்படின்னு சொல்கிறது யாரை வச்சு பண்ணுறாங்கன்னா உள்ளே இருக்க ஒரு எம்ப்ளாயை வச்சு. ஸோ திஸ் பர்டிகுலர் பர்சன் இஸ் a கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ். அந்த கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ் எல்லாரையும் அனுப்பிட்டு how they going to make money, they are not going to make money. இந்த கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ் என்றைக்குமே கையை வைக்க மாட்டாங்க. எப்போ கையை வைப்பாங்கன்னா எனக்கு ஒரு 10 சர்வீஸ் பண்ண முடியும், அந்த 10 சர்வீஸை இந்த 20 பேராலே வச்சு பண்ண முடியும், இதை வச்சு என்னால் இந்த ரெவன்யூ பண்ண முடியும் அப்படின்னா மீதி இருக்கவங்களை மட்டும்தான் எப்பயுமே ஃபயர் பண்ணுவாங்களே தவிர ஜென்ரலாக வந்து ரேண்டமாக ஒரு நாள் எழுந்து ஓகே உன் பேர் 7 ஆரம்பிக்குதான் உன்னை நான் ஃபயர் பண்ணுறேன் அப்படின்னா இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க். ஸோ அதான் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் ப்ரோ இந்த மாதிரி ஃபயர் பண்ணுறாங்க ப்ரோ என்ன பண்ணுறது, எனக்கு சைபர் செக்யூரிட்டி தெரிஞ்சால் வேலை கிடைக்குமா, எனக்கு கான்டென்ட் ரைட்டர், இது எடுத்த உடனே ஒரு கேள்வி தான் கேட்குங்க, தெரிஞ்சால் வேலை கிடைக்குமா, அப்படியான வேலை கொடுக்க மாட்டாங்க. அது ஏதாச்சும் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அதை நிறைய சார்ஜ் பண்ண முடியும். This is how it actually works, right? Any company for that matter. ஏன் ஸ்விக்கியோ ஊபரோ இன்னைக்கு ஓடுதுன்னா உங்களால் அதை புக் பண்ணி வரதுக்கான சோம்பேறித்தனம். ஸோ திஸ் இஸ் வை இட் இஸ் ஒர்க்கிங். அதே மாதிரி தான் வந்து கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ் நம்பி தான் அந்த கம்பெனி இருக்கும். அதை நம்பி தான் ஒரு டீம் பில்ட் பண்ணுவோம், அதை நம்பி தான் ஒரு எக்ஸ்பென்ஷன் நடக்கும், அதை நம்பி தான் ஒரு 10 இடத்துல பிரான்ச் போடுவாங்க, அதை நம்பி தான் கிளைண்ட் எடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ரிசோர்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கம்பெனி ஃபயர் பண்ணாது. அது யார் எப்போ ஃபயர் பண்ணுவாங்கன்னா அவங்க கம்பெனியை மூட போகிறாங்கன்னா எல்லாரையும் வெளியே அனுப்புகிற டைமில் மட்டும் தான் எல்லாரையும் ஃபயர் பண்ணுவாங்களே தவிர கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ் என்றைக்குமே யாருமே கை வைக்க மாட்டாங்க. பிகாஸ் யூ ஆர் தி ஐடென்டிட்டி ஃபார் தட் கம்பெனி. ஸோ திஸ் ஆஃப் இட் ஆக்சுவலி. ஸோ நம்ம இடத்த நம்ம தக்க வச்சுக்கணும், அதுதான் வந்து மெயின். அதில் வந்து நம்ம ஏஐ டூல்ஸ் எந்த வித டூலாக இருந்தாலும் அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணி நம்ம அந்த பொசிஷனை கீப் அப் பண்ணுறோம். ஆக்சுவலி இங்கே எல்லாம் ரிசெஷன் பற்றி பேசுகிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்பட வேண்டாம். ரிசெஷன் உண்மை. ஆனால் ஜஸ்ட் பிகாஸ் இட்ஸ் ரியல் இட் டஸ் நாட் ஹேவ் டு பி யுவர் ரியாலிட்டி. நம்ம ஸ்கில் செட் வளர்த்துக்கலாம், நிறைய நியூஸ் படிக்க வேணாம், முதல்ல நிப்பாட்டலாம். இல்லைன்னா பயத்திலேயே உட்காந்துருப்போம். நம்ம வந்து நிறைய நியூஸ் படித்து ஐயோ ரிசெஷன் வருதுன்னு. அது உண்மை தான், ஆனால் நம்மளோட உண்மையாக இருக்குன்னு அவசியம் இல்லை. கரெக்ட் எக்ஸாக்ட்லி. இது ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு பெரிய ரிசெஷன் வரும் தெரியுமா. இட்ஸ் ஆக்சுவலி குட் ஃபார் த மார்க்கெட். நீங்கள் வந்து நிறைய படிச்சிங்கன்னா யூ கெட் டு நோ அது எவ்வளோ நல்லதுன்னா இதுக்கப்புறம் வரப்போகிற அப்வர்ட் கர்வ் வந்து வேறு மாதிரி இருக்க போகுது. ஸோ ஒரு வாட்டி ரிசெஷன் வரப்போவும் ஒரு பெரிய இன்னோவேஷன், ஒரு பெரிய சேஞ்ச் உலகத்தில் நடந்திருக்கு. திஸ் இஸ் குட் ஆக்சுவலி. ஓகே, இவங்கெல்லாம் ஒரு ஹைலைன்லாம் பேசினாங்க. இப்போ நான் லாஸ்ட் வீக் நடந்த கான்வர்சேஷன் அப்படின்னு நான் ஃப்ரெண்டில் எடுத்து வைக்கிறேன். ஊருக்கு போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து ஒரு சாதாரண ஒரு நார்மல் ஒரு ரொம்ப லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு அப்பா வந்து பேசுகிறாரு. அந்த பையனை கூட்டு வந்து பேசுகிறாரு என்கிட்ட. அப்போ இந்த ரிசெஷனு இந்த இதெல்லாம் பேசிகிட்டே இருந்தார். அப்போ நான் அவங்ககிட்ட அந்த பையன்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன சொன்னேன்னா, இன்றைக்கி ஓகே ஒரு டாக்டர் இருக்காங்க அப்படின்னா இந்த ரிசெஷனை பற்றிலாம் யோசிப்பாங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை அப்படின்னா ஒரு லாயரு யோசிக்க வாய்ப்பு இல்லை, ஆடிட்டரு யோசிக்க வாய்ப்பு இல்லை. ஏன் யோசிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு கேட்டேன். யோசிச்சாங்க. அதுக்கு ஒரே டேர்ம் தான், தே ஆர் ப்ரொஃபஷ்னலி அந்த விஷயத்தில் ஸ்ட்ராங் அண்ட் சவுண்ட் எனஃப். அதே மாதிரி தான் நம்மளோட ப்ரொஃபஷனில் நம்ம ப்ரொஃபஷனலாக இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு யாரையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியும். மேபி இந்த கம்பெனிலேருந்து அந்த கம்பெனிக்கு போகலாம், அங்கேருந்து இங்கே போகலாம். நம்மளோட கெரியர் வந்து இல்லை க்ரோத்தோ இன்கம் வைஸ் குறையாது. ஸோ அதனால நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, என்னோட ப்ரொஃபஷனில் நான் ப்ரொஃபஷ்னலாக லேர்ன்டாக இருக்கேனா அப்படின்ற மட்டும் என்ஷூர் பண்ணிக்கிட்டாலே போதும். எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, எதை பண்ணாலும் சரி, பிரச்சனை கிடையாது. நம்ம ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வந்த ரேண்டம் கொஸ்டின்ஸு. ஸோ இதை நான் கேட்குறேன். 5 கொஸ்டின்ஸ் பிக் பண்ணிக்கலாம், இன்க்ளூடிங் சார். யாருனாலும் இதை வந்து ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ யார் பிக் பண்ணுறீங்க? ஆளுக்கு
கொஸ்டின் வந்து ரீசன்ஸ் டு கனெக்ட் வித் பீப்புள். எதுக்காக வந்து பீப்புள் கூட கனெக்ட் பண்ணணும், அதே சமயம் ஒரு பிஸ்னஸை க்ரோ பண்ணணும்னா இந்த நெட்வொர்க் வந்து எந்த அளவுக்கு இட் வில் மேட்டர். ஸ்டார்ட் பண்ணணும். பீப்புளோட ஏன் கனெக்ட் பண்ணணும்னா, நம்மலாம் மக்கள் இல்லைன்னா நம்மலாம் வாழ முடியாது. நம்ம வந்து சோஷியல் ஸ்பீசிஸ், நம்ம மக்களோட தான் இருக்க முடியும். ஹியூமன் பீயிங்ஸ், தட்ஸ் ஹவ் வி ஆர் வயர்ட். வி நீட் பீப்புள் அரவுண்ட் அஸ். மக்களை வச்சு தான் வளர முடியும். இது பேஸ். பிஸ்னஸ் க்ரோத்துக்கு ஏன் முக்கியம் அப்படின்னா, பிஸ்னஸ் டுடே இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் வாட் யூ நோ, இட்ஸ் அபவுட் ஹூ யூ நோ. 3 விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். நமக்கு லைஃப்பில் எங்கேயாவது போகணுன்னாலே இந்த 3 விஷயம் முக்கியம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹூ ஆம் ஐ, அதுக்கு பதில் எனக்கு தெரியணும், நான் யார். ரெண்டாவது, எனக்கு என்ன தெரியும், எது நல்லா வரும் அண்ட் எது நல்லா வராது. நம்மளோட இப்போ என்னோட ப்ளஸ் என்னன்னு எனக்கு தெரியும், என்னோட மைனஸ் என்னன்னு எனக்கு தெரியும். என்னோட ப்ளஸ் வந்து நான் நல்லா எழுதுவேன், அதே என் ப்ளஸ். நான் அதையே என் தொழிலாக்கிட்டேன். ரைட். மூணாவது, ஹூ யூ நோ அண்ட் ஹூ நோஸ் யூ. இது மூணாவது. இந்த 3 தெரிஞ்சதுன்னா இந்த 3ஐயும் பெட்டர் ஆக்கிட்டே போனோம் அப்படின்னா நம்ம பெட்டர் ஆகிடலாம். ஹூ ஆம் ஐ, நான் என்னையே பெட்டர் ஆக்கணும். எனக்கு எது நல்லா வருமோ அதில் இன்னும் நிறைய ஒர்க் பண்ணி இன்னும் என் இண்டஸ்ட்ரியில் நான் வந்து நம்பர் 1க்கு வரணும். வாட் எவர் ஐ டூ ஐ ஹவ் டு பி நம்பர் 1. இது வந்து பேஸ் பிலீஃபாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும். வாட் எவர் ஐ டூ ஐ ஹவ் டு பி நம்பர் 1 இன் மை இண்டஸ்ட்ரி. மூணாவது, எனக்கு யாரை தெரியும், யாருக்கு என்ன தெரியும், என்னோட நெட்வொர்க் எவ்வளோ பெருசாகுதோ. சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்கிறது காரணம், நான் என்னை சுற்றி வச்சுட்ட ஆளுங்க தான். நான் என்னையே டெலிபரேட்டாக அது மாதிரி சர்க்கிளில் போய் போட்டுக்கிட்டேன். ரைட். எனக்கு வந்து நான் லைஃப்பில் ரொம்ப பெரிய ஆள் ஆகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை. எனக்கு நிறைய விஷயம் தெரியணும்னு ஆசை. ஸோ டெலிபரேட்டாக இன்டெலிஜென்ட் பீப்புளோடையோ ரிச் பீப்புளோடையும் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இட்ஸ் அபவுட் நெட்வொர்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ரேண்டமான்னு சொல்லுவாங்கள்ல, நெட்வொர்க் இஸ் யுவர் நெட்வொர்க்னு. அது சும்மாலாம் சொல்லிட்டு போகல. உண்மையாகவே நெட்வொர்க் இஸ் யுவர் நெட்வொர்க். Do you want to add anything? How you know them also matters. Yeah, how you know them also matters. See, okay. இதுக்கும் ஆக்சுவலாக he said how you know them also matters. Truly. இதுக்கும் நான் ஒரு டிப் சொல்கிறேன். ஆல்வேஸ் பி இன் த கிவிங் எண்ட். ஆல்வேஸ். ஒரு நாளும் இது நான் வந்து 2-3 இயர்ஸாக ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். அன்றைக்கி நாள் ஆரம்பிக்கிறப்போ நான் யாருக்காவது ஒருத்தருக்கு ஏதாவது கொடுத்துடணும். அது பணமாக இருக்கலாம், நாலேஜாக இருக்கலாம், டிப்பாக இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம். பட் ஐ வில் கிவ் சம்திங். இது வந்து ஐ பீன் ஃபாலோயிங் இட் ஃபார் 3 இயர்ஸ். டெலிபரேட்டாக ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு ஏதாவது கொடுத்துடணும் அப்படின்றது. ஸோ நம்ம ரிசீவ் பண்ணுறதை விட கொடுக்குறப்போ நம்ம நல்லா ஃபீல் பண்ணுவோம். நம்ம ரொம்ப நாள் நல்லா ஃபீல் பண்ணோம் அப்படின்னா நம்ம பெட்டர் ஆகிட்டே போகிறோம்னு அர்த்தம். கிவிங் அப்படின்றது வந்து இஸ் நாட் அபவுட் லைக் ஓகே அவருக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படிலாம். யூ கேன் ஆல்சோ டூ. ஃபார் எக்ஸாம்பிள் மை பார்ட்னர் ஆக்சுவலி எப்படி பண்ணுவார் அப்படின்னா, ஒருத்தவங்கள்ட்ட போய் பேசும்போது, சார் அந்த டாக்டரை நான் பேசி விட்றேன் சார், என்னோட ஸ்ட்ரீட்டில் தான் இருக்காரு, உங்கள் எக்ஸ்ரே நீங்கள் கொடுங்க சார், நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னும் போது அவங்களுக்கே ஒரு மாதிரி இது பரவாயில்ல, ஒரு ஹெல்ப் பண்ணுற அவசியமே இல்லை, எனக்கு பண்ணுறாருன்றத மட்டும்தான் வேலைக்கு ஆகுமே தவிர, நீங்கள் எப்போ போனாலுமே இதே வேணும் அதே வேணும்னா அது ஒரு மாதிரி பேசவே தோணாது அவங்களுக்கு ஆக்சுவலாக. பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே, தோ வி ஆர் சைபர் செக்யூரிட்டி கை, தோ வி ஆர் கான்டென்ட் ரைட்டர், தோ வி ஆர் ஹியூமன்ஸ். நமக்கு எல்லா நாளுமே எல்லா மாதிரியுமே இருக்காது. இன்றைக்கி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனை சின்ன பிரச்சனை, அவங்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக இருக்கலாம், பட் நமக்கு அது வந்து சின்ன பிரச்சனையாக இருக்கலாம். ஒரு மணி நேரமாக கேப் புக் பண்ணிட்டே இருப்பார், கேபே கிடையாது, அர்ஜென்ட்டாக எங்கன்னா போனால் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பார், இருங்க நான் என் டிரைவர் அனுப்பி விட்றேன். இட் இஸ் நாட் கோயிங் டு காஸ்ட் லைக் 500 rupees, பட் அது அவங்க மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அவன் எனக்கு ஹெல்ப்பாக தான் தெரியுமே தவிர இட்ஸ் நாட் அபவுட் த வேல்யூ அட் த எண்ட் ஆஃப் த டே. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஆல்வேஸ் ஒர்க்ஸ். யா, ஸோ இட்ஸ் மோர் அபவுட் கிவிங். அந்த ஸோ நெட்வொர்க்கிங்ன்ற அந்த டேர்மே வந்து பேசிக்காக கிவிங் தான். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நடக்கும். Am I talking too much? இல்லை. ஸோ ஓகே, நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்பில் சொல்லுவோம், we were both of us were perfect. பர்ஃபெக்டாக இருக்க திங்ஸ் ஒரே இடத்துல இருக்கணுன்ற அவசியமே இல்லை. இட் இஸ் பசில் பிகாஸ் யூ கோயிங் டு ஃபுல்ஃபில் ஈச் அதர். நான் இன்றைக்கி சைபர் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுறேன், எனக்கு ஒருத்தர் வெப் டெவலப்மெண்ட் தெரிஞ்சால் மட்டும் தான் இது பண்ணுவோம். நானும் சைபர் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணேன், நீயும் சைபர் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணேன். இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். ஸோ பர்ஃபெக்ட் அப்படின்றது இஸ் நாட் ஹவ் இட் ஆக்சுவலி ஒர்க்ஸ், ரைட்? ஸோ பேசிக்லி கிவிங் அப்படின்னு சொல்கிறது, ஓகே நீ எனக்கு இதை பண்ணு, நான் உனக்கு அதை பண்ணுறேன், பட் நீ இதை பண்ணால் தான் பண்ணுவேன்ற மைண்ட் செட்டில் போனீங்கன்னா இட் ஒன்ட் ஒர்க். யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ஃபர்ஸ்ட் சம்மோன் ஹேஸ் டு இனிஷியேட், ரைட்? ஸோ இட்ஸ் லைஃப் இஸ் ஆல் அபவுட் பசில். அது எல்லாருமே ப்ராப்பராக அதை கனெக்ட் பண்ணுறது தான் வாழ்க்கையை. நீங்கள் போய் இன்னைக்கு ஒருத்தரை மீட் பண்ணி, நீ போய் ஒருத்தரை மீட் பண்ணி, நீ போய் மீட் பண்ணுவீங்க, எல்லாரோடையுமே கனெக்ட் பண்ணுற அவசியம் இல்லை. பட் தென் அது இட் கம்ஸ் ஆஸ் அ பிக்சர் இல்லையா? தட் இஸ் வாட் இஸ் கோயிங் டு டிஃபைன் யூ ஆஸ் அ லைஃப். இன்னைக்கு ஃபவுண்டர்னு சொல்லலாம். ஃபவுண்டர்னா என்ன? இன்னைக்கு ஒரு நான் சிஓ போடணும், சிஎஃப்ஓ போடணும், ஹையர் பண்ணணும், ஹெச்ஆர் போடணும், இது எல்லாமே போட்டு ஒரு கம்பெனியாக வந்தால் மட்டும்தான் ஐம் அ சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். பிகாஸ் ஐம் அ சீஃப்
ஆஃபீஸர் ஃபார் ஆல் தோஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டால் மட்டும் தான் அது நடக்குமே தவிர அது தட் இஸ் ஹவ் இட் ஆக்சுவலி ஒர்க்ஸ். நீ யாரை வேணால் மீட் பண்ணும்போது நீங்கள் போய் ஒரு கிளைண்ட்டாக அது எடுத்த உடனே ப்ரோ எனக்கு இந்த கிளைண்ட் வேணும், அது ஒரு மாதிரி நமக்கே அது பிரெயினில் ஓன் ஒர்க், ரைட்? ஸோ இது பேசும்போதுமே அப்படியே பேசாதீங்க. எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்காதீங்க. ப்ரோ உங்களுக்கு இந்த பிரச்சனை நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரேன் ப்ரோ, இதை ட்ரை பண்ணால் தான் எனக்கு ஒர்க் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் the client that we have right now, I helped him for 2 years. Now they have given a $1 million project that is completely different. But அந்த $1 million project கொடுப்பாரு, நான் ஹெல்ப் பண்ணானா நானே என்ன லிமிட் பண்ணிப்பேன். ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், ஒருத்தர் ஹெல்ப் பண்ணா சொல்லி காட்டுவாங்களா, அதை பண்ணவே பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. ஏன் அப்படின்னா அந்த வே ஐ லுக் அட், எனக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல எங்கன்னா ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, 2 வருஷம் கழிச்சு எனக்கு சொல்லுவாங்க, எனக்கு சொல்லும் போது அதை சொல்லி காட்டுறாங்கன்னு தோணாது. அப்போ எனக்கு நீ சொல்லி காட்டுறனா அந்த விஷயம் நீ எவ்வளோ யோசிச்சிருப்பேன் எனக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி. ஹெல்ப் இஸ் நாட் லைக் தட். ஒருத்தர் ரோட்டில் போய் கிடக்கிறாரு அப்படின்னா அவர் போய் ஆம்புலன்ஸ் ஏற்றி இது பண்ணுறது, இவனுக்கு ஆம்புலன்ஸ் ஏற்றி அனுப்பினா இவன் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவானான்றது மாதிரி பண்ண மாட்டீங்க. யூ ஹெல்ப் வாட், பிகாஸ் இஸ் இன் நீட் ஆஃப் இட். அவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானான்றதெல்லாம் செகண்ட், யூ டூ இட். நீ அது 2 வருஷம் கழிச்சு நான் அவனுக்கு ஆம்புலன்ஸ் அன்றைக்கி ஏற்றி விட்டேன், இல்லைன்னா நீ செத்துருப்ப அப்படின்னு சொன்னாங்கன்னா என்னோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், நீ அதை பண்ணுறது கூட அவ்வளோ யோசிச்சிருக்க. தட் இஸ் நாட் ஆக்சுவலி ஹெல்ப். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ லிவ் பை. அண்ட் big I mean எல்லா இடத்துலயும் சொல்ற மாதிரி build a bigger building by actually building a bigger building, not by destroying others, right? So this is one of the way to improve knowledge actually. So நம்ம புக் படிக்கிறோம், யூடியூப் பார்க்குறோம், lot of LinkedIn's நிறைய பண்றோம். So this is also one of the way to improve learning actually. So we need to make it as a habit. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து ட்ரீம் ஃபியூச்சர்னு நம்ம பேசுகிறோம், பட் அது எல்லாமே ஹேபிட்லேருந்து வரது தான். ஸோ we need to make it as a habit. Sure. Gopikrishnan sir. I just want to add that every transaction need not be profitable. Awesome. So when you do something, you do it out of wholeheartedness, not with any expectation back, just as he said. I'm surprised that most of you must be half my age or so I'm surprised that you all think the way I think after several years of experience, and I'm proud to be among all of you. Thank you. Thank you, sir. So the next question. Actually ஒரே ஒரு சின்ன விஷயம், இதை கொடுக்கறத பற்றி பேசினப்போ ஆக்சுவலாக என்ன சொல்ல வந்து மறந்துட்டேன், பட் ஸ்டில் கொடுக்குறேன்னு சொல்கிறப்போ வந்து how many of you create content? A lot of you create content. Actually நீங்கள் every time you create content you are actually giving. So be conscious about this. முதல்ல be proud of yourself that you are giving. இந்த ஃபீலிங்கே வேற லெவல் ஃபீலிங். அதனால தான் இப்போ இன்ஃப்ளூயன்ஸ், you are creating a circle of influence for you. So you give through your content. ஐயோ நீங்கள் யோசிக்காதீங்க நான் எதுவும் கொடுக்கலையே அப்படின்னு யோசிக்க வேண்டாம், கான்டென்ட்டே கொடுக்குறது தான். ஸோ அதில் பொறுப்பாக இருந்தால் போதும். ஓகே, ஸோ நெட்வொர்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து எப்படி நெட்வொர்க் பண்ணணும்னு தெரியாது. எப்போ வந்து என்னோட நெட்வொர்க்கிங் மாறிச்சுன்னா, you will face a lot of challenges in your life. Every challenge actually come to you because you need to grow. Okay, and the time la nam enna pannuvom, we ask a question, how can I do this? But you just need to change the question, who can do this better? How can I do this in Rubadala? Who can do this better now? You will search for someone who will be doing that better. You just need to get connected with that person. Just do this, no? You will be able to easily grow your network, and that person is something you need to get connected with. Next question. Okay, so yeah, இந்த கொஸ்டினோட ஒரு சுருக்கம் என்னன்னா, ஜென்ரலாக வந்து எல்லாருமே ஒரு லெவலுக்கு க்ரோ ஆனதுக்கப்புறமா people start noticing them, people see them and see that okay they are doing something great. அந்த ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ற ஒரு ஆளை வந்து அடுத்தடுத்து பார்க்குறாங்க. ஆனால் அதே டேலண்ட் உள்ள அதே ஒரு லீடர் ஒரு அடிப்படையான ஒரு ஜீரோலேருந்து அவனும் செதுக்கி ஒரு லெவலுக்கு வந்து நின்றுருக்கான். அந்த ஒரு லீடரை இன்னும் அவனுக்கான வந்து ஃபாலோவர் யாரும் இல்லை. ஸோ இப்படி இருக்கிற அந்த ஒரு லீடரை எப்படி, அதாவது லைக் ஹவு தேட் லீடர் ஷுட் ப்ரொஜெக்ட், அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஃபாலோவர் வந்து அவனுக்கு வர்றதை எப்படி அவன் வந்து கொண்டு வர்றது? பிகாஸ் ஆல்ரெடி ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்கன்னா தே ஜஸ்ட் கெட் இட் லைக் வேர்ட் ஆஃப் மவுத் வாட் எவர். பட் ஆனால் அந்த ஒரு ஜீரோலேருந்து பில்ட் பண்ணி வந்த அந்த ஒரு லீடரு இது வரைக்கும் ஃபாலோவரே இல்லைன்ற பட்சத்தில் அந்த ஒரு ஃபஸ்ட் டைம் ஃபாலோவராக எப்படி நம்ம வந்து வர்றது? In today's world, the best known beats the best. But if you are the best and the best known, nothing can beat you. So
ஒருத்தர் வந்து அவ்வளோ செதுக்கி வந்திருக்காரு, ஆனால் கான்டென்ட்டே வெளியே வரலன்னா, வெளியே தெரியலன்னா என்ன அர்த்தம்னா கான்டென்ட் எதுவும் போகலன்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு கிரியேட் கான்டென்ட். இந்த உலகத்துக்கு நம்மளை யாருன்னு தெரிய வைக்கணும். அது நம்மளே தான் பண்ணிக்க முடியும். நம்ம கதையை நம்ம சொல்லலைன்னா வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க, நம்ம சொல்லியே ஆகணும். இதை கான்டென்ட் கிரியேஷன், நான் கான்டென்ட்டே கிரியேட் பண்ண மாட்டேன், நான் அனானிமஸாகவே இருக்க போகிறேன் அப்படின்னா அவங்க ஒரு அளவுக்கு மேலே வளர மாட்டாங்க. இன்றைக்கி உலகத்தில் எவ்வளோ திறமை இருக்கட்டும், எவ்வளோ ஸ்கில் செட் இருக்கட்டும், அவங்க எவ்வளோ வேலை வேணால் செஞ்சுருக்கட்டும், ஆனால் அதை வெளியே சொல்லலை அப்படின்னா நம்ம வளர மாட்டோம். ஸோ எப்படி சொல்கிறது, உங்களுக்கு எது நல்லா வருமோ அதை வச்சு சொல்லலாம். எழுத நல்லா வரணும், எழுதலாம். வீடியோ முன்னாடி போட முடியும்னா வீடியோ முன்னாடி டெலிபரேட்லி கெட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ கேமரா இஸ் தி பெஸ்ட் வே டு கிரியேட் அ பிராண்ட் இன் டுடேஸ் வேர்ல்டு. இல்லை பேச வரோம் அப்படின்னா பாட்காஸ்ட் பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் குட்டி குட்டி வீடியோஸாக போடலாம். ஆக்சுவலாக நான் வந்து வி கிரியேட் மேக்ரோ கான்டென்ட் அண்ட் பிரேக் இட் டவுன் டு மைக்ரோ கான்டென்ட். அதுவும் சொல்லிடுறேன். ஒரு பெரிய பேராகிராஃப் அதை பெருசாக எழுதுறது, இல்லைனா பெரிய ஒரு ஒன் ஹவர் பாட்காஸ்ட் பண்ணிடுறது. 1 hour பாட்காஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 20 நாளைக்கு எங்கள் லிங்க்டின் போஸ்ட்டுக்கும் ஃபேஸ்புக் போஸ்ட்டுக்கும் போதும். அந்த பாட்காஸ்ட்டே உடச்சி சின்னதாக 1 minute ரீலாக பண்ணால் எனக்கு ரீல்ஸ்க்கும் ஷார்ட்ஸ்க்கும் வந்துடும். அந்த பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணுறப்பவே நாங்கள் வீடியோவும் எடுத்துருவோம். அது யூடியூப்லேயும் போகும், பாட்காஸ்ட்டாக ஸ்பாட்டிஃபைலையும் போயிடும். இப்போ எல்லா பிளாட்ஃபார்முக்கும் நாங்கள் கான்டென்ட் கிரியேட் பண்ணிட்டோம், டிஸ்ட்ரிபியூஷன் கிரியேட் பண்ணிட்டோம். நாங்கள் ரூல் போடல என் ஆடியன்ஸ் என்ன இங்கே வந்து தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு. நான் ஆக்சுவலாக ஆரம்பத்தில் பண்ண தப்பு என்னென்னா லிங்க்டினில் மட்டும் பண்ணுது. இந்த வருஷம் நான் எடுத்த முடிவு வந்து எல்லா பிளாட்ஃபார்முக்கும் வரணும்னு நினைக்கிறது. இப்போ நீங்கள் ஆஃப்லைட் நோட் பண்ணியிருந்தால் நான் வீடியோஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆஃப்லைட் நான் வந்து எல்லா பிளாட்ஃபார்முக்கும் வரும். காரணம் வந்து நான் ரூல் போடல, என் ஆடியன்ஸ் இங்கே மட்டும் தான் வரணும், என்ன பார்க்கணுன்னா அங்கே மட்டும் தான் வரணும்னு சொல்லிட்டு நான் ரூல் போடல. நீங்கள் எங்கே வேணா இருங்க, நான் அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் நாங்கள் கான்டென்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கான்டென்ட் கிரியேட் பண்ணுறது ஒன்று, கான்டென்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் another thing. ஓகே, இதோட ஃபாலோஅப்பாக எனக்கு ஒரு கொஸ்டின் என்னென்னா, என்னதான் அந்த ஒரு பர்சன் வந்து இப்போது கண்டென்ட்டே க்ரியேட் பண்ணாமல் ஒரு டாப் லெவலில் இருக்காருனாலும் அஸ் அ ஸ்டூடெண்ட்டாவோ இல்லை ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிற அந்த ஒரு கம்யூனிட்டிக்கு நம்ம ஒரு மெசேஜாக வந்து அந்த ஒரு லைக் இது வரைக்கும் அந்த ஒரு பிராண்ட் இல்லைனாலும் கூட அந்த ஒரு பர்சன் ஹி நீட்ஸ் அ மைண்ட் செட் டு see him as a leader. ஸோ அதுக்கு how do that person and student வந்து how does he see that person as a leader? Maybe Ramkumar and I can. Okay bro, actually I'll tell you one thing. The thing is there is already a leader who have already done a lot of things but he is not known. Okay, அப்போ என்ன பண்ணணும்னா you should actually collaborate with other people who is already a brand. For example, இது எப்படி நடந்துச்சு நான் சொல்கிறேன். பிளேயர் சிங்கர்னு சொல்லிட்டு he is a mentor of mentor but his following is very less on YouTube, whereas அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. ஸோ இவர் என்ன பண்ணார்னா he started connecting with the people who really have good followers and now he started growing as a brand. See, the thing is, if you want to grow as a brand in your industry, find other people who are also as a brand, connect with them and leverage their followers, giving your knowledge to them so that the audience is getting benefited and you are also getting benefited. This is one way. And second thing, like இப்போ நீங்கள் ஒருத்தர் வந்து நான் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் பட் எனக்கு லீடராக மாறணும் அப்படின்னு அவருக்கே தோணலைன்னா then he cannot become a leader because you cannot give vision to someone. They should really have the vision and they should go for it. You cannot feed the vision for someone. So that's what I believe. Okay bro, rephrase பண்ணணுமானா? இல்லை ஓகே. See, இப்போ இவங்க சொல்கிறது நாங்கள் வேற ஐடியாலஜிலேருந்து நாங்கள் க்ரோ ஆனோம். பட் இப்போ நாங்கள் இதை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் என்ன பண்ணோம்னா சிம்பிளாக வி ட்ரை டு பில்ட் கம்யூனிட்டி. நான் சொல்கிறது என்னென்னா, எனக்கு இன்றைக்கி 10 பேர் தெரிஞ்சால் கூட ஓகே, அந்த 10 பேர் என்னோட தீவிரமான ஃபாலோவர்ஸாக இருக்கணும், என்னோட பிராண்ட் அம்பாசிடர்ஸாக மாற வைக்கணும். இது ஒரு சாதாரண வேலை கிடையாது. அது எப்போ நடக்கும் அப்படின்னா, நான் முதல்ல இந்த 10 பேருக்கு வேல்யூ ஆட் பண்ணுறேன்றதை நான் நம்பணும், அந்த 10 பேர் நான் நம்பணும். முதல்ல இந்த 10 பேர் தான் சாம்பிளிங். ஸோ இதை தான் வந்து நிறையா பேர் வந்து பண்ணாங்க. இப்போ நாங்கள் ஓகே பிளாக் ஷீப் ஸ்டோரியாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, பிளாக் ஷீப்பில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நாங்கள் பிளாக் ஷீப் இந்த விஷயங்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறையா காலேஜஸ்க்குள்ளே போய் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் எங்களோட டேலண்ட்டை நாங்கள் ஸ்டேஜில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், என் டேலண்ட் பிடிச்சவன் 10 பேர் எங்கிட்ட வந்து பேசுவான். அப்போ நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். ஸோ அப்போ நாங்களாம் ஒரு கனெக்ட் ஆகிடுவோம். அப்போ நாளைக்கு நான் ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறேன்றப்போ எனக்கு முதல்ல சப்போர்ட் பண்ணுறது அந்த ஆளுங்களாக தான் இருந்தாங்க. அப்படி நான் எடுத்து பார்க்குறப்போ எங்களை சுற்றி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஆரம்பித்தவங்களே ஒரு 25 பேர் இருந்தோம். 25 பேருக்குமே ஒரு மினிமம் 20 காலேஜ் கனெக்ட் இருந்தது. 20 காலேஜ் இன்ட்டு மினிமம் 100 பேர்னு போட்டாலே நம்பர்ஸ் பெருசாகிடுச்சு. அவங்க இதுக்கு ட்ரஸ்ட் பண்ணி வேல்யூ ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக பஸ் கிரியேட் ஆகிடும். இது நான் ஸ்டெப் 1 பார்க்குறேன். ஸ்டெப் 2 இது வந்து எஸ் அஃப்கோர்ஸ் ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் போகும். ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 நான் அதுக்கப்புறம் ஸ்டெப் 2 அவர் பண்ணோம். அவர் பண்ணது என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் ஒரு யூடியூபர் இல்லை, நான் ஒரு சேனல் வச்சுருக்கேன், நான் எனக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன வேணா இருக்கலாம், நீங்கள் கோச்சாக இருக்கலாம், ட்ரெயினராக இருக்கலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன வேணா இருக்கலாம். உங்களை அவர் இன்னொருத்தர் பக்கத்துலையோ இல்லை கொலாபரேட் பண்ணியோ ஒரு விஷயத்த பேச போகிறாங்க அப்படின்னா
விச் மீன்ஸ் லைக் அது அப்படி என்ன சொல்ல வருது அப்படின்னா அவருமே உங்களை சர்டிஃபை பண்ணுறாரு. ஸோ ஆமாங்க இவரும் நல்லா தான் பண்ணுறாருங்க, நமக்கு ஈக்குவலாக பண்ணுறாங்க, நல்ல பையன் தாங்க, சூப்பருங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. ஸோ அது நடக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இவரை அப்படின்னா எனக்கும் கிரெடிபிலிட்டி ஜாஸ்தியாகும், இவருக்கும் ஃபாலோவர்ஷிப் இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் நம்ம பண்ணணும். வளர்ந்ததுக்கப்புறம் அதையும் நம்ம டெஃபினட்டாக பண்ணணும். நமக்கு ஃபாலோவர்ஸ் இருக்குது, நம்ம ரெஸ்ட்ரிக்டடாக இருந்துட்டோம்னா, கொலாபரேட் பண்ணாமல் இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளை அங்கேயே போட்டு முடிச்சிருவாங்க. ஸோ அது பிரச்சனையும் இருக்குது, அதையும் நம்ம டெஃபினட்டாக செய்யணும். மூணாவது ஸ்டெப்பாக தான் நான் இதை பார்க்குறேன். இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்டோரியை சொல்லணும். எங்கேருந்து எங்கே மாறிச்சு, இங்கேருந்து இன்னும் பண்ணோம், இங்கேருந்து நடந்துச்சு, இங்கே ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆச்சு, இப்படி ஒன்று நடந்துச்சுன்றத ஸ்டோரி சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய தேவை இன்னைக்கு நெசசரி இருக்குது. அது அவர் சொன்ன மாதிரி தான். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து அதை லிங்க்டின்ல பண்ணுறேன்னா, நான் யூடியூப்ல பண்ணுறேன்னா, ரீல்ஸ் போடுறேன்னா அப்படின்னா இல்லை. ஆனால் போட வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டுட்டேன். இது பண்ணணும், இது மேண்டேட்ரி. ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பேசுகிறோம், யாரோ ஒருத்தருக்கு 2 பேருக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண போகுது அப்படின்னா அந்த வீடியோ 1,00,000 பேருக்கு போக போகுதுன்னா அந்த 1,00,000 பேருக்கு அது ஒரு 1000 பேருக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. அதையே நம்ம விட்டு வைக்கணும். ஸோ மேபி அது நான் கூச்சப்படலாம், என்ன வேணா இருக்கலாம், இல்லை டைம் இல்லைன்னு கூட சொல்லலாம். இப்போ அதெல்லாம் இல்லை, மொபைல்லே உட்கார வச்சு அதுக்கு எல்லாமே வந்துருச்சு. இன்னொன்று அவங்க சொன்ன மாதிரி இந்த பாட்காஸ்ட் மேட்டர் வந்து சொன்னாங்க. பாட்காஸ்ட் வந்து வேற லெவலில் ஒரு மைல் ஸ்டோனை நோக்கி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்கள் ஒரு யூடியூபராக மாறல, இல்லை ஒரு கண்டென்ட் டைப் பண்ண வரல, எனக்கு எழுத வரல அப்படின்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் அனுப்புறது தான் பாட்காஸ்ட்டில் அனுப்புறதும். அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. என்ன வேணால் பேசுங்க, பிரச்சனையே கிடையாது. யாரும் கேள்வி. இன்னொன்று டிஜிட்டல் இருக்கக்கூடிய பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னா, நீங்கள் தப்பு சரி நீங்கள் யாரும் உங்களுக்கு வந்து மார்க் போடுறதோ கையெழுத்து போடுறதோ கிடையாது. கமெண்ட் பண்ணலாம், இது பண்ணலாம், அது பிரச்சனை கிடையாது, நீங்கள் கண்டுக்க வேண்டியதில்லை. நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் உங்களோட ஃப்ளோவில். ஸோ இப்படி ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 பண்ணால் கூட இது பண்ணுறதுக்கான அந்த கிராஃப் வந்து க்ரோ ஆகும். Just to add to what he said, first thing வந்து somebody said, unless you blow your own trumpet, nobody will know that the trumpet is going to make a noise of a saxophone or a xylophone. So it is important that you blow your own trumpet, but in a subtle way. இன்னைக்கு நான் கூட பிராண்டிங் பண்ணேன் through that video. It was needed. I didn't do it for the last 34 years. This year I started doing this. The origin of this is my son asked me one day from US, அப்பா நீ என்ன பண்ணுற அப்படின்னா, வாட் யூ டூ ஃபார் அ லிவிங் அப்படின்னா, என்னடா இப்படி பொசுக்குன்னு கேட்டு போட்ட அப்படின்னு. he said, இல்லை my friends are asking me, you are seen with Rajinikanth, you are seen with Kamal Hassan, you are seen with Jayalalitha, you are seen with EP, VPS, OPS, திடீர்னு பார்த்தா சைபர் செக்யூரிட்டின்ற, என்ன வாட் ஆர் யூ அப்படின்னா. I said, for your sake I will write a resume today. After 22 years, I wrote a resume for my son. And I was recollecting all that I had done is when I realized that I had traveled this far. The good side to it is I felt happy about what has happened over the years. And today, after seeing my profile, my office guys put together this ஷோ ரீல். எனக்கு இட் இஸ் பிகமிங் ஈஸியர் ஃபார் மீ. யாருன்னா வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் ஒரு 2 நிமிஷம் டைம் இருக்கா, இது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நான் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருப்பேன். அது பார்த்து முடித்தோடனே தே கெட் த ஹோல் ஐடியா. இன்ஃபேக்ட் நீங்கள் தான் சொன்னீங்கல்ல எல்லோரும் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறதுன்னு, என்ன தான் சொல்லி காமிச்ச மாதிரி இருந்தது. நானே ஒரு ஸ்டேஜில் அது நினச்சேன், அது ஏன்னா அது கிளி ஜோசிக்கார மாதிரி எல்லாரோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம அப்படின்னு. பட் இட்ஸ் ஆல் ஜெனுவின், ஸோ வை நாட் பப்ளிசைஸ் இட்ன்ற மாதிரி. சார் ஐ டென்ட் மீன் டு கமெண்ட். இல்லை, வாட் யூ செட் இஸ் வெரி ட்ரூ. அந்த மாதிரி காமிச்சிங்கன்னா இப்போ இது அன்பிலீவபிளாக இருக்கும். எல்லாரோட இருக்கிறானே இவன் யாருன்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. பட் இட் ஹேப்பன் டு மீ. All those who came to the US, they used to stay with me because I was part of the Tamil Sangam and all the activities out there. So varavangala thanguvanga. As you said, I had zero expectation from them.
I used to host them, take care of them, and say bye-bye. When I come to India, I will visit them with a chocolate box or a gift and say bye-bye. Only after moving here, ஏதாவது ஈவெண்ட் ஏதாவது பண்ணேன்னா I call them. There again I tell them, please come and enjoy the show. I will promise you that I won't take you to the stage and make you talk and all that. You come and enjoy the show. That is what they like about me. Because there is a human side to everybody. I'll just share one small incident yesterday. இது என்ன கொஞ்சம் போஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன் நான். My driver didn't turn up yesterday, so I had to take an Uber. ஆஃபீஸ்க்கு லொக்கேஷன் போட்டுட்டு after getting into the car, I realized that I had to give something to Mr. Parthiban, actor Parthiban. So போகிற வழியில் இப்படி கொடுத்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு I added the additional location. The driver got pissed off. Said, yeah, sir, இன்னொரு லொக்கேஷன் போட்டிருக்கீங்க அப்படின்னா. I didn't like the tone, but I did something wrong, so I had to be polite. I said, இல்லைங்க ஒரு 2 நிமிஷம் ஒரு டாக்குமெண்ட் ஒன்று கொடுத்துட்டு வரணும் அவ்வளோதான் அப்படின்னு. உள்ளே போய் இறங்கினோடனே 5 நிமிஷத்துக்குள்ளே வரணும் சார் அப்படின்னா. I said, வந்துடுறேங்க, பார்த்திபன் ஆஃபீஸ் தான், ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு. உள்ளே போயிட்டு அவர்கிட்ட டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு, சார் நான் கிளம்புறேன் சார். உன்னை ஏன் சார் அப்படின்னு அவரும் என்னோட வெளியில் வந்தார். வெளியில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது திஸ் டிரைவர் சா மிஸ்டர் பார்த்திபன். நான் வந்துட்டு காரில் ஏறிட்டேன். சார் நீங்கள் ஆக்டர் பார்த்திபன் தெரியும்னு சொல்லவே இல்லையே சார். நான் உங்கள்கிட்ட எதுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு. சார் இல்லை சார், நான் ஒரு ரைட்டர் சார். I have written 3 books so far. அவர்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கலாம்னு நினச்சேன், அதுக்குள்ளே உள்ளே போயிட்டார் சார். நான் பரவாயில்ல வாங்க, நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு. I took him into the office. I got him a signature on his book, took a photograph which is still in my iPad. From that moment, his perception changed. பார்த்திபன் வந்து அவர் நக்கலாக ஒரு கமெண்ட் அடித்தார். சார் இன்றைக்கி என்ன மனித நேயத்துலேருந்து நீங்கள் ஹைஜாக் பண்ணிட்டீங்க சார், நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னாரு. நான் காரில் வந்து உட்காந்தோடனே திஸ் ஜென்டில்மேன் started talking about his life, how he was working in Dubai and other places, how he lost his business and why he is like this driving a Uber. எல்லா கதையும் சொல்லிவிட்டு, சார் உங்கள் வீட்டுக்கு வந்து நாளைக்கு நான் என்னோடய புக்ஸ்லாம் கொடுக்குறேன், கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் சார், நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் சார், நான் தாராளமாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ட் எஸ்டர்டே. Yeah, so this has this is more in touch with the technical side plus a little bit of design in it. So I think it is more about design. வந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் வந்து they are very proud about doing design. ஒரு ஈவெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு கல்ச்சுரல்ஸ் வருதோ, இல்லை வந்து if they want to conduct something, take an initiative, எல்லாத்துக்குமே அவன் வந்து சூப்பராக மதிக்கப்பட்டான். ஸோ ஆஃப்டர் கிராஜுவேஷன் டிசைன் வந்து அவனால் அப்ளை பண்ண முடியல. So he did the same job. So in IT, I'm not able to use the design skills that I had during my college days. How do I pursue? Okay. How do I pursue design as a career in short? இல்லை ஆக்சுவலாக இது ஒரு அனாலஜி சொல்லணுன்னா, அவங்க வந்து ப்ராக்டிஸ் மேட்ச் தான் விளையாடிட்டு இருக்காங்க, ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க, அதான் உண்மை. ஓகே, ஃபஸ்ட்டு அவங்க ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. தே ஹேவ் டு கோ டு அட்லீஸ்ட் ஸ்டேடியமில் இருக்க ப்ராக்டிஸ் மேட்ச் விளையாடணும். அதுக்கப்புறம் தான் அதில் பெர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் தே வில் அலோ ஃபார் லைக் மேட்சஸ். ஸோ தே நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்போ தேர் இஸ் சம் ஸ்கில் கேப். ஸோ என்னென்னா லைக் 2 சர்க்கிள்ஸ், அதில் நடுவில் இன்டர்செக்ஷனில் பார்த்தீங்கன்னா, யூனியன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் யூ ஹேவ் அ கிரே ஏரியா.
So you need to see from two perspectives, what companies is expecting from us. The other side, what skills we have. ஸோ அது ரெண்டுத்தையும் ஸ்கில்ஸ் வெர்சஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் நம்ம எடுத்துகிட்டு அவங்க என்ன நீடடோ அந்த கிரே ஏரியாவில் நம்ம வி நீட் டு ஃபில் இட். நம்மளோட ப்ராப்ளத்தை அங்கே எழுதும் போது அதை வி நீட் டு ஃபோக்கஸ். தென் வி அலோவ் டு பிளே இன் தி 2020 or something. Yeah. Okay, so to be more specific there, he has mentioned he's a good logo creator. So logo creation abdindrada like he is able to do, but still he is not able to apply it in his career still. So how can he get started with it? அது வந்து இப்போ லைக் இன்னவுஸில் அப்ளை பண்ணால் இட் ஒன்ட் ஒர்க் ஆக்சுவலாக. ஏன்னா இன்னவுஸில் எத்தனை வாட்டி லோகோ பண்ணுவாங்க. தே ஆர் டூயிங் இன்னவுஸ் டிசைன்ஸ். வி நீட் டு சி விச் கைண்ட் ஆஃப் கம்பெனி வி நீட் டு அப்ளை. Service company is the best place for them because they are the one they doing lot of creating new identity. So அவங்க தான் அப்ளை பண்ணணும். அவங்களுக்கு பர்ஃபெக்ட் பிளேஸ் இஸ் சர்வீஸ் கம்பெனி. ஏன்னா எனக்கு கம்பெனி இருக்குது, இப்போ சுதர்ஷன் ஒரு கம்பெனி இருக்குது, லோகோ வேணும்னா பீப்புள் நாங்கள்லாம் போயிட்டு அங்கே கொடுக்கும்போது தே வில் டூ இட். ஸோ வென் வி சூஸ் கம்பெனி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இல்லைனா வி நீட் டு ஸ்டார்ட் தி கம்பெனி. Okay. Yeah. So in-house-ன்ற term it may sound new. So in-house-ன்றது ஜென்ரலாக என்ன? In-house-ன்றது வந்து இப்போ கிஸ்ஃப்ளோ இருக்குன்னா கிஸ்ஃப்ளோ வந்து ஒரு பிராண்டு. ஸோ in-house-லேயே பார்த்தீங்கன்னா எல்லா டீம்ஸ் இருப்பாங்க. அதில் டெவலப்மெண்ட் டீம்னு இருக்கும், ப்ராடக்ட் டிசைன் டீம் இருக்கும். அந்த அவங்களே இப்போ அவுட் சோர்ஸ் பண்ண மாட்டாங்க. அவுட் சோர்ஸ் பண்ணாமல் அங்கேயே வந்து ஸ்கில் செட் வந்து உள்ளே இருக்கும். தே ஹையர். ஸோ அது என்னென்னா பிஸ்னஸில் நம்ம எங்கே போகிறோம் அந்த விஷனுக்கு வந்து அதான் கிட்டத்தட்ட இஃப் ஐ எம் லைக் இப்போ நான் ஒரு இது கிரிக்கெட்டே சொல்கிறேன். இப்போ இஃப் ஐ வாண்ட் டு வின் தி ஐபிஎல் ஐ நீட் அ ஃபியூ பவுலர்ஸ், பேட்ஸ்மேன், விக்கெட் கீப்பர் எனக்கு எல்லாமே வேணும். ஸோ அதுக்கு ஐ நீட் டு ப்ரிப்பேர் சம் இது. ஸோ அது வந்து நான் இந்தியாவிலேருந்து விளையாடலாம். ஸோ இந்தியன் இது இல்லைன்னா ஐபிஎல் மாதிரி ஐ கேன் அவுட் சோர்ஸ் அந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ தட்ஸ் த டிஃபரன்ஸ். யா. ஸோ இன்னும் பேசிக்கலி இட்ஸ் who hired for a company. They work for only one brand அந்த மாதிரி. Okay. So finally a one-liner from each and every one of you for the students, especially the college students, a one-liner as an advisor, like a career advice or whatever you can choose, but a one-liner. ஓகே சார், நான் பேசினது இல்லை இவங்க சொன்னதை வச்சு பார்க்குறோம் அப்படின்னா நான் ஒரு பாயிண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போ பிலீவ் பண்ணுறேன். என்னென்னா இப்போ நம்ம என்ன ஏராக்குள்ளே இருக்கோம் அப்படின்னு நான் பேசுவேன் ஒரு டீம்கிட்டையும். என்னென்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரா, அக்ரிகல்ச்சர் ஏரா, ஐடி ஏரா, அதெல்லாம் தாண்டி இப்போ கண்டென்ட் ஏராவில் இருக்கும். ஸோ அந்த கண்டென்ட் ஏராவில் நம்ம கண்டென்ட்டை பார்க்குறோம். இப்போ வந்து இப்போ எங்கள் சைடே பார்த்தீங்கன்னா யூடியூப்ன்றது தெரியாது. யூடியூப்பை தாண்டி இன்றைக்கி வீட்டுக்குள்ளே எங்கள் அப்பா அம்மாலாம் ஊரில் 5 பிளாட்ஃபார்ம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு இன்றைக்கி கண்டென்ட் பார்த்துட்ருக்காரு. ஸோ இன்றைக்கி அவர் டிவி பார்க்குறதுன்றது மறந்துட்டார். டிவி பார்க்குறதுன்றது ஆப்ஷனலாக மாறிடுச்சு இன்றைக்கி. ஸோ இப்போ கண்டென்ட் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கும். ஸோ கண்டென்ட் ஸ்பேஸ்க்குள்ளே தான் பிராண்டை விற்கிறோம். கண்டென்ட் வச்சு தான் நம்ம வந்து எல்லா விஷயங்களும் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் மேபி ஒரு கெரியர் ஆப்ஷனாக நீங்கள் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த கண்டென்ட் ஸ்பேஸ்க்குள்ளே உங்களோட ஸ்ட்ரென்த்தை என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இது கண்டென்ட் ஏரா. இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு இது இப்படி பெருசாக இருக்கும், ரொம்ப பெருசாக க்ரோ ஆகும். அதை நீங்கள் மேக் யூஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நாட் ஓன்லி வீடியோன்னு இல்லை, இப்போ பாட்காஸ்ட்டும் நம்ம பேசினோடனே அதுவும் ஒரு கண்டென்ட் ஸ்பேஸ்க்குள்ளே தான் வருது. இந்த பிளாட்ஃபார்ம்ஸும் இந்த ஸ்பேஸும் இந்த ஏரியாவும் ரொம்ப அதிகமாக க்ரோ ஆகிட்டு இருக்கிறதுனால இதை நீங்கள் சரியாக சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நிறைய டெக்னிக்கலாக தெரியணுமா அப்படின்றதும் அவசியம் இல்லை. இது பியூர் அண்ட் பியூர் விஷுவலைசேஷன் டிசைன் திங்கிங் மாடலுக்குள்ளே போகும். அது வந்து நீங்கள் வளர்த்துக்கிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். தேங்க்ஸ். ஸோ பி கியூரியஸ், பி ப்ரிசைஸ் அண்ட் க்ரோ டுகெதர். எல்லாருக்குமே ஏதோ ஒரு விஷயம் தெரியும், அவங்களுக்கு அதை லேபிள் பண்ண வேண்டிய இது இருக்காது. ஜஸ்ட் I'll make it short, right? When we started this company Prime Food, right, அப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் இருந்த ஒரு பையன், அவனுக்கு என்ன வரும்லாம் அவனுக்கு தெரியாது. இட்ஸ் ஃப்ரம் ஃபினான்ஷியலி புவர் பேக்ரவுண்ட். அவனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவன்கிட்ட போய் நான் இந்த மாதிரி ஈவெண்ட் பண்ண போகிறேன்டா அப்படின்னு சொன்னால் பேனர் வைக்கிறதுலேருந்து ஸ்பீக்கர் பேசுறதுலேருந்து அந்த ஜூஸ்லேருந்து எல்லாமே. ஏன்னா ஐ பீன் டு ஆல் த ஹியூஜ் ஈவெண்ட்ஸ். ஐம் சேயிங் லைக் சில இடத்துலாம் ப்ரோட்டோகால் இருக்கும், இந்த கலர் சாக்ஸ் தான் போடணும், இதுதான் பண்ணணுன்ற அளவுக்குலாம் சில ஈவெண்ட் இருக்கும். அந்த ஈவெண்ட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. விளக்கு ஏற்றும் போது அந்த வத்திப்பிட்டி இருக்காது. ஒரு 2 நிமிஷம் எல்லாருமே பதட்டமாயிடுவாங்க. அந்த வத்திப்பிட்டி யாருக்குன்னு போய் தேடி கீடி வரதுக்குள்ளே இங்கே 2 பேர் கன்னோட மேலே நிற்பாங்க, வெளியே வந்து செக்யூரிட்டி இருக்கும். ஒரு மாதிரி அந்த மொத்த ஆர்கனைசிங் டீமே ஒரு மாதிரி பதட்டம் ஆயிரும். பட் ஈவெண்ட்டை கொடுத்தனா ப்ராப்பராக பண்ணிடுவான் ஆக்சுவலாக. பட் he wasn't good at கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். he wasn't good at. பயங்கரமாக ஈவெண்ட் பண்ண ஆரம்பித்தா. நாங்கள் நிறைய ஈவெண்ட் பண்ணும்போது அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இவன் நல்லா பண்ணுறானே அப்படின்ட்டு we made him as a head of educational initiative.
ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணோம்ல. ஸோ என்ன கூட இருக்கவங்களை ஃபஸ்ட்டு என்ன தெரியும் என்ன தெரியாதுன்றதை நம்ம தான் கற்றுக்கணும். நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க, நம்ம ஆஃபீஸில் 10 பேர் இருக்காங்க, நீங்கள் அவங்கள வேலை வாங்குறீங்க, அதெல்லாம் செகண்டரி. அதை தவிர்த்து அவனுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, நீங்கள் அந்த அளவுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஆக்சுவலாக எனக்கு டிசைனிங் தான் தெரியும் ப்ரோனா, ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு கலர் பேலட் வாங்கி கொடுங்களேன், யூ வில் ஃபீல் ஹாப்பி. பிகாஸ் நாளைக்கு அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 கோடி 20 கோடி கார் வாங்கி கொடுத்து அதெல்லாம் மேட்டர் இல்லை. அவனை இப்போ இவர்கிட்ட என்ன கேட்கும்போது வரும்போது என்ன வாங்கிட்டு வரீங்கன்னா கெலாக்ஸ்டா கோர்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் இவர்கிட்ட. என்ன விஷயம் அப்படின்னா, இன்னைக்கு வி ஆர் வெரி ஃபார்ச்சுனேட், வி ஆர் க்ரோயிங், வி ஆர் மேக்கிங் மணி அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். எனக்கு எனக்கு என்ன விஷயம் பிடிக்கும்னு ஒன்று இருக்கும்ல. எனக்கு வந்து என்னன்னா, சின்ன வயசா ஐ ஹேட் அ லாட் ஆஃப் கசின்ஸ் ஹூ ஆர் நோ மோர் ரைட் நவ். எனக்கு வீடே காலியாக இருக்கும்போது ஐ வாண்டட் டு லேர்ன் சம்திங் ஸோ தட் ஐ குட் கீப் மை செல்ஃப் பிஸி, ஸோ ஐ வில் நாட் பி சேட் அபவுட் இட். இதுதான் என்னோட இது. அதனால தான் ஐ வாஸ் வெரி கியூரியஸ் அபவுட் சைபர் செக்யூரிட்டி. ஐ யூஸ் டு ஒர்க் ஃபார் 18-19 hours a day ஆக்சுவலி. எங்கள் வீட்டில் என்னோட கசின்ஸ் ஒரு 4 பேர் இருப்பாங்க, எங்கள் அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, அக்கா இருப்பாங்க. எனக்கு சின்ன வயசில் வி யூஸ் டு வாட்ச் மூவிஸ் லைக் நார்னியா, ஜுராசிக் பார்க், இந்த மாதிரியான படங்கள்லாம் பார்ப்போம். எனக்கு அதை பார்க்கும்போது எதுவுமே தோணாது. ஐ ஹேட் நோ அதர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ எனக்கு என்னன்னா, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத காரணம் பிகாஸ் மை பேரண்ட்ஸ் வேர் தேர் டு சப்போர்ட் மீ. இன்றைக்கி எங்கள் அப்பா ரிட்டையர் 5-6 வருஷம் ஆகுது. ஐ எம் டேக்கிங் கேர் ஆஃப் இட். ஏன் அப்படின்னா, எனக்கு they made me understand this is the effort that it takes to make us feel not responsible towards it. என்ன சின்ன வயசுலேருந்து எனக்கு கம்பெனி கூப்பிட்டுவா. ஸோ எனக்கு தெரியும் இந்த காசு சம்பாதிக்கிறது எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது போல. எங்கள் அக்கா யூஸ் டு டாக், இந்த மாதிரி வெளியே போகும்போது இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னா எனக்கு அது புரியும். எங்கள் அம்மா கூட நான் இன்றைக்கி வண்டியில் போனாலுமே கூட 2-wheeler தான் போவேன். இட்ஸ் நாட் லைக் வி ஸ்டார்டட் earning a lot அப்பெல்லாம் இல்லை. இன்றைக்கி நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலுமே, நான் இன்றைக்கி எனக்கு வந்திருக்கனாலுமே கூட எங்கள் அம்மா அப்பாவுக்கு எனக்கு தெரியும் ஆக்சுவலி. ஸோ திஸ் இஸ் ஒன் திங். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வி ஸ்டார்டட் டூயிங் இட். அண்ட் ரெண்டாவது, கூட இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறது என்னென்னா, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரியும்ல, அதுக்கு எதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கள். கூட இருக்கவங்க நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் ஆக்சுவலி. அவன் நாளைக்கு எதாவது பண்ணுவானா பண்ண மாட்டானான்றதில்ல. இல்லை, இன்றைக்கி ஒரு 10 பேர் இருக்கோம், 10 பேருமே வளர்றோம். இப்போ இந்த 10 பேர் இங்கே 5 பேர் உட்காந்துருக்கோம். 5 பேருமே இவர் ஒரு 50 மில்லியன், இவர் ஒரு 50 மில்லியன், இவர் ஒரு 50 மில்லியன் கம்பெனி இது பண்ணாங்கன்னா அது மாதிரி குரூப்பாக வளரும்போது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். யூ பேசிக்கலி சப்போர்ட் ஈச் அதர். நான் தனியாக வளர்ந்துடலான்ற எண்ணம் தயவு செஞ்சு வச்சுக்காங்க. தனியாக வளரணும்னா நீங்கள் கம்பெனியை நடத்தக்கூட ஃப்ரீலான்சராக போயிடணும். ஏன்னா 10 பேர் இருந்தால் மட்டும்தான் ஒரு இடத்துல நீங்கள் தூங்கும்போது ஒருத்தரோட முழிச்சிருக்கணும். அதனால தான் அது ஷிஃப்ட் பேசிஸ்லாம் இருக்குல்ல. ஸோ பேசிக்கலி யூ நீட் டு லேர்ன் டு லைக் க்ரோ டுகெதர். அதனால தான் கம்யூனிட்டின்ற திங் இஸ் ஸ்டில் ஒர்க்கிங் ஃபார் அஸ், ரைட்? ஸோ அந்த விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ணணும். எனக்கு அந்த சின்ன வயசில் அந்த டிவி பார்க்கணுன்னு ஆசை. நவ் வி மேட் சம் crores and crores ஆஃப் மணி. எனக்கு அந்த டிவி, பெரிய டிவியில் உட்காந்து என் கசினோட படம் பார்க்கும்போது ஐ ஃபெல் ஸோ ஹாப்பி. எனக்கு இந்த கம்பெனி வளர்த்தோம், எங்கள் அப்பா இன்னைக்கு ரிட்டையர் ஆகிட்டார், ஐ எம் டேக்கிங் கேர் ஆஃப் தெம் கம்ப்ளீட்லி. இதெல்லாம் எனக்கு ஐ எம் 25 ரைட் நவ். So my goal is to retire by 27. So this is what I had, right? Retire சொல்ல சும்மா வீட்டில் இருக்குது அப்படி இல்லை. But then I don't want to work this hard. இன்னைக்கு நான் பார்த்துக்கிறேன்ல, எனக்கு இது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எனக்கு ஏதாவது ஒரு கால் பண்ணுறாங்க, ஓகே ப்ரோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு போஸ்ட் போட்டிங்க ப்ரோ, நீங்கள் ஓகேவா அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு 4 பேர் இருக்காங்களா. at the end of the day it doesn't matter how much money you earn, what you do, how successful you have become. நீங்கள் வீட்டுக்கு போகும்போது சொல்லி புலம்புறதுக்கோ இல்லை இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சுன்னு சந்தோஷப்படுறதுக்கோ ஒரு ஆள் வீட்டில் இருக்கணும், இல்லை சுற்றி இருக்குன்னா மட்டும்தான் இட் இஸ் அ க்ரோத். அதர்வைஸ் இட்ஸ் நாட். அதனால சோஷியல் மீடியான்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி நீங்கள் எதுவுமே நான் எதை பற்றியுமே சொல்ல மாட்டேன். நீங்கள் ஸ்டேட்டஸ், ஸ்டோரி, வாட்ஸ்அப் எதுவுமே வச்சிருக்க மாட்டீங்க. யூ கான்ட் லிவ் லைக் தட். யாரோ ஒருத்தவங்க கேட்டாங்களா நான் ஏன் நெட்வொர்க் பண்ணிக்கணும், யூ நீட் டு ஹேவ் சச் பீப்புள், ரைட்? அதனால தான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் 2 டைரக்டர் மினிமமாக இருக்கணும். நைஸ். யுவராஜ் ப்ரோ. ஸோ ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலாக என்னென்னா, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து உங்களை காலேஜுக்கு ஒர்க்குக்குள்ளே கொண்டு வந்துடும். ஸோ அது வி நீட் டு அக்ரி. ஆஃப்டர் 3 years வந்து இட் ஒன்ட் ஹெல்ப் யூ. ஸோ ஆஃப்டர் 3 years சாஃப்ட் ஸ்கில்ஸ், தட் இஸ் தி க்ரோத் மைண்ட் செட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது இப்போ நான் சொல்லும் போது தெரியாது, 3 years யார் முடிக்கிறீங்களோ கண்டிப்பாக யூ வில் ஃபீல். பட் இப்போவே நான் சொல்லிடுறேன், ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்றேன். அது எங்கே உங்களை கொண்டு போகணும்னா, ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் அ வேர்ட் கால் டாப் ஆஃப் த மவுண்டன் இஸ் பாட்டம் ஆஃப் அனதர் மவுண்டன். ஐ டோன்ட் பிலீவ் இன் டெஸ்டினேஷன். அது மாதிரி ஒன்று இருக்கான்னு தெரியல. பட் ஜேர்னி, ஐ ஆல்வேஸ் ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அண்ட் என்ஜாய் த ப்ராசஸ். அதுதான் நான் பண்ணுறது. அதனால் அது எப்படி பண்ணுறேன்னா, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தி க்ரோத் மைண்ட் செட். யா, தட்ஸ் தி. ஆக்சுவலாக 3 மெசேஜ். நிறைய நெட்ஒர்க்லாம் இப்போ நீங்கள் இந்த ஈவெண்ட் வந்திருக்கீங்கன்னா, ஐ டேக் இட் தட் யூ நெட்ஒர்க் அ லாட். ஸோ இவ்வளோ நெட்ஒர்க்லாம் பண்ணுறப்போ, இது மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் போகிறப்போ, இது மாதிரி 5-6 பேர் உட்காந்துட்டு நிறைய கருத்துலாம் சொல்லுவாங்க. அதில் எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இது முதல்ல. இதில் எல்லாமே எனக்கு தான் அப்படின்லாம் இல்லை. சூப்பர் மார்க்கெட் அப்ரோச். You go in a supermarket, you don't have to buy everything. You take what you want, leave what you don't want. ரைட்டா? உங்களுக்குன்னு சில மெசேஜ் கிடச்சதா சந்தோஷம், அப்படியே வெளியே போயிடுங்க. ரைட்? 2வது மெசேஜ், கம்யூனிட்டி மைண்ட் செட். இன்றைக்கி தேதிக்கு there is no such thing as competition. There is only collaboration, cooperation. Right? We work with each other, we grow with each other. தனியாக வளரும், அவர் சூப்பராக சொல்லிட்டார். அதை தனியாக வளரவே முடியாது. தனியாக வளர்றதுன்றது இன்றைக்கி தேதிக்கு ஒர்க்கும் ஆகாது, வளரவே முடியாது. ஆக்சுவலாக அது
இட்ஸ் அவுட் ஆஃப் த ஈக்குவேஷன். மூணாவது, 22 வயசு மேலே ஆயிடுச்சுன்னா வீட்டில் காசு வாங்காதீங்க. 2 காரணம். ஒன்று, நமக்கு பொறுப்பு வரும். 2வது, நம்மளே ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோனில் நம்ம போட்டுக்கிறோம். அன்கம்ஃபர்டபுளாக அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வரப்போ நீங்கள் வளர ஆரம்பிச்சிடுறீங்க பேசிக்கலி. எங்கள் வீட்டில் நான் கடைசியாக வாங்கின காசு வந்து 21 வயசு இருக்கிறப்போ எங்கள் மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். நான் வேலைக்கு போக மாட்டேன்ற கோவத்தில் வந்து எங்கள் அம்மா பைக் வேறு வாங்கிட்டாங்க. பைக் வந்து அப்போ அந்த பைக் 1.25 லட்சம். அது வாங்கி கொடுத்துட்டு, நீ வந்து நான் பைக்லாம் வாங்கிட்டேன் உனக்காக, நீ வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இதையும் வச்சுக்கோ, நான் பைக் லோன் அடைச்சி கொடுத்துட்றேன், இன்னொரு 40,000 கொடுக்குறேன், இதுக்கு மேலே 1 பைசா கிடையாதுன்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டில் கடைசியாக வாங்கின காசு அதுதான். எனக்கு ஐ வாஸ் 21. எனக்கு அன்னைக்கு அந்த காசு, அன்னைக்கு எங்கள் அம்மா அப்படி சொல்லலை அப்படின்னா நான் ஃப்ரீலான்சிங் பண்ணியிருக்க மாட்டேன். ஃப்ரீலான்சிங் பண்ணலன்னா பிஸ்னஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு நல்ல லைடு பார்த்து இருந்ததில்லை. நான் ப்ரொஃபஸராக இருப்பேன், கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருப்பேன் நேரம். பட் அது மாதிரி நம்மளே ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோனில் போட்டுக்கிறப்ப நம்ம வளர ஆரம்பிக்கிறோம். இதுதான் என் 3 மெசேஜ். ஓகே, ஸோ நான் ரொம்ப பேசணும்னு நினைக்கல. ஏன்னா நம்ம உண்மையாகவே மாறணும்னு நினச்சோன்னா நமக்கு நிறைய அட்வைஸ்லாம் தேவைப்படாது. நமக்கு ஒரே ஒரு ஸ்பார்க் தான் வேணும். ஓகே, ஸோ அந்த ஸ்பார்க் எனக்கு என்னன்னு நான் சொல்கிறேன். அண்ட் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒன்று, you need to learn the hottest skill which you are very good at. Second thing, you need to brand yourself as the best and you need to become the best. And third thing, create the imaginary person of yours in the future and compete him every day, every second and every moment. You will become great. Simple as that. So this is the spark that you need to have. இன்னைக்கு செஷன் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பாக நான் கேட்ட கேள்விகள் இட் இஸ் மோர் ஆஃப் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி தான். ஸோ அந்த வகையில் டெஃபினட்டாக நீங்கள் சொன்ன ஒவ்வொரு ஆன்சருமே இட் would have definitely made a lot of sense அவங்களுக்கு. ஐ திங்க் we are almost towards the time. 1 or 2 questions டைரெக்டாக அவங்க கேட்குறதுக்கு it will be okay. அதோட we can wind up and then we can move forward.